Hi guys, very good evening. So எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? ஆடியோ வீடியோ எல்லாமே கரெக்டா இருக்கா? எஸ், இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மினிமம் 10 கொஷின்ஸ், மேக்ஸிமம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் எல்லா சாப்டர்ஸுமே வந்து ஈக்குவல் வெயிட்டேஜான சாப்டர்ஸ். அதில் கொஞ்சம் ஒரு சாப்டர் மட்டும் அதிகமான வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன் தான். அதில் ரொம்ப அதிகம்லாம் இல்லை. எல்லா சாப்டரில் 2 கொஷின் கேட்டாங்கன்னா மேபி அதில் 3 கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. 2 கொஷின் வந்த காலமும் இருக்குது, 3 கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஈக்குவலி பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டர்ஸ்லேருந்தும் ஒரே மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. சரியா? ஸோ ஆரம்பிக்கலாமாடா? எஸ், ஆர் யூ ஆல் ரெடி? Shall we start? Good afternoon. ஸோ பசங்களா உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆயிரும். சரியா? ஸோ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம 10 to 13 கொஷின்ஸ்க்கு ரெடி ஆக போகிறோம். அதாவது கேரண்டீடாக நம்மளுக்கு 40 மார்க்ஸ் இந்த ஒரு செஷன்லேருந்து வரப்போகுது. சரியா? ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாமா? அந்த 40 மார்க்ஸ் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? எஸ், எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபயர் எமோஜி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சங்கீதா, திவ்யதர்ஷினி, குட் ஈவினிங். ஸோ உங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி பிளாக் ஆயிரும். ஸோ அதை பண்ணாதீங்க. மாரிஷா, குட் ஈவினிங் பா. ப்ளூ ஸ்டார், குட் ஈவினிங். எஸ், ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் ரீகால் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஹை ஸ்பீடில் போக போகிறோம். ஒரு சாப்டரை அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் முடிச்சாதான் நம்ம 4 மணி நேரத்தில் இந்த 6 சாப்டருமே நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா? அண்ட் நம்ம ரீகால் மட்டும் பண்ண போகிறது கிடையாது. ஒரு சாப்டர் முடிஞ்ச உடனே, இப்போ பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நம்ம முடிக்கிறோம்னா உடனே அதோட கொஷின்ஸ் எல்லாம் வரப்போகுது, பிவைக்யூ கொஷின்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ ஒவ்வொரு சாப்டரும் முடிக்க அதோட பிவைக்யூஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டே வரப்போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு இன்னுமே வந்து ஒரு ப்ராப்பராக படித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சரியா? ஓகேடா. ஸோ இப்போ ஆரம்பிக்கலாமா? அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் நான் போகும்போது உங்களுக்கு நான் அடிஷ்னலாக இன்னொரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துறேன். இந்த சாப்டரில் என்னெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் அண்ட் அதோட வெயிட்டேஜ் இதுவுமே நான் வந்து சொல்லிட போகிறேன். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 or 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. 1 கொஷின் இல்லை 2 கொஷின் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வருதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அப்படியே கையோட வந்து நோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நான் கையோட சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. எஸ், ஸோ பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லங் கெப்பாசிட்டிஸ் அண்ட் லங் வால்யூம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அது எங்க வரும்? மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங்க்கு அப்புறமா வரும் இல்லையா? ஸோ கெப்பாசிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் வால்யூம், லங் வால்யூம் அண்ட் லங் கெப்பாசிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரலாம், டிஸார்டர்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரலாம். சரியா? இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இந்த சாப்டர்லேருந்து பார்த்தோம்னா. கிளியர்? ஓகே, ஸோ இப்போ வந்து பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸில் நம்ம எதுக்காக பிரீதிங் பண்ணுறோம்? ஸோ பேசிக்கலி நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே எக்ஸ்ஹேல் பண்ண போகிறோம். அது எல்லாமே நம்மளோட மெட்டபாலிசம் நடக்கிறதுனால பாடி செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்லேருந்து நம்மளுக்கு வேஸ்ட் ப்ராடக்டாக கிடைக்கக்கூடியதான் கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம என்ன பண்ணுறோம்? வெளியே எக்ஸ்ஹேல் பண்ணி விட்டுறோம். அண்ட் அட்மாஸ்பியர்லேருந்து ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுறோம். அந்த ஆக்சிஜன் போய் தான் நம்மளோட மெட்டபாலிசமாக கேரி அவுட் பண்ண போகுது. ஸோ மெட்டபாலிசம்னா என்ன மேம்? இப்போது ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில்
என்ன ஆக போகுது, நம்ம சாப்பிட்ற ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆகும். இதை நம்ம நேற்று பிளான்ட் ஃபிசியாலஜி பார்க்கும்போதே பார்த்துருந்தோம் இல்லையா. நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட் பார்ட்டிகல்ஸும் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஆக்சிஜன் வேணும். ஸோ அதுக்காக தான் அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிறதுக்காக நம்ம ப்ரீதிங் பண்ணுறோம். சரியா. ஸோ ப்ரீதிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் மட்டும்தான். நம்ம ஆக்சிஜனை உள்ளே இன்ஹேல் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே வந்து எக்ஸ்ஹேல் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆக்சிஜனை வச்சு ஃபுட்டை ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். அதுலேருந்து தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்க போகுது. ஸோ இப்போ ஒவ்வொரு அனிமல்ஸில் ஒவ்வொரு ஆர்கானிசமில் வேறு வேறு ஆர்கன்ஸ் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் நம்ம பார்க்க முடியும். இதுவே வந்து earthworm, leechesலாம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கின்னாக ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக இருக்க போது டிஃப்யூஷன், சிம்பிள் டிஃப்யூஷன் வழியாக தான் அந்த ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா. இதுவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லங்ஸ் இருக்குது. அண்ட் அந்த லங்ஸ் வந்து வாஸ்குலரைஸ்டாக இருக்குது, விச் மீன்ஸ் நிறையா பிளட் வெசல்ஸோட இருக்குது. சரியா. அண்ட் வேற என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து என்னென்ன அனிமல்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ராக்ல பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்ட் ஸ்கின்னும் வந்து ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லங்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பக்கல் கேவிட்டி மூலியமாக கூட அது ரெஸ்பயர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ். சரியா. இப்போ ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடியது இந்த மூக்கு. ஸோ இந்த மூக்கை வந்து நாஸ்ட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு காற்று வந்து உள்ளே போக போகுது. காற்று உள்ளே போயிட்டு இட் வில் ரீச் த நேசல் சேம்பர். ஸோ ஒன்ஸ் நேசல் சேம்பர் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அது ஃபேரிங்ஸை ரீச் பண்ணும். ஸோ ஃபேரிங்ஸ் அப்படிங்கிறதும் லாரிங்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இருக்குது, எது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் கூட கனெக்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்துக்கோங்க. சரியா. ஸோ இப்போ ஃபேரிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ காமன் பேசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் ஏர். அதனால தான் சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேசும்போது இட் இஸ் நத்திங் பட் நம்மளோட ஏர் வந்து இந்த இடத்துல ஒரு சவுண்டை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது லாரிங்ஸில், விச் இஸ் த சவுண்ட் பாக்ஸ் இல்லையா. ஸோ நம்ம சாப்பிடும்போது பேசணும் அப்படின்னா அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ப்ளஸ் ஏர் எல்லாமே சேர்ந்து மேபி ட்ராக் மாதிரி போகலாம் அப்படிங்கிறதுக்காக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்குள்ள ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போனால் கொலாப்ஸ் ஆயிரும் அண்ட் ஈவன் டெத் வரைக்கும் கூட இருக்கலாம். ஃபுட் சோக் ஆனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப லீத்தலாக இருக்கும். ஸோ இதெல்லாம்னால தான் சாப்பிடும்போது விளையாடாத பேசாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபேரிங்ஸ் இஸ் அ காமன் பேசேஜ் ஃபார் போத் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். கிளியரா. எஸ், லாரிங்ஸ் இஸ் அ வாய்ஸ் பாக்ஸ். சூப்பர். ஸோ இது கிளியரா. இப்போ அடுத்து ஃபேரிங்ஸ்க்கு அப்புறமா இட் ஓப்பன்ஸ் இன் டு த ட்ராக்கியா. ட்ராக்கியாங்கிறது வின் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட கழுத்து ஃபுல்லாகவே வந்து வின் பைப் தான் இருக்குது. அண்ட் இட் இஸ் டிவைடட் இன்டு 2. ரெண்டாக டிவைட் ஆகும்போது அது என்னவா டிவைட் ஆகுது, பிராங்கையா டிவைட் ஆகுது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பிரைமரி பிராங்கை. ஸோ லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று, பிரைமரி பிராங்கையா அது டிவைட் ஆகுது. சரியா. ஸோ இதுக்கு நடுவில் லாரிங்ஸ் இருக்கு, விச் இஸ் த சவுண்ட் பாக்ஸ். நம்ம பேசும்போது ஒரு சவுண்ட் வருது, நம்மளுக்கு ஒரு குரல் வருதுன்னா அதுக்கு லாரிங்ஸ் தான் வந்து காரணமா இருக்கு. ஸோ இப்போ இந்த ட்ராக்கியா ரெண்டா வந்து டிவைட் ஆகுதா. ஸோ இந்த ரெண்டா டிவைட் ஆகிற ட்ராக்கியா ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி பிராங்கை அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து திரும்பவும் வந்து பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து பிராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. ஸோ அந்த பிரைமரி பிராங்கைலேருந்து எகெயின் செகண்டரி பிராங்கை வரும். தென் அதுல இருந்து டெர்ஷரி பிராங்கை, பிராங்கியோல்ஸ் இந்த மாதிரி வந்து சப் பிரான்ச்சஸா அது பிரிய போகுது. ஸோ எப்படி மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிளை கிளையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் பிரான்ச்சிங் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ லாஸ்டா we will have alveoli, which is the air sac. கிளியரா. எஸ் பசங்களா, இஸ் திஸ் கிளியர்? ஸோ இந்த ஸ்பீட் ஓகேவா, இதே ஸ்பீட்ல போலாமா, அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து அப்ரூவ் பண்ணிச்சிங்க அப்படின்னா நம்ம இதே ஸ்பீட்ல வந்து போயிடலாம். ஓகே. இந்த ஸ்பீட் ஓகேவா எல்லாருக்கும்? வரேன்டா. ஸோ டயாஃப்ரம் அதை பத்தி எல்லாமே நம்ம படிக்க தான் போறோம். ஸோ இந்த ஸ்பீட் ஓகேவா எல்லாருக்கும்? ஓகே. Just a minute, da. Okay.
சூப்பர்டா. நம்ம வந்து அமரா பேட்ச் பசங்களையும் கூப்பிட்டாச்சு. ஸோ அவங்களும் வந்துடட்டும். சரியா, நம்ம வந்து கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆல்வியோலை அப்படிங்கிறது என்ன, ஒரு ஏர் சாக். சரியா, ஸோ இந்த ட்ராக்கியா வந்து பிராங்கையாக பிரியுது. அது எகெயின் வந்து செகண்டரி பிராங்கை, டெர்ஷரி பிராங்கையாக பிரியுது. லாஸ்ட்ல வந்து பிராங்கியோல்ஸ் தான் வந்து அது எகெயின் பிரான்ச் ஆகுது. லாஸ்ட்டாக அது எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆல்வியோலையில் போய் முடியும். ஆர் இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆல்வியோலார் சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்க போகுது. ஸோ இந்த ஆல்வியோலை நம்மளோட லங்ஸில் இருக்குது. ஸோ நம்மளோட லங்ஸுக்கும் பிளட் வெசல்ஸ்க்கும் நடுவில் அந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்சுங்கிறது இங்கே தான் நடக்க போகுது. ஸோ பிளட்ல கார்பன் டை ஆக்சைடு வரும் நம்மளோட பிளட் செல்ஸ் அண்ட் பிளட் டிஷ்யூஸில், பாடி செல்ஸ் அண்ட் பாடி டிஷ்யூஸில் இருந்து இட் வில் கேரி த கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த பிளட் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடை லங்ஸுக்கு கொடுத்துட்டு ஆல்வியோலையிலேருந்து ஆக்சிஜனை வாங்கிட்டு அது ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக திரும்ப போயிடுது. சரியா, இது வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனில் நம்ம மெக்கானிசம் ஆஃப் ஹார்ட் படிக்கும் போதும் இதுவும் நீங்கள் காரலேட் பண்ணி படிக்கணும். ஏன்னா ஹார்ட்டில் நம்ம ஒன்று பார்த்தோம், பல்முனரி ஆர்டரி வழியாக அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே லங்ஸுக்கு போகும்னு பார்த்தோம். தென் பல்முனரி வெயின் மூலிமா லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட் ஆகி அந்த பிளட் வந்து பியூர் ஆகி திரும்பவும் ஹார்ட்டுக்குள்ளே வருதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போது பல்முனரி ஆர்டரி வழியாக லங்ஸுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள அந்த லங்ஸ்குள்ளே என்னென்ன நடக்குதுங்கிறதான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஸோ அது ஆல்வியோலை போகுது. அந்த ஆல்வியோலையில் நிறைய பிளட் கேப்பிலரிஸ் அதை ஒவ்வொரு சாக்கை சுற்றியுமே இருக்கும். அந்த பிளட் கேப்பிலரிஸ் மூலிமா பிளட் ஃப்ளோ ஆகும்போது அந்த பிளட்ல எனக்கு கார்பன் டை ஆக்சைடு ஏற்கனவே மிக்ஸ் ஆகியிருக்கு. அந்த கார்பன் டை ஆக்சைடு இப்போ என்ன ஆகுது, ஆல்வியோலைக்கு போகுது. இப்போ அந்த ஆல்வியோலையில் எனக்கு என்ன இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜன் ஆல்வியோலையை விட்டு பிளட்டுக்கு வருது. சரியா, ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரெஸ்பிரேஷன் நடக்குது. அண்ட் ஆல்சோ exchange of oxygen and carbon dioxide between alveoli and blood capillaries இப்படி தான் நடக்குது. சரியா, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒர்க் ஆக போகுது. அண்ட் நம்மளோட லங்ஸை சுற்றியுமே வந்து ஒரு மெம்ப்ரெயின் இருக்குது. ஸோ அந்த மெம்ப்ரெயின்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் ஃபில் ஆகியிருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ப்ளூரல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ ஹார்ட் ஆகட்டும் லங்ஸ் ஆகட்டும் அது ஒர்க் ஆகும்போது இல்லை பம்ப் ஆகும்போது கண்டிப்பாக அங்கே உராய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது, விச் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ளூரல் ஃப்ளூயிட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சரியா, ஓகேடா. குட் ஈவினிங் மோனிகா, குட் ஈவினிங். ஸோ இப்போ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர் லங்ஸ் அண்ட் டயாஃப்ரம். என்னென்னலாம் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இருக்கோ அதோட மொத்த ஸ்ட்ரக்சரும் இதுதான். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எபிக்ளாட்டஸ் இருக்குது. எபிக்ளாட்டஸ் எதுக்கு மேலே தான் இருக்கும்னா லாரிங்ஸ்க்கு மேலே இருக்கும். சரியா, நம்ம வந்து ஏதாவது ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம் இல்லை வந்து தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா அந்த எபிக்ளாட்டஸ் கரெக்டாக போய் க்ளோஸ் ஆயிரும். ஸோ தட் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் போய் கொலாப்ஸ் ஆகாது. சரியா, நெக்ஸ்ட் வந்து ட்ராக்கியா இருக்குது. ட்ராக்கியா அகெயின் 2 பிரான்ச்சஸாக பிரியுது, விச் இஸ் கால்ட் அஸ் பிராங்கை ஆர் பிராங்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிராங்கஸ் எகெயின் வந்து செகண்டரி அண்ட் டெர்ஷரி இந்த மாதிரி வந்து சப் பிரான்ச்சஸாக பிரியுது. லாஸ்ட்டாக பிராங்கியோல்ஸில் போய் முடிஞ்சு ஆல்வியோலையில் ஆல்வியோலா சாக்ல போய் முடியுது. சரியா, அண்ட் கீழே நம்மளுக்கு டயாஃப்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த டயாஃப்ரம் நம்ம ரெஸ்பயர் பண்ணும்போது இன்ஹலேஷனாக இருக்கட்டும் எக்ஸலேஷனாக இருக்கட்டும், ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்கிறதையும் நம்ம மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங்கில் பார்க்கலாம். சரியா, இப்போ ரெஸ்பிரேஷனில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ப்ரீதிங் ஆர் பல்முனரி வென்டிலேஷன். நம்ம ப்ரீத் பண்ணும்போது லங்ஸ் வழியாக தான் நம்மளுக்கு அந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வந்து பிளட் வெசல்ஸ்குள்ளே மிக்ஸ் ஆக போகுது. ஸோ லங்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னா அதுக்கு பேர் பல்முனரி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இதுதான் ப்ரீதிங் ஆர் பல்முனரி வென்டிலேஷன். தென் டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் அக்ராஸ் த ஆல்வியோலார் மெம்ப்ரெயின். இப்போ ஆல்வியோலை லங்ஸ்குள்ளே இருக்குது, அதில் எனக்கு ஆக்சிஜன் நிறையா இருக்குது இல்லையா. இப்போ அந்த ஆக்சிஜன்லேருந்து பிளட்டுக்கு போகணும். ஸோ அந்த இடத்துல டிஃப்யூஷன் நடக்குது. ஸோ அது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3 என்னென்னா பிளட்டு தான் அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனை அந்த பிளட்டு தான் கேரி பண்ணிட்டு நம்மளோட செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்க்கு போய் ரீச் ஆகுது. இது ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 4 என்ன ஆகுது, இப்போ பிளட் கொண்டு போனால் மட்டும் பத்தாது, அது எப்படி ஒரு செல்லுக்குள்ள இல்லை ஒரு டிஷ்யூக்குள்ளே போகுதுன்னா அங்கேயும் டிஃப்யூஷன் நடக்குது. சரியா, அண்ட் எகெயின் அந்த ஆக்சிஜன், ஸோ ஜஸ்ட் இமேஜின் இது வந்து பிளட் வெசல்ஸ். சரியா, இந்த பிளட் வெசல்ஸில் ஐ ஹாவ் மோர் ஆக்சிஜன் ஹியர்.
இப்போ இங்கே ஒரு செல் இருக்கு அண்ட் இந்த செல்ல ஐ ஹாவ் மோர் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ அந்த பிளட் கொண்டு போனால் மட்டும் போதுமா? அங்கே போயும் டிஃப்யூஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கணும். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் இங்கே கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், எந்த பார்ட்டிக்கல் ஒரு எந்த மெட்டீரியல் ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்கோ அந்த இடத்த விட்டு அது லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போகும். சரியா? ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைடு செல்லை விட்டு வெளியே வந்து பிளட் வெசல்ஸ்குள்ளே மிக்ஸ் ஆக போகுது. சரியா? ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன் என்ன ஆகும்? இங்கே அதிகமான கான்சன்ட்ரேஷனில் இருக்குது, செல்லுக்குள்ளே கம்மியான கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. ஸோ அந்த ஆக்சிஜன் எகெயின் செல்லுக்குள்ளே வரும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஃப்யூஷன் வந்து பிளட் வெசல்ஸுக்கும் செல்ஸுக்கும் உள்ள நடக்குது. சரியா? பாயிண்ட் நம்பர் 5, இந்த ஆக்சிஜன் செல்ஸ்குள்ளே போனதுக்கு அப்புறமா தென் வேறு எந்தெந்த ரியாக்ஷனில் அது யூஸ் ஆகுது? ஸோ கேட்டபாலிசம்லையா இல்லை ஆனபாலிசம்லையா? ஸோ எதில் நம்மளுக்கு வந்து இன்வால்வ் ஆகுது, யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ஸ்டெப் நம்பர் 5. அண்ட் ஒன்ஸ் ஆக்சிஜன் யூஸ் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு வேஸ்ட் மெட்டீரியலாக கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆக போகுது. சரியா? ஸோ இப்போ மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங் பார்க்கலாமா? எஸ். ஸோ பிரீஃபாக வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷனில் நம்ம டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை பற்றி நம்ம நேற்றே படித்தோமா? ஸோ ரெஸ்பிரேஷனில் என்னென்னலாம் நடக்கும்? ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் பிரேக் டவுன் ஆகும். பிரேக் டவுன் ஆகும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ நம்மளோட ஃபுட் பார்ட்டிக்கல் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், C6H12O6 அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது கூட நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகும்போது வாட் இஸ் ஹேப்பனிங்? எனக்கு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும், ப்ளஸ் அது கூட கொஞ்சம் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும், லாஸ்ட்டாக கொஞ்சம் ஏடிபி எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஏடிபி கிடைக்கிறதுக்காக தான் இவ்வளோ கூத்தும் நம்ம பண்ணுறோம். அண்ட் இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் இங்கே வேஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது. கிளியரா? எஸ். ஷேகர், ஹாய்ப்பா. இது கிளியரா? இப்போ அடுத்த மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங் பார்க்கலாமா? ஸோ இப்போ நம்ம வந்து மூச்சு இழுக்கிறோம் உள்ள அண்ட் வெளியே விடுறோம் இல்லையா? இதை தான் வந்து என்ன சொல்லுவோம்? இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். இன்ஸ்பிரேஷன்னா நம்ம ஆக்சிஜனை உள்ளே இன்ஹேல் பண்ணுறது, எக்ஸ்பிரேஷன்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியே எக்ஸ்ஹேல் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டுமே நடக்கணும் அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்மளோட லங்ஸ்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, பல்மோனரி ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம், அது எவ்வளோ இருக்குது. அண்ட் வெளியே அட்மாஸ்பியரில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் இந்த இன்ஹலேஷன் எக்ஸ்ஹலேஷன் ரெண்டுமே நடக்க போகுது. இப்போது நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ கீழே நம்மளோட லங்ஸுக்கு கீழே டயாஃப்ரம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாப் ஆஃப் மசில்ஸ் இருக்கா, அந்த மசில்ஸ் என்ன ஆகும்? கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டயாஃப்ரமோட பேசிக் ஸ்ட்ரக்சரே வந்து இப்படி தான் இருக்க போகுது. சரியா? இதுக்கு மேலே we will have lungs and all, பட் டயாஃப்ரம் இந்த மாதிரி பெஞ்சாக தான் இருக்க போகுது, ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும் போது. இப்போ ஒன்ஸ் நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறோன்னா பலூனை ஊதும் போது என்ன ஆகுது? பலூனோட உள்ள அந்த சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்? ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட லங்ஸோட சர்ஃபேஸ் ஏரியாவும் ரொம்ப பெருசாகும். ஸோ பலூன் எப்படி வந்து அவ்வளோ பெருசாக இன்ஃப்ளேட் ஆகுதோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகுது. ஸோ அந்த மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா உள்ள லங்ஸ்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட டயாஃப்ரம் இப்படி ஏற்கனவே பெண்டாக இருந்ததா, இப்போ என்னவாகும்னா இப்படி கீழே நோக்கி புஷ் ஆகும். சரியா? நீ நல்லா மூச்சை உள்ளே இழுத்து பாரு, உனக்கு வந்து செஸ்ட் கேவிட்டி வெளியே வர்றது தெரியும். ஸோ ரிப்போன்ஸ்க்கு நடுவில் நம்மளுக்கு இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இருக்கா, அந்த இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் எல்லாமே வெளியே புஷ் ஆகும் நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும் போது. சரியா? இந்த ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று வந்து டயாஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகி அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு சேம் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்துடும். ஸோ இது டயாஃப்ரம் கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளோட ரிப் மசில்ஸ் எல்லாம் வெளியே புஷ் ஆக போகுது, இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் எல்லாம் வெளியே புஷ் ஆக போகுது. சரியா? தட்ஸ் இட். இது வந்து இன்ஹலேஷன்லாம் நடக்கும். இப்படி இன்ஹேல் பண்ணும்போது நம்மளோட லங்ஸுக்குள்ள ப்ரெஷர் எப்படிப்பா இருக்க போகுது? ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா? சொல்லி பார்க்கலாம். டயாஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகுது, ரெட் மசில்ஸ் எல்லாம் வெளியே வருது. ஸோ தட் அந்த லங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகிறதுக்கு தேவையான ஸ்பேஸ் கிடைக்கும், நிறைய ஆக்சிஜனை நம்ம உள்ளே இழுக்க முடியும். சரியா? ஸோ இப்படி நடக்கும்போது பல்மோனரி ப்ரெஷர் என்னவா இருக்கும்? கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? சொல்லி பார்க்கலாம். What is the effect on pressure when diaphragm contracts and intercostal muscles pushes outwards? Inhale பண்ணும்போது எனக்கு pressure எப்படி இருக்க போகுது? pulmonary pressure எப்படி இருக்கும்? ஹையா இருக்குமா? No. ஸோ இந்த இடத்துல ப்ரெஷரே கம்மி தானப்பா.
ஏன்னா உள்ள நிறைய ஸ்பேஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லாருமே கொஞ்சம் தூரமா விலகி தான் போறாங்க. அந்த இடத்துல ப்ரெஷரே சுத்தமா கிடையாது. சரியா? பல்மோனரி ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இப்போ பல்மோனரி ப்ரெஷர் கம்மியாக இருக்கு, வெளியே அட்மாஸ்பியர்ல நிறைய காற்று இருக்கு. ஸோ அங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஹை கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சன்ட்ரேஷன் வருமா, இப்போ ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் வருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருந்து ஆக்சிஜன் எல்லாமே நம்மளோட பாடிக்குள்ள என்டர் ஆகுது. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவோம், இன்ஹலேஷன் சொல்லுவோம். சரியா? எஸ், சமீரா மட்டும்தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ப்ரெஷர் வில் டிக்ரீஸ், இட் வில் நாட் இன்க்ரீஸ். சரியா? அப்போ இன்னும் உங்களுக்கு வந்து கான்செப்ட் தெளிவாக புரியலன்னு அர்த்தம். அப்போ நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கும். சரியா? நம்மளுக்கு ரிப் மசில்ஸ் வெளியே போகுது, டயாஃப்ரம் கீழே வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு லங்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ அவ்வளோ நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அட்மாஸ்பியரில் இப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நம்ம லங்ஸுக்குள்ளே கம்மியாக இருக்குது அப்படின்னா எப்போவுமே காற்று வந்து அட்மாஸ்பியர்லேருந்து நம்ம லங்ஸுக்குள்ளே வரும். ஸோ இப்படி தான் இன்ஹலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. கிளியரா? இப்போ எக்ஸ்ஹலேஷன் அப்போ என்ன மேம் ஆகும்? ஸோ எக்ஸ்ஹலேஷன் அப்போ வாட் வில் ஹேப்பன் இஸ் நம்மளோட எல்லா காற்றுமே இப்போ வெளியே வரப்போகுது இல்லையா? ஸோ பலூனா ஊதுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து திரும்ப காற்றெல்லாம் பிடுங்கி விட்டுட்டோம் அப்படின்னா அது சுருங்க ஆரம்பிக்கும். ரைட்? அதே மாதிரி தான் நம்மளோட லங்ஸுமே வந்து சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக போகுது. ஸோ இப்போ சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாகும் போது அங்கேயும் ரெண்டு விஷயம் நடக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு டயாஃப்ரம் அண்ட் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் எனக்கு ரெண்டு விஷயம் நடக்க போகுது. என்ன ஆகும்? டயாஃப்ரம் எகெயின் வந்து கான்ட்ராக்ஷன் ஸ்டேட்ல இருந்ததா, கான்ட்ராக்ஷன் ஸ்டேட்ல இருந்தபோது இந்த மாதிரி ஃபிளாட் லைனா ஆகிற அளவுக்கு இருந்தது. இப்போ திரும்பவும் அது என்ன ஆகும்னா ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டுக்கு இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி ஆயிடும். சரியா? அண்ட் அதே மாதிரி நம்மளோட இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் மூச்சு வெளியே விடும்போது எனக்கு அவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா வேண்டாம் இல்லையா? அப்போ நான் உள்ளே புஷ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்போ தான் லங்ஸ்லேருந்து எல்லா காற்றுமே வந்து வெளியே வரும். சரியா? அப்போது இந்த டைமில் தான் எனக்கு பல்மோனரி ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. டயாஃப்ரமும் கீழேருந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கும், காற்றை வெளியே விடு வெளியே விடுன்னு சொல்லிட்டு நம்மளோட ரிப் மசில்ஸும் உள்ளே புஷ் பண்ணும். அப்போ லங்ஸ் மேலே ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ பல்மோனரி ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ்ட் அட் திஸ் டைம். ஸோ உள்ள எனக்கு லங்ஸில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, வெளியே இப்போ கம்மியாக இருக்கும். சரியா? அப்போ நம்மளோட எக்ஸலேஷன் ப்ராசஸ் நடக்க போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும். சரியா? இந்த டைமில் யோசிங்க, நம்மளோட லங்ஸில் நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். இப்போ அட்மாஸ்பியரில் எல்லா கேஸஸையும் கம்பேர் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு இஸ் வெரி வெரி லிட்டில் இல்லையா? கம்பேரிட்டிவ்லி வந்து கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி யோசிங்க, நம்மளோட பாடியில் லங்ஸ்குள்ள கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் வெரி வெரி ஹை, வெளியே வந்து கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வெளியே புஷ் ஆகும், ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். புரியுதா? இப்படி தான் எக்ஸ்ஹலேஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. ஸோ இன்ஹலேஷன் எக்ஸ்ஹலேஷன் கிளியரா? டயாஃப்ரம், இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அண்ட் பல்மோனரி ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வச்சு கிளியரா இருக்கீங்களா? எஸ் எவ்ரிவன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸில் கிளியராக இருக்கீங்களா? அடுத்து போகலாமா? ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் பார்க்கலாமா? இது புரிஞ்சாதான் இந்த வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் நம்மளுக்கு பார்க்க முடியும். சரியா? குட் ஈவினிங், குட் ஈவினிங் பா. ஸோ வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். இதில் வந்து நீங்கள் நிறைய நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியும் இருக்கும், அட் த சேம் டைம் டெஃபினிஷனும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டைடல் வால்யூம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளால எவ்வளோ மூச்சு வாங்க முடியும். ஸோ போத் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸ்ஹலேஷன், மூச்சு உள்ளே இழுக்கிறதுனாலும் சரி இல்லை வெளியே விடுறதுனாலும் சரி, மொத்தமாக நம்ம எவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டைடல் வால்யூம் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ நம்ம எவ்வளோ வந்து மூச்சை உள்ளே இழுக்க முடியும் டியூரிங் த நார்மல் ரெஸ்பிரேஷன், எவ்வளோ மூச்சை வெளியே விட முடியும் டியூரிங் த நார்மல் ரெஸ்பிரேஷன். நான் வந்து ரொம்ப டீப் பிரெத் எல்லாம் எடுக்கல, அதே மாதிரி வந்து பெருமூச்சும் விடலை. நார்மலாக நான் வந்து மூச்சை உள்ளே இழுக்கும் போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் எனக்கு லங்ஸ்குள்ளே வருது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரை நான் வெளியே எக்ஸ்ஹேல் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டுமே பார்க்கும்போது தான் அதை டைடல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஹெல்தி ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்தோம்னா அந்த டைடல் வால்யூமோட வேல்யூ 500 ml இருக்க போகுது. சரியா? ஸோ இப்போ வந்து ஒரு ஹெல்தி ஹியூமன் பீயிங் எவ்வளோ ஏரை இன்ஸ்பயர் அண்ட் எக்ஸ்பயர் பண்ணுவாங்க? ஒரு நிமிஷத்துக்கு 6000 to 8000 ml ஆஃப் ஏரை வந்து இன்ஹேல் பண்ணுவாங்க அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இப்போ இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படிங்கிறது என்ன? ரிசர்வ் அப்படின்னாலே வந்து என்னன்னா
நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ரிசர்வாயர், ரிசர்வ் அப்படின்னாலே இட் இஸ் சம் ஸ்டோரிங் பிளேஸ் அப்படிங்கிறதான் அர்த்தம். இப்போ டேம்ஸ் எல்லாம் ரிசர்வாயர்ஸ்னு ஏன் சொல்கிறாங்க, அங்கே தண்ணியை வந்து நம்ம சேமிச்சு வச்சுருக்கோம், நம்மளுக்கு தேவையானப்ப எடுத்துக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூச்சு இழுக்கும் போது, டீப் பிரெத் எடுக்கும் போது நம்மளால எவ்வளோ ஏரை உள்ளே இழுக்க முடியும், எவ்வளோ ஏரை உள்ளே ஸ்டோர் பண்ணிக்க முடியும் என்னோட லங்ஸ்குள்ளே, விச் இஸ் டெக்னிக்கலி என்னோட லங்ஸ்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ காற்று அதனால் தாங்கிக்க முடியுங்கிறது தான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஸோ இட் இஸ் அரவுண்ட் 2500 3000 ml வரைக்கும் இருக்க போகுது. ஸோ இது நல்லா யோசிச்சுக்கோ. இன்ஸ்பிரேட்டரி அப்படின்னா நல்லா நான் டீப் பிரெத் எடுக்கிறேன், சரியா. இப்போ எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேஷன்னா உங்களுக்கே தெரியும், இன்ஹேல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்ஹேல் பண்ண போகிறோம் இல்லையா, மூச்சை வெளியே விட போகிறோம். ஸோ இப்போ நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக காற்றை வந்து வெளியே அனுப்புகிறேன், தட் இஸ் பெருமூச்சு விடுறேன். ஸோ அப்படிங்கிறப்போ எவ்வளோ காற்றை நான் வெளியே அனுப்ப முடியும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஸோ விச் இஸ் அரவுண்ட் 1000 ml to 1100 ml. கிளியரா? ஓகே. ஸ்ராவணி மேமா மெயில் பார்க்க சொல்லுங்கள் மேம், இட் இஸ் அர்ஜென்ட். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நேஹா. மேம் வந்து சாப்பிட்ருக்காங்க இப்போது, உங்களோட செஷன் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன், சரியா. ஓகே. ஸோ இப்போ வந்து ரெசிடுவல் வால்யூம் அப்படிங்கிறது என்ன மேம்? இப்போது நம்ம என்னதான் வந்து சூப்பராக மூச்சை உள்ளே இழுத்தாலும் இல்லை பெருமூச்சு விட்டு எல்லா ஏரையும் வெளியே புஷ் பண்ணாலும் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஏர் நம்மளோட லங்ஸ்குள்ளே எப்போவுமே இருக்கும். அது இல்லைன்னா நம்மளோட லங்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ எப்படி பலூனை நம்ம ஊதுனதுக்கு அப்புறமா மொத்த காற்றையும் பிடுங்கி விட்டா அது அப்படியே சுருங்கிடுது இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஏர் எப்போவுமே நம்மளோட லங்ஸ்குள்ளே இருக்கும். அதுதான் ரெசிடுவல் வால்யூம்னு சொல்வோம், சரியா. ஸோ த ஏர் ரிமைனிங் இன் த லங்ஸ் ஈவன் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன், நான் பெருமூச்சு விட்டாலும் கூட எனக்கு கொஞ்சம் ஏர் வந்து இருக்க தான் போகுது, அதுதான் ரெசிடுவல் வால்யூம், விச் இஸ் அரவுண்ட் 1100 1200 ml, சரியா. ஸோ இந்த 4 விஷயம் மட்டும் நீ ஞாபகம் வச்சுட்டா போதும். டைடல் வால்யூம்னா என்ன, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அண்ட் வந்து ரெசிடுவல் வால்யூம், இது எல்லாத்தையும் நீ வந்து வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சேம் டைம் அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாக்ட் டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கணும்னு கிடையாது. உனக்கு இது புரிஞ்சது இல்லையா, நான் சொன்ன மாதிரி நீ படிச்சுக்கோ, சரியா. இப்போ கெப்பாசிட்டிஸ் பார்க்கலாம். ஓகே, இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா என்ன? ஒன்றும் கிடையாது. நம்ம டைடல் வால்யூம் கூட நம்ம வந்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இது வரைக்கும் நம்ம படித்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் கெப்பாசிட்டி, சரியா. மொத்தமாக நம்ம டைடல் வால்யூம்னு ஒரு விஷயம் படித்தோமா, எவ்வளோ ஏரை நான் உள்ளே இழுக்க முடியும், எவ்வளோ வெளியே கொடுக்க முடியுங்கிறத மொத்தமாக டைடல் வால்யூம்னு படித்தோம். அந்த வேல்யூ கூட நம்ம வந்து இஆர்வி ஐஆர்வியை நான் ப்ளஸ் பண்ணேன்னா அதுதான் கெப்பாசிட்டிஸ், சரியா. ஸோ இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிங்கிறது என்ன, இப்போ நார்மலாக வந்து மூச்சை வெளியே விட்டதுக்கு அப்புறமா என்னால் எவ்வளோ ஏரை உள்ளே இழுக்க முடியும், நான் வந்து ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணலை, சரியா. ஸோ ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து டீப் பிரெத் எடுக்கிறேன் அப்படின்னா அது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னு சொல்லுவோம். அது கிடையாது. இது நார்மல் நான் வந்து எக்ஸ்பிரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ காற்றை என்னால் உள்ளே இழுக்க முடியுது, அதுதான் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இதோட ஃபார்முலா என்ன, டைடல் வால்யூம் ப்ளஸ் ஐஆர்வி. அதே மாதிரி எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிங்கிறது என்ன, நார்மலாக நான் வந்து மூச்சை உள்ளே இழுத்ததுக்கு அப்புறமா இன்ஹேல் பண்ணதுக்கு அப்புறமா நான் எவ்வளோ ஏரை வந்து வெளியே எக்ஸ்ஹேல் பண்ணுறேன். ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு டைடல் வால்யூம் ப்ளஸ் இஆர்வி அப்படின்னு சொல்லுவோம். தென் ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டிங்கிறது என்னன்னா, என்னதான் வந்து நம்ம நார்மலாக மூச்சை வெளியே விட்டதுக்கு அப்புறமாவும் உள்ளே எவ்வளோ ஏர் வந்து இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ விச் இஸ் இஆர்வி, விச் இஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் ஆர்வி ரெசிடுவல் வால்யூம், சரியா. இப்போ வைட்டல் கெப்பாசிட்டிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேக்ஸிமம் ஏரை நாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பெருமூச்சு விட்டதுக்கு அப்புறமாவும் என்னால் உள்ளே இழுக்க முடியுது, அது வந்து வைட்டல் கெப்பாசிட்டி. ஸோ இங்கே வந்து நம்ம இஆர்வி, டிவி, ஐஆர்வி எல்லாத்தையுமே நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம், சரியா. இப்போ டோட்டல் லங் கெப்பாசிட்டிங்கிறப்போ மொத்தமாக இது வரைக்கும் படித்த எல்லாத்தையுமே ரெசிடுவல் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் ரெசிடுவல் வால்யூம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம்னா அதுதான் நம்மளோட டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஸோ ஒவ்வொன்றோட டெஃபினிஷனும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 4 நம்ம வந்து வேல்யூஸ் பார்த்தோம் இல்லையா, இஆர்வி, டிவி, ஐஆர்வி அண்ட் ஆர்வி, இதெல்லோட டெஃபினிஷன் ப்ளஸ் வேல்யூஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், சரியா. ஸோ ஃபாஹிம் எந்த இடத்துல புரியலை, ஸோ ஒன்ஸ் யூ சே புரியலை அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துல எனக்கு புரியலைங்கிறது சொன்னால் தான் நான் அதை திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், சரியா. ஜென்ரலாக புரியலை அப்படின்னு சொல்லும்போது வந்து திரும்பவும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அட் எக்ஸாக்ட்லி வாட் பாயிண்ட் உங்களுக்கு புரியலைங்கிறத எனக்கு சொல்லுங்கள், சரியா.
யார் வேணாலும் புரியல அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. நான் திரும்பவும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன் சொல்லி கொடுக்குறத. பட் எக்ஸாக்ட்லி எந்த இடத்துல புரியலை, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எஃப்ஆர்சி புரியலையா மேம், எஃப்ஆர்சி புரியலை அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். சரியா? ஓகே. ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பார்க்கலாமா? எப்படி நம்மளோட லங்ஸுக்கும் பாடிக்கும் வந்து கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஐஆர்வி வேல்யூஸ் புரியலையா? ஓகே, ஐஆர்வி வேல்யூ இஸ் 2500 to 3000 ml. இதில் புரியாமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைடா, இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரியா? இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். டெஃபினிஷன் வேணால் நீங்கள் வந்து புரிஞ்சு படிக்கலாம். ஸோ இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ஐஆர்விங்கிறது என்னன்னா, ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் மூச்சை வெளியே விட்டதுக்கு அப்புறமா எவ்வளோ ஏரை நான் உள்ளே இழுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பார்க்கலாமா? ஸோ எப்படி நம்மளோட ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிளட் செல்ஸ்க்கு போய் சேருது அண்ட் ஆல்சோ லங்ஸ்லேயும் வந்து சேருதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஆக்சிஜனோட வேல்யூலேருந்து ஆரம்பிக்கலாம். ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் 159 இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஆல்வியோலில் 104 விச் இஸ் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் வருமா? ஸோ இன்ஹேல் பண்ணும்போது அட்மாஸ்பியர்லேருந்து ஆக்சிஜன் எல்லாமே நம்மளோட ஆல்வியோலைக்குள்ள, அதாவது லங்ஸுக்குள்ளே வருது. சரியா? இப்போ ஆல்வியோலை அண்ட் பிளட்டுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும். அப்போ பாருங்கள், ஆல்வியோலையில் 104 இருக்குது, பிளட்ல ஜஸ்ட் 40 தான் இருக்குது. அப்போ எகெயின் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். ஆல்வியோலையிலேருந்து பிளட் வெசல்ஸ்குள்ளே நம்மளுக்கு ஆக்சிஜன் ஃபுல்லாகவே எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது. தென் பிளட்ல இருந்து எகெயின் வந்து என்னவா ஆகும்? ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக இருந்தால் அது 40 இருக்கும். ஸோ ஆல்வியோலையிலேருந்து ஆக்சிஜன் வந்ததுக்கப்புறமா அது என்ன பிளட்டாக மாறிடும்? ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறிடும். அப்போ அதோட வேல்யூ வந்து 95 இருக்க போகுது. ஆக்சிஜனேட்டட் பிளட்டு எகெயின் டிஷ்யூஸ்க்கெல்லாம் போகுமா? இப்போ டிஷ்யூஸில் எனக்கு 40 தான் இருக்கும். அப்போ எகெயின் வந்து இங்கே 95 to 40 பிளட் வெசல்ஸ்லேருந்து, அதாவது கேபிலரிஸ்லேருந்து எனக்கு டிஷ்யூஸ்க்கு வந்து எல்லா ஆக்சிஜனும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. இது கிளியரா? எஸ். இப்போ அப்படியே வந்து இந்த சைடு உல்டாவா பாருங்க. டிஷ்யூஸ்ல எனக்கு 45 கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. ஏன்னா ஆக்சிஜனை உள்ள இழுத்ததுக்கு அப்புறமா எனக்கு கேட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ்ல அந்த ஆக்சிஜன் யூஸ் ஆயிருக்கும். ஆஸ் அ ரிசல்ட் எனக்கு வேஸ்டா வந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ டிஷ்யூஸ்ல எனக்கு 45 இருக்குன்னா பிளட்ல எனக்கு 40 தான் இருக்கு. அப்போ என்ன ஆகும்? டிஷ்யூஸ்லேருந்து பிளட்டுக்கு கார்பன் டை ஆக்சைடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போது ஆக்சிஜனேட்டட் பிளட்ல எனக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்தால் அது என்னவா மாறிடும்? டீஆக்சி பிளட்டாக மாறிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகும். கிளியரா? ஸோ இப்படி தான் வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. கிளியர்? ஓகே. ஸோ இப்போ வந்து யூ கேன் see the picture here. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் வந்து ஏர் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் முன்னாடி நம்ம டேபிளில் பார்த்தோம் இல்லையா, பார்ஷியல் ப்ரெஷர். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு டயக்ராமும் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? இந்த வேல்யூஸு அண்ட் இங்கே 104, 40 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கும். இந்த 3 செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து பிளட்லையா லங்ஸ்லையா அந்த மாதிரியும் நீ ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. சரியா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்வியோலார் சர்ஃபேஸோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்வியோலார் கேவிட்டியில் எனக்கு வந்து ஆக்சிஜன் ஆர் கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்கும். இனி கேஸஸ் வந்து இங்கே தான் எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அதை தொட்ட மாதிரியே எனக்கு பிளட் கேபிலரிஸ் வந்து ஓடும். சரியா? ஸோ இந்த பிளட் கேபிலரிஸ்குள்ளே எப்படி டிஃப்யூஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகெயின் வந்து ஏற்கனவே நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோமே, எங்கேயும் ஞாபகம் இல்லை எனக்கு. கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ ஆல்வியோலியோட எபித்தீலியமை ஃபஸ்ட்டு அது கிராஸ் பண்ணணும். சரியா? ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து ஆல்வியோலையிலேருந்து இப்போ பிளட் கேபிலரிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ஆல்வியோலைக்குன்னு ஒரு எபித்தீலியம் அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்கும், அதை கிராஸ் பண்ணணும். தென் கிராஸ் பண்ணிவிட்டு இட் வில் ரீச் த நடுவில் இருக்க ஒரு மெம்ப்ரெயின், அதுக்கு பேர் பேஸ்மெண்ட் மெம்ப்ரெயின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்வியோலைக்கும் ப்ளஸ் பிளட் வெசல்ஸ்க்கும் நடுவில் ஒரு பேஸ்மெண்ட் மெம்ப்ரெயின் இருக்கும். அங்கே வந்து நெக்ஸ்ட் ரீச் ஆகும் பாயிண்ட் நம்பர் 2. தென் இதுக்கப்புறமா எண்டோதீலியம் ஆஃப் பிளட் கேபிலரிஸ். பிளட் கேபிலரிஸில் வந்து எண்டோதீலியம் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும், அதுக்குள்ளே வரும். ஸோ இந்த 3 லேயர்ஸ் தான் வந்து ஸ்கிமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். point 1, point 2, point 3 இப்படி தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது from the alveoli to the blood vessels. கிளியரா? இப்போ இதே மாதிரி வேற எங்கேயும் நம்ம படிச்சோமே, எங்கே ஞாபகம் இருக்கா?
the same epithelium, basement membrane, endothelium இப்படியே நம்ம படிச்சோம். just ஒரு 2 days முன்னாடி தான் நான் இந்த கிளாஸ் எடுத்தேன். ஞாபகம் இருக்கா? ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே இதை வந்து தெரியும். ரைட்? தெரியுமா? முந்தானியத்தை எடுத்த கிளாஸ்ப்பா. எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷன் இருக்கு இல்லையா, அங்கே க்ளோமருலஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறதுலாம் இதே 3 பாயிண்ட்ஸ் தான் நம்ம அங்கேயும் பார்த்தோம். ஏன்னா அங்கேயும் க்ளோமருலஸ் இருக்குது, ப்ளஸ் அது கூடவே வந்து பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து சுற்றியும் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. அப்போ இந்த பிளட் வெசல்ஸ்க்கும் க்ளோமருலஸ்க்கும் நடுவில் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது எப்படியெல்லாம் நடக்குது? ஃபர்ஸ்ட் வந்து க்ளோமருலஸோட எபித்தீலியமாக தாண்டி வரணும். சரியா? தாண்டி வந்ததுக்கப்புறமா நடுவில் இருக்க பேஸ்மெண்ட் மெம்பரேனை தாண்டி வரணும். தென் அதுக்குள்ளே இருக்க பிளட் வெசல்ஸோட எண்டோத்தீலியமுக்குள்ளே போகணும். சரியா? பயாலஜியில் என்சிஆர்டி ரீட் பண்ணால் போதுமா? ஃபஹீம், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம வந்து இப்போது பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ரீகால் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸ் இதை ரீகால் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிவைக்யூஸை சால்வ் பண்ணுவோம். இது எல்லாமே நீட்டில் கேட்ட பிவைக்யூஸ் தான். நானாக புதுசாக எந்த சோர்ஸ்லேருந்தும் எடுத்துகிட்டு வரல, கம்ப்ளீட்லி நீட்டில் கேட்ட பிவைக்யூஸ் தான். அப்போ நீங்கள் பாருங்கள், இதை படித்தா உங்களுக்கு அதை சால்வ் பண்ண முடியுமாங்கிறத நீங்களே பாருங்கள். சரியா? ஸோ தென் யூ கேன் டிசைட், இதை படிக்கலாமா இல்லை இதை தாண்டி வேறு ஏதாவது படிக்கணுமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ பேசிக்கலி வந்து என்சிஆர்டி புக்கு நீ ஃபஸ்ட்டு படிச்சிருக்கணும், அதுக்கப்புறமா நிறைய கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். தட் இஸ் இனஃப். நீ வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட்டு என்சிஆர்டி புக்கை தெளிவாக படித்தாலே போதும், புரிஞ்சு படித்தாலே போதும். சரியா? நான் இல்லை மேம் நான் மக்கப் தான் பண்ணுவேன் அப்படின்னா உனக்கு எந்த சோர்ஸுமே நான் சொல்ல முடியாது. என்சிஆர்டி புக்கை விட வேறு பெஸ்ட் சோர்ஸ் வந்து கிடையாது. இன்கேஸ் என்சிஆர்டியில் உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஸ்டேட் போர்ட் புக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பெட்டராக இருக்கும். மற்றபடி வந்து ஸ்டேட் போர்டோ இல்லை என்சிஆர்டியோ போர்ஷன்ஸ் என்னமோ ஒன்று தான். சரியா? எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. ஓகே. ஸோ இப்போ பிளட்டு வந்து கேரி பண்ணிட்டு போக போது ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் வித்தின் த பாடி. ஸோ இப்போ ஆக்சிஜன் வந்து ஈஸியாக டிசால்வ் ஆகுமா இல்லை கார்பன் டை ஆக்சைடு ஈஸியாக டிசால்வ் ஆகுமான்னு பார்க்கும்போது கார்பன் டை ஆக்சைடு தான் ஈஸியாக டிசால்வ் ஆகும். அப் டு 20% 25% அதிகமாக டிசால்வ் ஆக போகுது. ஸோ ஆக்சிஜன் எந்த அளவுக்கு டிசால்வ் ஆகுமோ அதை விட 20 டைம்ஸ் இல்லை 25 டைம்ஸ் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ் ஆக போகுது. ஸோ ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபின் கூட கம்பைன் ஆகி ஆக்சி ஹீமோக்ளோபினாக நம்மளோட பிளட் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ இதுவே கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு எடுத்திங்கன்னா எப்படிப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது? கார்பன் டை ஆக்சைடு நம்மளோட பிளட் வழியாக லங்ஸுக்கு வரணும் இல்லையா? ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ஆக்சிஜன் வந்து ஆக்சி ஹீமோக்ளோபினாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஹீமோக்ளோபின் கூட வந்து இது பைண்ட் ஆகிக்குது. ஆனால் கார்பன் டை ஆக்சைடு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? எஸ், கார்பன் டை ஆக்சைடு பிளட்ல எந்த ஃபார்ம்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? இங்கே ஆன்சர் இருக்கு இல்லையா? கார்பமினும் ஹீமோக்ளோபினா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ கார்பமினும் ஹீமோக்ளோபின்ங்கிறது இட் இஸ் கார்பன் மோனாக்சைட் பா. சரியா? ஸோ இட் இஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ஹீமோக்ளோபின் கூட சேர்ந்து கார்பமினும் ஹீமோக்ளோபினா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆக்சிஜன் தான் பிளட் வழியாக 97% ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஜஸ்ட் ஒரு 3% தான் பிளாஸ்மாக்குள்ளே மிக்ஸ் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே. ஸோ 97% வந்து ஆக்சிஜன் பிளட் மூலிமா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஜஸ்ட் ஒரு 3% மட்டும் பிளாஸ்மா மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ மேஜர் அந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசமே பிளட்ல இருக்க ஹீமோக்ளோபின் தான். இப்போ இதுவே கார்பன் டை ஆக்சைடுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. 90%லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் 20% 25% மட்டும்தான் ஹீமோக்ளோபின் கூட மிக்ஸ் ஆகி கார்பமினோ ஹீமோக்ளோபினாக போக போகுது. சரியா? ஸோ அது இல்லாமல் பிளாஸ்மாவில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போது என்ன ஆக போகுது? இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்மளோட வாட்டர் கூட சேர்ந்து லங்ஸில் கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்க போகுது. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் கூட சேர்ந்து என்னவா ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி H2CO3 கார்போனிக் ஆசிடாக மாறும். சரியா? ஸோ இதுக்கு கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே. ஸோ நம்மளோட செல்ஸில் கண்டிப்பாக வந்து குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகும்போது with the help of oxygen
கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோமா, அந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் தான் இப்போ என்னவா ஆயிடுச்சு, ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற என்சைம் ஹெல்ப்னால கார்போனிக் ஆசிடா மாறிடுச்சு. இப்போ இந்த கார்போனிக் ஆசிட் எகெயின் கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலிமா பைகார்பனேட் அயான்ஸா ஸ்பிளிட் ஆகுது. சரியா, HCO3 மைனஸ் அண்ட் H+ அயான்ஸா ஸ்பிளிட் ஆகுது. இந்த மாதிரி நடக்கும்போது இந்த H+ பார்த்துக்கோங்க. H+ அயான்ஸ் நம்மளோட பிளட்ல அதிகமாக இருக்கு அப்படின்னாலே நம்ம பாடியில் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கார்பன் டை ஆக்சைட்லேருந்து தான் H+ அயான்ஸ் வருது. ஸோ H+ அயான்ஸ் அதிகமாக இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம பாடியில் அதிகமாக இருக்கு. அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துக்கு ஆக்சிஜன் வேணுங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போது H+ஓட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு. ஸோ ஹை H+ இருக்குன்னா அது கூட சேர்ந்து டெம்பரேச்சரும் ஹையாக இருக்கும். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மேம் அப்படின்னா, கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எஃபெக்ட்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம், கார்பன் டை ஆக்சைடு தான் மேஜர் கிரீன் ஹவுஸ் கேஸ். அதனால தான் நிறைய வெப்பத்தை அடக்கி வைக்க முடியும். ஸோ டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் வென் நம்மளோட பாடிக்குள்ளே அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் போது. ஸோ ஹை H+ அயான்ஸ் ஹை டெம்பரேச்சர் இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகிறதுக்கு ஒரு வழிவகுக்குது. சரியா, இப்போ இதுவே உல்டா கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கோங்க, H+ அயான்ஸ் கம்மியாக இருக்குது இல்லை டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, லங்ஸில் இதுதான் கண்டிஷன் இல்லையா, H+ கம்மியாக இருக்கும் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அப்போ அந்த டைமில் பிளட் வெசல்ஸில் H+ஓட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குன்னா பிளட் வெசல்ஸை விட்டு கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாகவே லங்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரியா, ஓகே, அவ்வளோதாண்டா விஷயமே டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜனில். ஸோ இப்போ ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கும் போது நம்மளோட பிரெயினில் எந்த பார்ட் ஆஃப் பிரெயின் வந்து ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரெஸ்பிரேட்டரி சென்டர் அப்படிங்கிறத நம்ம எங்கே பார்த்தோம், மெடுலால பார்த்தோம் இல்லையா. ஸோ ரெஸ்பிரேட்டரி சென்டர், நர்வஸ் வேறு என்னெல்லாம் பார்த்தோம், நம்மளோட கார்டியோவாஸ்குலார் சென்டர் இல்லையா. ஸோ இது எல்லாமே வாமிட் சென்டர், ஆல் தீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த மெடுலா ஆப்லாங்கேட்டா. ஸோ அந்த மெடுலா ஆப்லாங்கேட்டாலேருந்து நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன் கண்ட்ரோல் ஆகுது. ஆல்சோ எனக்கு பான்ஸில் நியூமோடாக்சிக் சென்டர் இருக்குது. ஸோ பான்ஸில் we have pneumotaxic center and மெடுலாவில் I have respiratory rhythm center. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து கம்பைன் ஆகி தான் நம்மளோட ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ண போகுது. ஸோ இப்போ டிசார்டர்ஸ் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஆஸ்மா டிசார்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்டம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா, ஓகே. பிகாஸ் இந்த டைமில் போயிட்டு லைன் பை லைன் நீ கம்ப்ளீட்டாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ லைன் பை லைன் படிக்கிற அப்படின்னா நீ ரீகால் மட்டும்தான் பண்ணணும். இப்போ போயிட்டு ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. சரியா, ஸோ அந்த ரீகாலிங் செஷன் மட்டும் பண்ணுறேன்னா பண்ணு, தப்பு கிடையாது. நான் லைன் பை லைனாக உட்காந்து ஒரு வேர்டு கூட விடாமல் படிக்கிறேன்னா அது தப்பு. சரியா, சரிடா. ஸோ இப்போ இது கிளியரா? அண்ட் பசங்களா யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கே எல்லாருமே லைக் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆஸ்துமா பார்க்கலாமா. ஆஸ்துமாங்கிறது என்னன்னா, ஸோ நம்மளுக்கு டிஃபிகல்ட்டியில் ப்ரீதிங் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கான்சிக்வன்ஸ். ஸோ ஓகே, சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. ஸோ எதனால் ஆஸ்துமா வருதுன்னு கேட்டாங்கன்னா, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchi அண்ட் bronchioles. நம்மளோட ட்ராக்கியா போய் பிரான்ச்சிங் நடக்குது இல்லையா, bronchi அண்ட் bronchioles அது வந்து ஸ்ப்ளிட் ஆகும்போது அந்த இடத்துல எனக்கு வீக்கம் இருக்கும், இன்ஃப்ளமேஷன் இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ அதனால மூச்சு திணறல் வரலாம், டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங் வரலாம். தட் இஸ் த கான்சிக்வன்ஸ், இட் இஸ் நாட் த சிம்டம். சரியா, ஓகேடா, சூப்பர் சூப்பர் விகாஸ். அப்போ ஓகே, ஸோ அதுதான் இங்கேயும் பார்த்துட்டு இருக்கோம், வந்துடு அப்படியே. சரியா, எம்ஃபைசீமா அப்படிங்கிறது என்ன? ஸோ எம்ஃபைசீமாவில் பார்த்தீங்கன்னா ஆல்வியோலார் வால்ஸ் எனக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இது எதனால் இருக்கலாம்? சம்டைம்ஸ் வந்து ஸ்மோக்கிங்னால இருக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த சிகரெட்லாம் பிடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஆல்வியோலை வால்ஸ் டேமேஜ் ஆகிடும். ஒன்ஸ் இந்த ஆல்வியோலை வால்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் வந்து அந்த வால்ஸை தாண்டி தான் போகணும், தாண்டி தான் உள்ளே வரணும். அப்போ அந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸில் கொஞ்சம் எனக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனாலேயே எனக்கு மூச்சு திணறல் வரலாம். சரியா, ஸோ தட் இஸ் எம்ஃபைசீமா. ஸோ ஆஸ்துமாங்கிறது என்ன, பிராங்கஸ் அண்ட் பிராங்கியோல்ஸ் எனக்கு இன்ஃப்ளமேஷன் நடந்திருக்கு. எம்ஃபைசீமாங்கிறது ஆல்வியோலார் வால்ஸ் எனக்கு டேமேஜ் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் த ஸ்மோக்கிங். இப்போ ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எந்த இடத்துல வேலை பார்க்குறோம், எந்த இடத்துல நம்மளோட வீடு இருக்குது, எங்கே வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் வரும். ஸோ இது பேசிக்கலி என்னென்னா, ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நம்மளோட லங்ஸில் வந்து அக்யூமுலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு விஷயம் தான் சிலிகோசிஸ் அப்படிங்கிறது. சரியா, ஸோ சிலிகோசிஸ் இஸ் அ ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் தான்.
சிலிக்கா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே போய் நம்மளோட லங்ஸில் வந்து அக்யூமுலேட் ஆகும்போது தான் நம்மளுக்கு சிலிகோசஸ் வருது இல்லையா. அதே மாதிரி நம்மளோட இண்டஸ்ட்ரீஸில் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், அதனால் வரக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நம்மளோட பாடியில் போய் லாங் டர்மாக எக்ஸ்போஸ் ஆகிறதுனால நம்மளோட பாடியுமே வந்து டே இதுக்கு மேலே என்னால் முள்ளடா விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கிவ் அப் மோடுக்கு போயிடும். ஸோ நம்மளுக்கு ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் வரும், லங் டேமேஜ் இருக்கும் சரியா. ஸோ அதனால வந்து நம்ம லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதை விட வேறு வழி கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய கொஷின்ஸை சால்வ் பண்ணலாமா. யூ கேன் சி ரெசிடுவல் வால்யூம், வைட்டல் கெப்பாசிட்டி, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, டைடல் வால்யூம் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. எஸ், இங்கே என்னப்பா ஆன்சராக இருக்கும்? மேட்ச் பண்ண பாருங்க பார்க்கலாம். ரெசிடுவல் வால்யூம் அப்படின்னா என்னடா? ஸோ யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ் ஹியர், பட் இந்த ஆப்ஷன்ஸை பார்க்க வேணாம், ஜஸ்ட் இங்கேயே வந்து மேட்ச் பண்ணி பாருங்க பார்க்கலாம். ரெசிடுவல் வால்யூம் அப்படின்னா என்னதான் வந்து நம்ம மூச்சை வெளியே விட்டாலும் அதுக்கப்புறமாவும் நம்மளுக்கு கொஞ்சம் ரிமைனிங் ஏர் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ இதை எங்கே கொண்டு போய் மேட்ச் பண்ணலாம்? இங்கே மேட்ச் பண்ணலாமா? த வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் த லங்ஸ் ஆஃப்டர் ஃபோர்ஸபிள் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாமா? எஸ், இந்த ஜூம் இன் போதுமா? ரெசிடுவல் வால்யூமை இங்கே நம்ம மேட்ச் பண்ணலாம். வைட்டல் கெப்பாசிட்டிங்கிறது என்ன? போத் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் ரெண்டுமே நம்ம கன்சிடர் பண்ணுவோமா? அது டைடல் வால்யூமா இல்லை வைட்டல் கெப்பாசிட்டியா? இங்கே தான் கன்ஃபியூஷனே நடக்கும் இல்லையா. ஸோ டைடல் வால்யூம் அப்படிங்கிறது என்ன? ஜூம் இன் பண்ணியாச்சு. ஏக்கு வந்து 3. ஓகே, வைட்டல் கெப்பாசிட்டி எங்கே போய் மேட்ச் ஆகும்? இல்லைனா தெரிஞ்ச மாதிரி எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி மேட்ச் பண்ணி பார்க்குறீங்களா, டைடல் வால்யூம் மேட்ச் பண்ணி பார்க்குறீங்களா, எப்படி வேணாலும் மேட்ச் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் தட் கேன் பி பிரீத்ட் இன் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்னது? It is vital capacity. சரியா? ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர்ட் ஆர் எக்ஸ்பயர்ட், ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவோம்? டைடல் வால்யூம்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்து டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் எக்ஸ்பயர்ட் ஆஃப்டர் நார்மல் இன்ஸ்பிரேஷன்னா அது எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி சரியா. ஸோ இங்கே எது வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும்? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் சரியா. அடுத்து அசர்ஷன், ரீசன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த அசர்ஷன் ஹியர்? During the transportation of gases, about 20 to 25% of carbon dioxide is carried by hemoglobin as carbaminohemoglobin. Is it correct? Yes, it is right. This binding is related to high partial pressure of carbon dioxide and low partial pressure of oxygen in the tissues. Is it correct? So tissues la enakku adhigamana carbon dioxide irukku and கம்மியான ஆக்சிஜன் பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கு, அதனால தான் கார்பன் டை ஆக்சைடு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ டிஷ்யூஸில் எனக்கு கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அது டிஷ்யூஸை விட்டு வெளியே வரும். பிளட்டில் கம்மியாக இருக்கிறதுனால டிஷ்யூஸை விட்டு பிளட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதில் அசர்ஷன், ரீசன் ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் த ஏ கரெக்ட்லி. இப்போது லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 ரெண்டுமே நம்ம மேட்ச் பண்ணணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது, ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி, வைட்டல் கெப்பாசிட்டி, இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, இதெல்லாம் இந்த சைட் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2 கூட நீங்கள் மேட்ச் பண்ணணும். வாட் வில் பி த ரைட் ஆன்சர்? ஸோ இது வந்து ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இருக்குடா. நான் உங்களுக்கு ஜூம் இன் கூட பண்ணுறேன். எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி வந்து என்னடா? கெப்பாசிட்டின்னு வந்தாலே நம்ம எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் கூட போய் மேட்ச் பண்ணணும். ஸோ டிவி ப்ளஸ் இஆர்வி இஸ் த ஃபார்முலா இல்லையா? டிவி ப்ளஸ் இஆர்வி. ஓகே, அடுத்து இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னா ஐஆர்வி கூட.
ஸோ டிவி ப்ளஸ் ஐஆர்வி கூட மேட்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி இருக்கு. பீனா 1ஆ? இஸ் இட் ரைட்? ஓகே. ஸோ இஆர்வி ப்ளஸ் டிவி ப்ளஸ் ஐஆர்வி இதுவா ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி? எஸ். என்னமோ தப்பா இருக்க மாதிரி இருக்கீங்க. இதை நம்ம வந்து ஸ்டேட் போர்ட் புக்ல புக் பேக் கொஷினா ஒன்று படிச்சிருக்கோமா? டிவி பிளஸ் ஐஆர்வி பிளஸ் இஆர்வினா என்னது? இட் இஸ் நாட் ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி, இட் இஸ் வைட்டல் கெப்பாசிட்டி. அழகா தப்பான ஆன்சர் சொல்ற சமீகா அண்ட் விகாஸ், கொஞ்சம் தெளிவா இரு சரியா? ஸோ டிவி பிளஸ் இஆர்வி பிளஸ் ஐஆர்வி என்ன நம்ம படிச்சிருக்கோம்? ஸ்டேட் போர்ட் புக்ல படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஒரு புக் பேக் 1 மார்க் தானே இது. வைட்டல் கெப்பாசிட்டி தானே அங்க போய் மேட்ச் ஆகணும். அப்ப ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டினா எங்க போய் மேட்ச் ஆகும்? இங்க இஆர்வி பிளஸ் ஆர்வி. சரியா? கிளியரா? One request for 10th standard after NEET exam, please teach 10th biology evening. கண்டிப்பா லக்ஷ்மி நான் வரேன்ப்பா. சரியா? ஒன்ஸ் நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் வந்து 10th 11th 12th எல்லாருக்குமே கிளாஸஸ் எப்பவும் போல போயிட்டே இருக்கும். சரியா? ஜஸ்ட் இன்னும் ஒரு 2 days தான். 4ஆம் தேதி உங்களுக்கு நீட் எக்ஸாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பா வந்து மீட் பண்ணலாம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின்டா, which of the following factors are favorable for the formation of oxyhemoglobin in the alveoli? So alveoli la enna mari conditions irundha oxyhemoglobin bind agum. So oxygenum hemoglobinum renda சேர்ந்து bind agum. Yes. C பார்த்துட்டு B போட்டனா இந்த மாதிரி தயவு செஞ்சு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாத. உனக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுமே வந்து தப்பான ஆன்சரை கொடுத்துட்டு வந்துடுவ. அவ்வளோ படிச்சும் என்ன பிரயோஜனம்? கரெக்டாக போய் நீ ஆன்சரை கொடுத்துட்டு வரணும் கன்ஃபியூஸ் ஆகாம. சரியா? ஸோ இங்கே என்னடா கரெக்டான ஆன்சர்? ஆக்சிஜன் வந்து பைண்ட் ஆகணும்னா அங்கே என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கணும்? ஏற்கனவே நான் சொன்னேன்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்தா எனக்கு வந்து கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அண்ட் அது லாஸ்ட்டாக டிசோஷியேட் ஆகும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குமா? எஸ். இப்போ இந்த H+ அதிகமாக இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல எனக்கு ஆக்சிஜன் வேணும். ஸோ H+ எங்கே அதிகமாக இருக்கு? இங்கே. இது கரெக்டா? இல்லை. இது கரெக்டா? which is the right answer here? So favorable condition for formation of oxyhemoglobin in the alveoli. So என்னப்பா கரெக்டான? B-யா C-யா? ஸோ இது வந்து பாடி கண்டிஷன்ல எனக்கு H+ அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆல்வியோலையில் எப்படி இருக்கலாம்? எஸ். எனக்கு ஹை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கணும் அண்ட் லெஸ் H+ கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் எனக்கு ஆல்வியோலையிலேருந்து பிளட் வெசல்ஸ்குள்ள ஆக்சிஜன் போகும். சரியா? எஸ். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். எனக்கு ஆல்வியோலையில் ஹை பார்ஷியல் ப்ரெஷர் இருந்தால் தான் அதுக்கப்புறமா எனக்கு பிளட்டுக்கு அது போகும். ஏன்னா ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் தானே. அப்போ ஆக்சிஜன் ஆல்வியோலையிலேருந்து பிளட்டுக்கு போகணும்னா ஆல்வியோலையில் ஹை பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கணும், பிளட்ல கம்மியாக இருக்கணும். சரியா? அடுத்து செலக்ட் த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன் த ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை கரெக்டான சீக்வன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ தானே நம்ம அந்த 5 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். எது கரெக்டான ஆன்சராக வருவீங்க? எஸ். ஃபர்ஸ்ட் என்னப்பா வரும்? ஃபர்ஸ்ட் பல்மோனரி வென்டிலேஷனா? ஃபர்ஸ்ட் பல்மோனரி வென்டிலேஷன். ஸோ அட்மாஸ்பியரிக் ஏரை நான் உள்ளே எடுத்துக்கிறேன். தென் இதுக்கப்புறமா என்ன ஆகும்? இதுக்கப்புறமா டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் இந்த ஆல்வியோலார் மெம்பரேன். ஒன்ஸ் ஆல்வியோலை போனதுக்கு அப்புறமா அது டிஃப்யூஸ் ஆகுது. தென் ஆல்வியோலையிலேருந்து இப்போ வந்து என்ன ஆகும்?
பிளட்டுக்கு போய் பிளட் மூலிமா அதை டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இப்போது பிளட்ல இருந்து லாஸ்ட்டாக டிஷ்யூஸ் போகும், டிஷ்யூஸ்லேருந்து லாஸ்ட்டாக உள்ளே போயிட்டு அது கேட்டபாலிக் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும் இல்லையா. அப்போது 𝑑𝐴𝐶𝐵�E is the right answer. So option A. சரியா? ஓகே. அடுத்து ஸோ assertion and reason ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. A person goes to high altitude and experiences altitude sickness with symptoms like breathing difficulty and heart palpitations. ஸோ ஒன்ஸ் வந்து மலை ஏறணும் அப்படின்னா வயசானவங்க இல்லை மூச்சு விடுறதுக்கு ஏற்கனவே கஷ்டமாக இருக்கவங்களுக்குலாம் இன்னுமே பிரச்சனையாக இருக்கும் இல்லையா. ஏன் மலை ஏற ஏற அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து கம்மியாகுது. ஸோ பாடி வந்து சஃபிஷியண்ட்டான ஆக்சிஜன் கிடைக்காததுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கா இல்லை தப்பாக இருக்கா சொல்லு பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே கரெக்டு தானே. மலை ஏற ஏற எனக்கு பிளெயின்ஸில் இருக்கிறத விட அங்கே அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அங்கே கம்மியாக இருக்கிறதுனால ஆக்சிஜனும் எனக்கு வந்து அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சிஜன் கிடைக்கலைன்னா அதிகமாக மூச்சு வாங்க நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுதான் இப்போ வந்து ஹார்ட்டும் வந்து அதிகமாக பீட் ஆகும். ஸோ அதுதான் ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ் அண்ட் அதிகமாக ப்ரீதிங் பண்ணுறது சரியா. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து வைட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் லங். ஸோ இப்போ தான் நம்ம இதை பார்த்தோமா, வைட்டல் கெப்பாசிட்டி நிறையா தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ விச் இஸ் த ரைட் ஆன்சர்? எகெயின் இது ஸ்டேட் போர்டில் நம்மளுக்கு ஒரு புக் பேக் 1 மார்க் இல்லையா. ஸோ IRV + ERV + TV இதுதான் வைட்டல் கெப்பாசிட்டியோட ஆக்சுவல் கரெக்ட் ஆன்சர். கரெக்டா? அடுத்து ஐடென்டிஃபை த ரீஜன் ஆஃப் ஹியூமன் பிரெயின் விச் ஹாஸ் pneumotaxic center that alters the respiration rate by reducing the duration of inspiration. ஸோ நீ ரொம்பலாம் படிக்கவே வேணாம், இதை மட்டும் பாரு. pneumotaxic center எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம். cerebrum, medulla, pons, thalamus. Very good, pons தான். அடுத்து which of the following statements are correct with respect to the vital capacity? ஸோ vital capacity ஞாபகம் வச்சுக்கோ, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும் சரியா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எய்தர் 2 ஸ்டேட்மெண்ட் இல்லை 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கலாம். அது எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. vital capacity அப்படின்னா it includes ERV + TV + IRVன்னு கொடுத்துருக்கான். ஸோ இது கரெக்டா? எஸ், இட் இஸ் ரைட். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ எங்கெல்லாம் வருது? DCAக்கு தான் காம்படிஷன், பியை மறந்துரு சரியா. இப்போ அடுத்து டோட்டல் வால்யூம் ஆஃப் air a person can inspire after normal expiration. இது கரெக்டாக இருக்கா? The maximum volume of air a person can breathe in after forced expiration. It includes ERV, RV, IRV. Maximum volume of air a person can breathe out after forced inspiration. So இதில் vital capacity கரெக்டான definition என்ன? vital capacity கரெக்டான definition என்னப்பா? So maximum volume of air a person can breathe in after forced inspiration சொல்லலாம். அதே மாதிரி the maximum volume of air a person can breathe out after forced expiration, inspiration and expiration ரெண்டுமே வந்து சொல்லலாம். ஸோ இந்த மூணுமே தான் கரெக்டான ஆன்சர் சரியா. அடுத்து under normal physiological condition in human being every 100 ml of oxygenated blood can deliver dash ml of oxygen in the tissue. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் தான். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட புக்கில் இருந்தே கேட்ட ஒரு கொஷின் சரியா. இப்போ எவ்ரி 100 ml ஆஃப் பிளட்டில் எனக்கு 5 ml ஆஃப் ஆக்சிஜன் வந்து டெலிவர் ஆகும் டு த பாடி செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் சரியா. 100 ml ஆஃப் பிளட்டுக்கு 5 ml ஆஃப் ஆக்சிஜன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து which of the following is not the function of conducting part of the respiratory system? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட கண்டக்டிங் பார்ட்டோட வேலை இல்லை அப்படிங்கிறது என்ன? It clears the inhaled air from foreign particles. Inhaled air is humidified. Humidifiedனா ஈரப்பதம் சேர்ந்து அந்த காற்று வந்து உள்ளே போகுது. Temperature of inhaled air is brought to the body temperature. Provides surface for diffusion of oxygen and carbon dioxide. இதில் which is not the function of conducting partனு கேட்டிருக்காங்க. இங்கே தான் வந்து ட்விஸ்டே இருக்குது. நீ எல்லாமே வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் நம்ம படித்தது தானே அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் எது கண்டக்டிங் பார்ட்டில் நடக்குது, எது எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டில் நடக்குதுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் சரியா. பி கிடையாதுப்பா.
நம்ம உள்ள வாங்குற இன்ஹேல் பண்ணுற ஏர் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நம்மளோட நேசல் சேம்பர் அண்ட் உள்ளே போகும்போது தான் அது ஹியூமிடிஃபை ஆகுது. நம்ம வந்து அதை ஹியூமிடிஃபை பண்ணுறோம் தான், ஈரப்பதத்தை சேர்த்து தான் அனுப்புகிறோம். ஸோ அது கரெக்டான ஆன்சர் தான். ஸோ இதுவும் கரெக்டாக, ஏன்னா சீலியாங்கிற சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாம் நம்மளோட நோஸ்க்குள்ளே இருக்குது, அதுதான் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணுது. அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். நம்மளோட ஏர் வந்து ஹியூமிடிஃபை ஆகுது, அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். அண்ட் நம்மளோட ஏர் வந்து ரொம்ப அனல்காக தான் இருக்குன்னா அதை நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கு மாற்றி அமைக்கணும். அதே மாதிரி ரொம்ப வின்டர் சீசனில் ரொம்ப சில்லுன்னு ஏர் இருக்குன்னா அதையும் நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கு மாற்றி அமைக்கணும். அதுவும் வந்து கண்டக்டிங் பார்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சென்டர் தான் பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் பண்ணுது. இப்போ எந்த ஒரு விஷயம் மட்டும் ஒரு கண்டக்டிங் பார்ட் பண்ணாது அப்படின்னா இதுதான். டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து யார் பண்ணுறாங்க? ஆல்வியோலை பண்ணுறாங்க. ஆல்வியோலை இஸ் நாட் த பார்ட் ஆஃப் கண்டக்டிங் சிஸ்டம். அதாவது நம்மளோட நேசல் சேம்பர் அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ராக்கியா இந்த விஷயம் பண்ணக்கூடியது கிடையாது இல்லையா? இது ஆல்வியோலை பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? அடுத்து, the figure shows diagrammatic view of human respiratory system with labels A, B, C and D. Select the option which gives the correct identification and main function and characteristic. ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ABCDன்னு. ஸோ இதில் என்ன பண்ணணும்? நம்ம வந்து கரெக்டான ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும், அதோட ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஏ வந்து எங்கே மார்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, விச் இஸ் பேசிக்கலி ட்ராக்கியாலாம் மார்க் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ பிசிடி எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோ. டி வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்டில் மார்க் ஆகிருக்கு, இல்லைனா வந்து டயாஃப்ரமில் மார்க் ஆகிருக்கு. சரியா? இப்போ இதை கரெக்டாக வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஏ வந்து ட்ராக்கியாவில் இருக்கா? சரி, எதுக்கும் படித்து பார்ப்போம். ஏ ட்ராக்கியா, லாங் டியூப் சப்போர்ட்டட் பை கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரென்ஸ் ஃபார் கண்டக்டிங் இன்ஸ்பயர்டர். இதுவே கரெக்டாக தான் இருக்கோ? அடுத்து பார்க்கலாமா? பி, pleural membrane surrounds ribs on both the sides to provide cushion against rubbing. ஓகே, பட் பி வந்து pleural membrane தான் மார்க் ஆகிருக்காங்கிறத பார்க்கணும். தென் சி, alveoli thin walled vascular bag like structures for exchange of gases. சி வந்து alveoli தான் மார்க் பண்ணியிருக்கா. டி, lower end of the lungs diaphragm which pulls it down during the inspiration. என்னடா எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ எது இங்கே ஆன்சர்? ஏவா? நோ, இட் இஸ் த alveoli. சரியா? அடுத்து, which one of the following organs in the human body is most affected due to shortage of oxygen? இப்போ போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, எந்த ஒரு ஆர்கன் எனக்கு ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும்? இன்டெஸ்டைன், ஸ்கின், கிட்னி, பிரெயின். எந்த ஆர்கன் எனக்கு ஆக்சிஜன் கிடைக்காததுனால முதல்ல அஃபெக்ட் ஆகிறது? ஸோ ரொம்ப ஈஸியாக இதோட ஆன்சர் சொல்லிடலாம். என்னது? நம்மளுக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருக்க இடத்துல போய் உட்கார்ந்தாதான் தூக்கமாக வரும் இல்லையா, கொட்டாவியாக வரும். ஸோ இதெல்லாம் யார் பண்ணுறாங்க? இட் இஸ் வெரி சிம்பிள், பிகாஸ் ஆஃப் த பிரெயின் தான். ஸோ பிரெயின் தான் வந்து நம்மளோட ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக இல்லாதப்ப என்ன பண்ணுது? நம்மளோட பிரெயினை வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும். ஸோ அதனாலேயே நம்மளோட வாய் வந்து நல்லா வைடாக ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து நிறைய ஆக்சிஜனை உள்ளே எடுக்க ட்ரை பண்ணும். அதுதான் நம்ம கொட்டாவின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து, select the correct events that occur during inspiration. inspiration அப்போ நடக்கக்கூடிய கரெக்டான ஈவெண்ட்ஸை நீ சூஸ் பண்ணணும். contraction of the diaphragm, கரெக்டா? எஸ். contraction of the external intercostal muscles, கரெக்டா? pulmonary volume decreases, intrapulmonary pressure increases. ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்போ எனக்கு இன்க்ரீஸ் ஆகாது, இது தப்பு. pulmonary volume decreases, இது கரெக்டா இருக்கா? இல்லை 1 and 2 மட்டும் தான் கரெக்டா? பார்க்கலாமா? ஸோ பல்மோனரி வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகாது. உள்ள நம்ம ஏரை இழுக்கும் போது பலூனோட வால்யூம் பெருசு தானே ஆகுது. அதே மாதிரி நம்மளோட பல்மோனரி லங்ஸோட வால்யூம் பெருசு தான் ஆகும், இங்கே டிக்ரீஸ் ஆகாது. இங்கே வந்து இன்க்ரீசஸ்னு இருந்தால் இது கரெக்டாக இருந்திருக்கும், இங்கே டிக்ரீசஸ்னு இருந்தால் இது கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லைங்கிறதுனால இதையும் எடுத்துக்க முடியாது, இதையும் கரெக்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 and 2 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, select the correct statement. Expiration occurs due to external intercostal muscles. Intrapulmonary pressure is lower than the atmospheric pressure during inspiration. Inspiration occurs when atmospheric pressure is less than the intrapulmonary pressure. Expiration is initiated due to contraction of the diaphragm.
ஸோ இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். எக்ஸ்பிரேஷன் வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ்னால ஆகுது. Intrapulmonary pressure is lower than the atmospheric pressure during inspiration. Yes, இது correct. Inspiration occurs when atmospheric pressure is less than the intrapulmonary pressure. இல்லை இது தப்பு. Expiration is initiated due to contraction of the diaphragm. So எனக்கு தெரிஞ்சு B தான் கரெக்டான ஆன்சர் இல்லையா? So option B is the right answer. இப்போ இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ்னாலேயோ இல்லை டயாஃப்ரம்னாலேயோ இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் நடக்க போகிறது கிடையாது. ஸோ நம்மளோட ப்ரீடிங்கை யாரை தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? மெடுலா அண்ட் பான்ஸ் ரெண்டு பேரும் தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் திஸ் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அண்ட் டயாஃப்ரம். சரியா? ஓகே, அடுத்து the total lung capacity TLCங்கிறது என்னது? It is the total volume of air accommodated in the lungs at the end of the forced inspiration. This includes. ஸோ டிஎல்சிங்கிறது டெஃபினிஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஏரை வந்து வெளியே விடுறோம் ஆஃப்டர் நம்ம சூப்பராக டீப் ப்ரீத் எடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளோ ஏரை நான் வெளியே விடுறேன், அதுதான் டோட்டல் லங் கெப்பாசிட்டின்னு சொல்லியாச்சு இல்லையா? ஸோ நோ எவ்வளோ நம்ம டீப் பிரெத் எடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளோ ஏரை நம்மளோட லங்ஸ் வந்து தாங்கிக்குதோ அதுதான் வந்து டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஸோ இதோட டெஃபினேஷன் வந்து நம்ம அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும். டிஎல்சியோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? டோட்டல் லங் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா மொத்தத்தையும் ஆட் பண்ணுமா? எஸ். ஸோ எதுப்பா கரெக்டான ஆன்சர் இங்க? டிஎல்சி டோட்டல் லங் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா என்ன? என்னென்ன விஷயத்த ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் லங் கெப்பாசிட்டி கிடைக்கும்? which is the right answer? பரத் 2026 நீட் ஆஸ்பிரண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இந்த தடவை மேல எக்ஸாம் மட்டும் முடியட்டும். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே நம்ம 2026க்கான பேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஓகேப்பா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சரா? சூப்பர்டா, சூப்பர். ஸோ அடுத்து the maximum volume of air a person can breathe after forced expiration. நல்லா பெருமூச்சு விட்டதுக்கு அப்புறமா எவ்வளோ ஏரை என்னால் உள்ள இழுக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, வைட்டல் கெப்பாசிட்டி, இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, டோட்டல் லங் கெப்பாசிட்டி. எது கரெக்டான ஆன்சர் இங்கே? ஆஃப்டர் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன் எவ்வளோ ஏரை என்னால் உள்ள இழுக்க முடியும்? Inspiratory capacity ya? No, it is vital capacity. சரியா? Lungs are made up of air-filled sacs, the alveoli. They do not collapse even after forceful expiration. எதனால? நம்ம நல்லா பெருமூச்சு விட்டாலும் கூட நம்மளோட லங்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகாதது எதனால? There is certain amount of air நம்மளோட லங்ஸ்குள்ளேயே இருக்கு இல்லையா? அதை என்ன சொல்லுவோம்? என்னதான் மூச்சை நம்ம வந்து வெளியே விட்டாலும் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஏர் நம்மளோட லங்ஸ்குள்ளேயே இருக்கு. அதை என்ன சொல்லுவோம்? ரெசிடுவல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், டைடல் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இது ரொம்ப சிம்பிள் இல்லையா? வெரி குட். ஸோ ரெசிடுவல் வால்யூம் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து அசர்ஷன், ரீசன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் ஆல்டிடியூட் சிக்னஸ் தான். ஸோ இந்த கொஷின் நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டோம் இல்லையா? ஓகே. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜனை சம்மந்தப்பட்டு நீங்கள் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஹியர். இங்கே என்னப்பா கரெக்டான ஆன்சர்? partial pressure of carbon dioxide can interfere with oxygen binding with hemoglobin. High H+ concentration in the alveoli favors the formation of oxyhemoglobin. Low partial pressure of carbon dioxide in the alveoli favors the formation of oxyhemoglobin. Binding of oxygen with hemoglobin is mainly related to partial pressure of oxygen. So இதில் தப்பான ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும்டா. தப்பான ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க கீர்த்தனா.
binding of oxygen with hemoglobin is mainly related to partial pressure of oxygen. இதில் என்னப்பா தப்பா இருக்கு? அது தப்பு கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, இங்கே லெஸ்ஸர் H plus கான்சன்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் ஆல்வியோலையில் நமக்கு ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ லெஸ்ஸர் H plusனா லெஸ் கார்பன் டை ஆக்சைடு இன் ஆல்வியோலைன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போது மோர் ஆக்சிஜன் இஸ் தேர் இன் த ஆல்வியோலைன்னு அர்த்தம். மோர் ஆக்சிஜன் ஆல்வியோலையில் இருந்தால் அந்த ஆக்சிஜன் எல்லாம் இப்போ எங்கே போகும்? பிளட் வெசல்ஸ்குள்ளே போயிட்டு ஆக்சி ஹீமோக்ளோபினாக ஃபார்ம் ஆகும். அப்போ இதுதானே வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ லெஸ்ஸர் H plus கான்சன்ட்ரேஷன் ஆல்வியோலையில் இருந்தால் தான் ஆக்சி ஹீமோக்ளோபின் பாண்ட் ஆகும். சரியா? அது ஏதாவது டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கும்டா. ஓகே, reduction in the pH of blood will, இப்போ பிளட்டோட pH எனக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும்? Reduce the blood supply to the brain, decrease the affinity of hemoglobin with oxygen, release bicarbonate ions by the liver, reduces the rate of heartbeat. Reduction in the pH அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? நம்ம வந்து concentration of H plus அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அதுதானே pH. அப்போது எனக்கு H plus கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குன்னா pH கம்மியாகும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? பிளட்டில் எனக்கு H plus கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. Then what will happen? Decreases the affinity of hemoglobin with oxygen. Super. எனக்கு H plus அதிகமாக இருந்தால் தான் ஐயோ என்னை காப்பாற்றுக்குன்னு சொல்லி ஒரு அலார்மிங் சுச்சுவேஷன் வரும். எனக்கு இங்கே தயவு செஞ்சு கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆக்சிஜனே வந்துடு அப்படின்னு சொல்லும். இங்கே வந்து எனக்கு கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக தான் இருக்குது. அப்போது ஆக்சிஜன் அங்கே வந்து ஹீமோக்ளோபின் கூட பைண்ட் ஆகிறது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். சரியா? அடுத்து பார்க்கலாமா? Approximately 70% of carbon dioxide absorbed by the blood will be transported to the lungs. எப்படி? கார்பன் டை ஆக்சைடு 70% எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது? as bicarbonate ions in the form of dissolved gas molecules by binding to the RBC as carbaminohemoglobin. ஸோ பைண்டிங் டு த ஆர்பிசி அப்படின்னா வந்து 20 to 25% தான் நம்ம பார்த்தோம். அப்போ இது தப்பான ஆன்சர். 70% எப்படி தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது கார்பன் டை ஆக்சைடு? கார்பமினோஹீமோக்ளோபினா டே அதுதான் நம்ம வந்து 20 to 25% பார்த்தோம். ஸோ இப்போ ஆர்பிசின்னு சொல்கிறதும் ஹீமோக்ளோபின்னு சொல்கிறதும் ஒன்று தானே. ஆர்பிசிக்குள்ளே தான் ஹீமோக்ளோபின் இருக்குது. அந்த ஹீமோக்ளோபின்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் ஆனால் அந்த கார்பமினோ ஹீமோக்ளோபின்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டுமே வந்து அப்ராக்சிமேட்லி 20%லேருந்து 25% மட்டும்தான். ஆனால் இங்கே கேட்குற கொஷின் வந்து 70% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆர்பிசி ஹீமோக்ளோபின் ரெண்டுமே நீ சொல்ல முடியாது இல்லையா? பைகார்பனேட் அயான்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ HCO3 தான் வந்து 70% டிரான்ஸ்போர்ட் ஆகுது. கிளியராக இருந்துக்கும். சரியா? பைகார்பனேட் அயான்ஸாக தான் 70% அது டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ டிசால்விங் பவர் வச்சு என்ன பார்த்தோம்? 20 to 25% மோர் தேன் ஆக்சிஜன் இது டிசால்வ் ஆகுது இன் த பிளட். ஓகேவா? ஸோ ஹீமோக்ளோபின் ஆஃப் ஹியூமன் ஃபீட்டஸ், ஹீமோக்ளோபின் ஆஃப் ஹியூமன் ஃபீட்டஸ். ஸோ வினு உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆகுதா? ஸோ யாரோ ஒருத்தங்க இமேஜின் தே ஆர் ப்ரெக்னென்ட். சரியா? ஸோ அவங்களோட யூட்ரஸ்குள்ளே ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ க்ரோ ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த ஃபீச்சர்ஸோட ஹீமோக்ளோபின் வந்து எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. இட் ஹேஸ் லோவர் அஃபினிட்டி ஃபார் ஆக்சிஜன் தேன் தட் ஆஃப் த அடல்ட். Its affinity for oxygen is same as that of the adult. It has only 2 protein subunits instead of 4. It has high affinity for oxygen than that of the adult. So இதில் எது கரெக்டான ஆன்சர்? It has high affinity for oxygen than that of the adult. Super. Deepika, Gopalnath, very good. அடுத்த question. People living at sea level have around 5 million RBC per cubic millimeter of their blood, whereas those living at an altitude of 5,400 meter have around 8 million. This is because at high altitude என்ன ஆகுது?
ஸோ பிளேன்ஸில் இருக்கவங்களுக்கு 5 million தான் இருக்கு. சரியா? இதுவே ரொம்ப டாபிக் எனக்கு சாரி டே உன்னோட கமெண்ட்டை பார்த்து நானும் அதுவே படிக்கிறேன். பரத் இரு. எஸ், எனக்கு வந்து ஆல்டிடியூட் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஒரு பர்சனுக்கு 8 million blood இருக்கு. சரியா? 8 million RBCs இருக்கு. ஸோ இது எதனால? முன்னாடி பார்த்த கொஸ்டின் வந்து இட் இஸ் ஜெனரல் டாபிக் பா. ஆமா, தீபிகான்னு இருந்தா தானே தீப்ஸ்னு வைப்பாங்க. வேற என்ன பேர் அப்படி இருக்கு? அதுதான் இருக்க ஒரே ஆப்ஷன். எஸ். ஸோ இது ஏன்டா இந்த மாதிரி நடக்குது? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளெயின்ஸில் இருந்தால் எனக்கு 5 million RBC தான் இருக்குது. இதுவே மவுண்டெயின்ஸில் அதிகமான ஹைட்டில் போகும்போது 8 million RBC வருது. ஸோ என்ன ரீசன்? Atmospheric oxygen level is less and hence more RBC are needed to absorb the required amount of oxygen to survive. There is more UV radiation which enhances the RBC production. People eat more nutritive food, therefore more RBC is formed. People get pollution-free air to breathe and more oxygen is available. எது கரெக்டான ஆன்சர்? டே நீ சொல்கிற அந்த லோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து இங்கே என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அங்கே எனக்கு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆக்சிஜனோடது. அப்போ ஆக்சிஜன் அந்த அளவுக்கு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்காது. அவைலபிளாக இல்லாதப்போ நம்ம பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். எப்படி? இப்போ அதிகமான RBC இருந்தால் அட்லீஸ்ட் வந்து இப்போ பாருங்களேன், ஒரு 10 ஆள் நல்லா சூப்பராக வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த 10 ஆள் மட்டுமே போதும். ஓகேவா? இப்போ பிளெயின்ஸ்லாம் இருக்கும்னா நம்மளுக்கு கம்மியான RBCயே போதும். ஏன்னா எனக்கு தேவையான ஆக்சிஜன் ஏற்கனவே கிடைச்சிருச்சு. கரெக்டா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது? இப்போ அந்த 10 ஆளுமே அறகுறையாக தான் ஒரு வேலையை செய்கிறாங்க. அப்போ எனக்கு வந்து அந்த வேலை முடிஞ்சாகணும். ஸோ வாட் வில் ஐ டூ? அந்த 10 ஆளை விட்டுட்டு ஸோ எகெயின் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆளை நான் பிடிக்கணும். அப்போ தான் அந்த வேலை எனக்கு நடக்கும் இல்லையா? அப்போ 15 people இல்லை 20 people போட்டால் தான் சேம் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பிளெயின்ஸில் கம்மியான ஆக்சிஜன் RBC இருந்தாலே ஆக்சிஜன் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஹில்ஸ்க்கெல்லாம் போகும்போது அதிகமான RBC வேணும். சரியா? அடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இன் த alveoli of the lungs takes place by. Exchange of gases in the alveoli of the lungs takes place by simple diffusion, osmosis, active transport, passive transport. எதுடா இங்க கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் ஏவா? சிம்பிள் டிஃப்யூஷனா? எஸ், இட் இஸ் த ரைட் ஆன்சர். சமீஹா, பரத், சூப்பர். So according to Central Pollution Control Board, what size of particulate is responsible for causing greater harm to human health? ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுறோம் ஒரு ஏரை இல்லையா? ஸோ அப்படி இன்ஹேல் பண்ணும்போது அதில் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கலாம். எவ்வளோ சைஸுக்கு மேலே எனக்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் அது எனக்கு ரொம்ப ஆபத்துன்னு சொல்கிறாங்க. 3.5 micrometers, 2.5 micrometers, 4.0 micrometers, 3.0 micrometers. எவ்வளோ பார்ட்டிகல் சைஸ் இருந்தால் இட் இஸ் டேஞ்சரஸ் டு மீ, ரொம்ப அதிகமான டிசீஸை காஸ் பண்ணும்? 3.5 மைக்ரோமீட்டர்ஸா? பரவாயில்ல, தீபிகா தான் கொஞ்சம் வந்து தெளிவா இருக்காங்க போல. ஓகே, so which of the following is an occupational respiratory disorder? Which of the following is the occupational respiratory disorder? botulism, silicosis, anthracis, emphysema. இதில் எது கரெக்டான ஆன்சர்? நான் அந்த ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் சொல்லும் போதே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? எஸ், வெரி குட். ஆப்ஷன் பி, சிலிகோசிஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து, which one of the following options correctly represent the lung conditions in asthma and emphysema respectively? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்துமாவோட தான் இருக்கணும், அடுத்து சொல்லக்கூடியது எம்ஃபைசீமாவோட கண்டிஷனாக இருக்கணும். கரெக்டாக சூஸ் பண்ண பார்க்கலாம்.
ஆப்ஷன் பியா? முன்னாடி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றீங்களா? இந்த கொஸ்டினுக்கு என்னடா ஆன்சர்? What is the right answer for this question? Option C. Inflammation of the bronchioles வந்து asthma and decreased respiratory surface is for emphysema. Correct? Yes, very good. The chronic respiratory disorder caused mainly due to cigarette smoking. என்னவா இருக்கும்? சிகரெட் ஸ்மோக்கிங் பண்றதுனால எனக்கு வரக்கூடிய chronic disorder என்ன? asthma, respiratory acidosis, respiratory alkalosis, emphysema. So எல்லாருக்கும் வீடியோ வந்து லாக் ஆகுதா? ஸோ பேசிக்கலி அந்த லேகுங்கிறது கொஞ்சம் இருக்கும்ப்பா, அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட் லேக் வந்து இருக்கும் லைவ் செஷனில். ஆப்ஷன் டி, எம்ஃபைசீமா இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். நேம் த பல்மோனரி டிசீஸ் விச் alveolar surface area involved in the gaseous exchange is drastically reduced due to damage in the alveolar walls. ஸோ திரும்ப ஆஸ்துமா எம்ஃபைசீமா பேஸ் பண்ணி தான் நிறைய கொஷின்ஸ் வருது. இங்க என்ன கரெக்டான ஆன்சரா இருக்கும்? ப்ளூரிசி, எம்ஃபைசீமா, நிமோனியா, ஆஸ்துமா. எனக்கு ஆல்வியோலார் வால்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா அதனால வரக்கூடிய கண்டிஷனை என்ன சொல்லுவோம்? எஸ், எம்ஃபைசீமா இல்லையா? சூப்பர். The carbon dioxide is transported via blood to the lungs as. ஸோ பிளட்ல இருந்து லங்ஸுக்கு எப்படி போகுது? dissolved in the blood plasma in the form of carbonic acid only, in combination with hemoglobin only, carbaminohemoglobin and as carbonic acid. blood vesselsல இருந்து கார்பன் டை ஆக்சைடு எப்படி லங்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. எஸ், பியா? நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணீங்களா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஹீமோக்ளோபின் கூட ஒரு 20 to 25% வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா? மற்றது எல்லாமே கார்போனிக் ஆசிடாக டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. சரியா? ஸோ ஏன் வந்து கார்போனிக் ஆசிட் ஒன்லி சொல்லக்கூடாதுன்னா, ஏன்னா ஹீமோக்ளோபினும் இருக்கு. ஸோ ஹீமோக்ளோபின் வழியாக தான் ஆக்சிஜன் வந்து நம்மளோட பிளட் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்க்கு வருது. அப்போ அதே ஹீமோக்ளோபின் வழியாக சம் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு வில் கோ ஆஸ் த கார்பமினோ ஹீமோக்ளோபின். ஸோ ரெண்டுமே வந்து பாசிபிள் தான். சரியா? அடுத்து ஸோ இப்போ பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனோட கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாமா? ஐ திங்க் யூ வில் பி வெரி கிளியர் வித் தோஸ் கான்செப்ட்ஸ் இல்லையா? இதில் பெருசாக கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வராது. ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். ஓகேவா? ஸோ இதில் என்னப்பா இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் ஒரு 2 கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இதில் பிளட் குரூப்பிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிளட் குரூப்பிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் வந்து கார்டியாக் சைக்கிள் அண்ட் ஹார்ட்டோட மெக்கானிசம், ஹார்ட்டோட பம்பிங் மெக்கானிசம் ஃபுல்லாக அந்த ஃபுல் ஒர்க்கிங்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன வேல்வ்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, எந்த பிளட் வெசல் மூலிமா பிளட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து டிஸார்டர்ஸ் அண்ட் இசிஜி, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர். சரியா? ஸோ இப்போது பிளட் குரூப்பிங் பார்க்கலாம். Persons with AB blood group are called as universal recipient. எதனால? ஏன் AB blood group இருக்க பர்சன்ஸை universal recipient அப்படின்னு சொல்கிறோம்? இட் இஸ் வெரி சிம்பிள். இப்போ ஆர்பிசிக்கு மேலே என்ன சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிளட் குரூப்பிங் வந்து டிசைட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிளட் குரூப் இருக்க பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் பி பிளட் குரூப் இருக்க பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து
ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஒரு ஆன்டிஜன் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ என்ன ஆக போகுது? ஏபி பிளட் குரூப் இருந்தா ரெண்டுமே இருக்கும், ட்ரையாங்கிளும் இருக்கும் பிளஸ் இந்த ரவுண்டும் இருக்கும். ஸோ இது வந்து ஏ பிளட் குரூப்பு, இது பி பிளட் குரூப், இது ஏபி பிளட் குரூப். ஸோ ஏபியில் எனக்கு போத் த ஆன்டிஜன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சரியா? ஆனால் ஆன்டிஜன்ஸ் ரெண்டுமே இருக்கும்போது திஸ் இஸ் ஆன்டிஜென், ஆனால் ஆன்டிபாடி எதுவுமே இருக்காது. ஸோ தெர் வில் பி நோ ஆன்டிபாடி ஃபார் த பர்சன்ஸ் ஹூ ஹேஸ் ஏபி பிளட் குரூப். சரியா? அப்போ ஆன்டிபாடி இல்லாத ரீசன்னால தான் யார்கிட்ட இருந்து வேணாலும் பிளட்டை இவங்க வாங்கிக்க முடியும். சரியா? ஸோ எது கரெக்டான ஆன்சரிங்க? ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ், anti-A and anti-B in the plasma. சரியா? ஸோ இதுக்கான டேபிள் இங்கே கொடுத்துருக்கேன். Which enzyme is responsible for the conversion of inactive fibrinogen to fibrin? ஸோ fibrinogen அப்படிங்கிறது வந்து inactive form, fibrin அப்படிங்கிறது தான் active form. ஸோ இப்போ blood clotting நடக்கணும்னா எனக்கு fibrin தான் வேணும். ஸோ அப்போ fibrinogen-ஐ fibrin-ஆ மாற்றி கொடுக்கறது யாரு? எஸ், blood clotting processல fibrinogen will be converted to fibrin. இல்லையா? யார்னால நடக்குது இது? Who is catalyzing the process? thrombin. இல்லையா? சூப்பர். இப்போ அந்த thrombinமே வந்து முன்னாடி எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? த்ராம்பினோஜென்னா இல்ல த்ராம்போகைனேஸா இருந்திருக்குமா? ஸோ இதுவுமே ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருந்து தான் த்ராம்பனா மாறி இருக்கும். சரியா? அந்த த்ராம்பின் தான் இங்க வந்து எனக்கு கேட்டலிசிஸ் பண்ணுது. ஸோ இங்க இன்ஆக்டிவ் ஃபார்ம் என்னப்பா சொல்லுவீங்க? த்ராம்பினோஜனா இல்ல த்ராம்போகைனேஸா? திஸ் இஸ் இன்ஆக்டிவ். சரியா? இது ஆக்டிவ். அதே மாதிரி இது ஆக்டிவ். ப்ரோத்ரோம்பின், சூப்பர், திஸ் இஸ் இன்ஆக்டிவ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க இல்லையா? ஸோ திஸ் இஸ் ப்ரோத்ரோம்பின். ஸோ இந்த கன்வர்ஷனுக்கு யாருப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க? ப்ரோத்ரோம்பினை த்ரோம்பினா மாத்துறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? ஏதாவது என்சைம்ஸா இல்லை ஏதாவது அயான்ஸா யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? ஞாபகம் இருக்கா? ப்ரோத்ரோம்பினை த்ரோம்பினா மாத்துறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? இஸ் இட் எனி என்சைம் ஆர் இஸ் இட் எனி அயான்ஸ்? எஸ். டேய் டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்ல வேணாமா? இன்னும் 2 நாள் நீட் எக்ஸாம் எழுத போறீங்க. ஸ்லோவா இருக்கீங்களே. ரீகால் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்கே எல்லாருக்கும் இல்லையா? கால்சியம் அயான்ஸா த்ரோம்போகைனேஸா? ஒரு முடிவுக்கு வாங்க. ஒரு என்சைமா இல்ல அயான்ஸா? இந்த த்ரோம்பினா கன்வெர்ட் பண்றதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? எஸ், த்ரோம்போகைனேஸா? அப்ப கால்சியம் எதுக்குப்பா ஹெல்ப் ஆகும்? Ca2+ அயான்ஸ் எதுக்கு ஹெல்ப் ஆகும்? ஸோ பார்த்துடலாமா? எங்கே பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம்? எஸ், கோயாகுலேஷன் ஆஃப் பிளட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைப்ரின்ஸ் எல்லாமே வந்து இன்ஆக்டிவ் ஃபைப்ரினோஜன்லேருந்து ஃபார்ம் ஆகுது வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம் த்ராம்பின் இல்லையா? ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு, நோ கன்ஃபியூஷன். ஸோ த்ராம்பின் வந்து ப்ரோத்ரோம்பின்லேருந்து தான் வருது, ரைட்? ஸோ இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? த்ரோம்போகைனேஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. சரியா? கான்ட்ராக்ஷன் மேம், சாரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இங்கேயுமே கால்சியம் அயான்ஸ் ஹெல்ப் ஆகும்ப்பா. சரியா? ஸோ பிளட் கொயாகுலேஷன்லையுமே நம்மளுக்கு கால்சியம் அயான்ஸ் ஹெல்ப் ஆகும். எஸ். ஸோ த்ரோம்பினா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு த்ரோம்போகைனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் ஹெல்ப் ஆகுது. கிளியர்? ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பிளட் கொயாகுலேஷன் நடக்குது. சூப்பர்.
ஸோ இப்போ இங்கே வந்து இப்போ கிளியரா த்ரோம்போகைனேஸ். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் மெக்கானிசம். அடுத்து மேட்ச் பண்ணணும் ஈஸ்னோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில், லிம்போசைட்ஸ். இதை வந்து நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும் லிஸ்ட் 2 கூட. ஸோ இப்போ பேசிக்கலி ஃபில்னு வந்தால் இவங்க எல்லாருமே எதுக்கு கீழே வருவாங்க? கிரானியூலோசைட்டுக்கு கீழே வருவாங்க. சரியா? ஸோ இங்கே ஈஸ்னோஃபில் எது கூட மேட்ச் ஆகும்? பேசோஃபில் எது கூட மேட்ச் ஆகும்? நியூட்ரோஃபில் எது கூட வரும்? அண்ட் லிம்போசைட்ஸ்னா எது கூட வரும்? ஆப்ஷன் டியா? நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Kirtana, you should reconsider your answer. Okay, so option D தான் கரெக்டான ஆன்சர். சரியா? நான் இப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணுவேன், பட் யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். சரியா? அதுதான் உங்களோட படிச்சதுக்கு ஒரு அழகு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈஸியாக வந்து அப்படியா அப்படின்னு கேட்டால் உடனே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஆமாம் அப்படிதான் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஈஸ்னோஃபில் அப்படின்னா என்ன பண்ணும்? இப்போ அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்போ ஹிஸ்டமைன்ஸ் அப்படிங்கிற ஒரு சில என்சைம்ஸை ரிலீஸ் பண்ணும். பேசோஃபில் என்ன பண்ண போகுது? இட் ரிலீசஸ் granules containing histamine. Okay. Then neutrophil என்ன பண்ணும்? Neutrophil and macrophages இந்த ரெண்டும் தான் phagocytosis processல இன்வால்வ் ஆகுது. lymphocytes வந்து immune response கூட லிங்க்டா இருக்கு. So B lymphocytes and T lymphocytes இல்லையா? அடுத்து which of the following gastric cells indirectly help in erythropoiesis? erythropoiesis அப்படின்னா என்னப்பா? production of blood cells. So blood cells எல்லாம் உருவாகிறது தான் வந்து என்ன சொல்லுவோம்? எரித்ரோபாய்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் எனக்கு ஹெல்ப் பண்ணுற செல்ஸ் எது? காப்லெட் செல்ஸ், மியூக்கஸ் செல்ஸ், சீஃப் செல்ஸ், பாரிட்டல் செல்ஸ். காப்லெட் செல்ஸா? Are you sure? So the right answer is parietal cells. சரியா? ஸோ இந்த parietal cells தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து அப்சார்ப்ஷனை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் அதனாலேயே எரித்ரோபாய்சிஸ்க்கும் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. சரியா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. parietal cells தான் இன்டைரக்டாக நம்மளோட எரித்ரோபாய்சிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அடல்ட் ஹியூமன் RBCs ஆர் enucleate, நியூக்ளியஸ் இருக்காது. which of the following statements is are more appropriate explanation for this feature? டே வீடியோ லோட் ஆகலை கீர்த்தனா, நானுமே பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எந்த லோடிங் பிரச்சனையும் கிடையாது. ஸோ அங்கே ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூவானு ஒன்ஸ் பாருங்க. ஆர்பிசியில் ஏம்பா நியூக்ளியஸ் இல்லை. ஸோ 1, 2, 3 ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கலாம். ஸோ எது கரெக்டான ஆன்சருங்க? ஆர்பிசியில் எதனால் நியூக்ளியஸை நம்ம பார்க்க முடியாது? Yes, option A va, only for all their internal space is available for the oxygen transport. Super. அடுத்து name the blood cells whose reduction in the number can cause clotting disorder leading to the excessive loss of blood from the body. ஸோ இப்போ எரித்ரோசைட்ஸ் அப்படின்னா அது ஆர்பிசியோட இன்னொரு நேம் இல்லையா? லியூகோசைட்ஸ்னா டபிள்யூபிசியோட இன்னொரு நேம். ஸோ நியூட்ரோஃபில்ஸ் வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் WBC தான், ரைட்? த்ரோம்போசைட்ஸ்னா வந்து இட் இஸ் த அதர் நேம் ஃபார் பிளேட்லெட்ஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிரு, அதுக்கப்புறமா அதோட ஃபங்க்ஷன்ஸை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சரியா? டே நானும் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கேன், லாகிங் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னப்பெல்லாம் லாகிங் இருந்தது, இப்போ லாகிங் இல்லை. சரியா? ஓகே. ஆர்பிசியோட வேலை என்ன? இட் கேரிஸ் ஆக்சிஜன். தென் WBCயோட வேலை என்ன?
டிஃபென்ஸ் மெக்கானிசம், நம்மளோட பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் இதெல்லாம் வருதோ அது கூட சண்டை போட்டு இம்யூனிட்டியை பில்ட் பண்ணும். ஸோ டிஃபென்ஸ் அண்ட் இம்யூனிட்டியை பில்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மேக்ரோஃபேஜஸோட வேலை என்ன? இட் பெர்ஃபார்ம்ஸ் phagocytosis, செல் என்கல்ஃபிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் phagocytosis. சரியா? அடுத்து பிளேட்லெட்ஸோட வேலை தான் பிளட் கிளாட்டிங். ஸோ இப்போ சொல்லுங்க, என்ன செல்ஸ் கம்மியானா எனக்கு பிளட் கிளாட்டிங் அஃபெக்ட் ஆகும்? பிளட் கிளாட்டிங் ஆகலைன்னா தான் எனக்கு எக்ஸசிவாக பிளட் லாஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ எரித்ரோசைட்ஸா, லியூகோசைட்ஸா, நியூட்ரோஃபில்ஸா, த்ரோம்போசைட்ஸா? இது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி, த்ரோம்போசைட்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து சீரம் டிஃபர்ஸ் ஃப்ரம் பிளட் இன், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இப்போ எனக்கு பிளட்ல வந்து ரெண்டு விஷயம் இருக்கும் சரியா? ஒன் இஸ் சீரம், தி அதர் ஒன் இஸ் பிளாஸ்மா. ஸோ இதில் பிளாஸ்மாக்கும் சீரமுக்கும் என்ன வித்தியாசம்? அடி வாங்குவ கீர்த்தனா, கிடையாது. கொஞ்சம் தெளிவாக இருங்க, சீரமுக்கும் பிளாஸ்மாக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ இந்த குளோபுலின்ஸ், ஆல்புமின்ஸ் இதெல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா? இதெல்லாம் வந்து சீரம்ல நம்ம பார்க்க முடியும் சரியா? சீரம் குளோபுலன்ஸ், சீரம் ஆல்புமின்ஸ், அது கூடவே வந்து ஃபைப்ரினோஜன் இது எல்லாமே பார்க்க முடியும் சீரம்ல. ஸோ இது கிடையாது இல்லையா? ஸோ நம்மளோட பிளாஸ்மால கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும், சீரம்ல இருக்காது. தட் இஸ் த மேஜர் திங் சரியா? சீரம்ல நோ கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், clotting factors இருக்காது சரியா? அடுத்து the person with blood group AB is considered as universal recipient because he has, இது ஏற்கனவே நம்ம படிச்ச ஒரு கான்செப்ட் தான், பட் questions கொஞ்சம் வந்து ஆன்சர்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கு. AB blood group இருக்க பர்சனை ஏன் வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு சொல்றாங்க? ஸோ இப்போ AB blood groupனா அவங்களுக்கு என்னென்ன ஆன்டிஜென்ஸ் இருக்கும்? ஆன்டிஜென் ஏ அண்ட் பி ரெண்டுமே இருக்கும். வாட் அபவுட் ஆன்டிபாடி? சுத்தமாக அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணணும். ஸோ போத் ஏ அண்ட் பி ஆன்டிஜென்ஸ் ஆன் ஆர்பிசி பட் நோ ஆன்டிபாடிஸ் இன் த பிளாஸ்மா. இது கரெக்டா? போத் ஏ அண்ட் பி ஆன்டிபாடிஸ் இன் த பிளாஸ்மா, தப்பு. நோ ஆன்டிஜென்ஸ் ஆன் ஆர்பிசி, தப்பு. போத் ஏ அண்ட் பி ஆன்டிஜென்ஸ் இன் த பிளாஸ்மா பட் நோ ஆன்டிபாடிஸ். ஆன்டிஜென்ஸ் பிளாஸ்மாவில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. ஸோ எப்போவுமே ஆன்டிஜென்ஸ் வந்து எங்கே தான் இருக்கும்? ஆர்பிசியோட சர்ஃபேஸில் தான் இருக்கும். அதனால இதுவுமே தப்பான ஆப்ஷன் தான். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் போத் ஏ அண்ட் பி ஆன்டிஜென்ஸ் ஆன் ஆர்பிசி பட் நோ ஆன்டிபாடிஸ் இன் த பிளாஸ்மா. சரியா? அடுத்து a certain road accident patient with unknown blood group needs immediate blood transfusion. His one doctor friend at once offers his blood. What was the blood group of the donor? ஸோ இப்போ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவங்களோட பிளட் குரூப்பு எதுவுமே நான் வந்து செக்கே பண்ணல, திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஆஃபர் பண்ண பர்சனோட பிளட் குரூப் என்னவா இருக்கலாம்? யாருனால யாருக்கு வேணாலும் பிளட் கொடுக்க முடியும்? அப்படி யோசிப்பாக்கலாம். ஹூ இஸ் த யூனிவர்சல் டோனார் ஹியர்? எந்த பிளட் குரூப்பாக வேணாலும் நீங்கள் இருந்துட்டு போங்க, என்னால் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றவங்க பிளட் குரூப் யாருப்பா? ஆப்ஷன் சி, பிளட் குரூப் ஓ தான். ஏன்னா இவங்கள தான் வந்து என்ன சொல்லுவோம்? யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? அடுத்து the most popularly known blood grouping is the ABO blood grouping. It is named ABO and not ABC because O na என்னப்பா? O na என்ன? Other antigens beside A and B on the RBC, over dominance of this type on the genes for A and B types, one antibody only, either anti-A or anti-B on the RBC, no antigens A and B on RBC. O அப்படிங்கிற பேரு எதனால வந்தது? அதுதான் கொஸ்டின். ஏன் ஏபிசி பிளட் குரூப்பிங்னு சொல்லாம ஏபிஓ பிளட் குரூப்பிங்னு சொல்றோம்? ஓனா என்ன? டே சமீஹா, தப்பு. ஓ
blood groupல ஏதாவது ஆன்டிபாடிஸ் இருக்குன்னு சொல்றீங்களா? ஸோ ஆன்டி ஏ மட்டும்தான் இருக்கும், ஆன்டி பி மட்டும்தான் இருக்கும்னு சொல்றீங்களா? ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஏ பிளட் குரூப், பி, ஏபி, ஓன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இங்கே என்ன ஆன்டிஜன் இருக்குது, என்ன ஆன்டிபாடி இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெளிவாகிக்கும். ஆன்டிஜன் ஏ, இங்கே பி, இங்கே ஏபி ரெண்டுமே இருக்குது. இங்கே சுத்தமாக எந்த ஆன்டிஜன்ஸுமே கிடையாது. சரியா? இங்கே ஆன்டிபாடி வந்து ஆன்டி பி, இங்கே ஆன்டி ஏ, இங்கே ரெண்டு ஆன்டிஜன்ஸுமே இருக்கிறதுனால இங்கே ஆன்டிபாடி கிடையாது. இங்கே ஆன்டி ஏவும் இருக்கும் அண்ட் ஆன்டி பியும் இருக்கும். ஸோ இப்போ ஓ பிளட் குரூப் பற்றி கேட்குறாங்கன்னா ஆன்டி ஏ ஆன்டி பி ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி இந்த ஆப்ஷன் சொல்வீங்க? ஒன்றே ஒன்று தான் இருக்குது, எப்படி சொல்வீங்க? தட் இஸ் ராங் இல்லையா சமீஹா? உடனே இந்த டேபிளை நீ போட்டுட்டு உனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே இந்த டேபிளை போட்டுரு தயவு செஞ்சு. சரியா? ஸோ இங்கே எது கரெக்டான ஆன்சராக இருக்கும்? அப்போது நோ ஆன்டிஜன்ஸ் ஏ அண்ட் பி. இங்கே ஆன்டிஜன் சுத்தமாக இல்லையா? அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? அடுத்து, இஃப் யூ சஸ்பெக்ட் அ மேஜர் டிஃபிஷியன்சி ஆஃப் ஆன்டிபாடிஸ் இன் அ பர்சன், டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டகரி வுட் யூ லுக் ஃபார் கன்ஃபர்மேட்டரி எவிடன்ஸ்? எனக்கு வந்து ஆன்டிபாடிஸ் ஒரு பர்சன் கிட்ட சுத்தமாகவே கிடையாதுன்னா பிளட் டெஸ்ட் பண்ணும்போது என்னத்தை பார்ப்பீங்க? பத்மஸ்ரீ அது 1 or 2 அப்படிங்கிறதெல்லாம் இல்லைப்பா. பேசிக்கலி வாட் கைண்ட் ஆஃப் ஆன்டிஜன் இஸ் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி, அவ்வளோதான். அது 1 டைப்பா இல்லை 2 டைப்பாங்கிறதெல்லாம் வேணாம். சரியா? ஏபிஓ பிளட் குரூப் இஸ் பேஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆன்டிஜன்ஸ் ப்ரெசன்ட் ஆன் த ஆர்பிசி, அவ்வளோதான். 1 or 2ங்கிறதெல்லாம் மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் புக்கில். சரியா? ஸோ இங்கே என்னப்பா கரெக்டான ஆன்சர்? இப்போ ஒருத்தருக்கு சுத்தமாகவே ஆன்டிபாடிஸ் வந்து அவங்க பாடியில் ப்ரொடியூஸே ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன விஷயத்துக்காக நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணும்போது பார்ப்பீங்க? எஸ் பியா? ஆர் யூ ஷியோர்? Yes da, very good. Option B is the right answer. Albumins எதுக்குப்பா ரெஸ்பான்சிபிள்? இப்போ குளோபுலின்ஸ் தான் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டமை பில்ட் பண்ணுறது, ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசமை பார்த்துக்குது அண்ட் இம்யூன் சிஸ்டமை பார்த்துக்குது, ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. வாட் அபவுட் ஆல்புமின்ஸ்? Sorry. Previous question oda answer வந்து no antigens A and B on the RBC pa. So albumins எதுக்கு responsible da? Albumins is responsible for maintaining the osmotic pressure. சரியா? நம்ம பாடியில் இருக்கக்கூடிய osmotic balance னு சொல்லலாம். pressure னு சொல்றதை விட osmotic balance னு சொல்லலாம். சரியா? So fibrinogen எதுக்கு responsible? It is responsible for clotting of blood. Okay? அடுத்து, a drop of each of the following is placed separately on 4 slides. Which of them will not coagulate? So 4 ஸ்லைடில் ஒன்றில் பிளாஸ்மா, ஒன்றில் சீரம், இன்னொன்றில் வந்து thoracic டக்ட்லேருந்து எடுத்த ஒரு லிம்ஃபாட்டிக் சிஸ்டமோட சாம்பிள் வச்சாச்சு. லாஸ்ட்டாக ஹோல் பிளட் ஃப்ரம் த பல்மோனரி வெயின் வச்சாச்சு. இதில் எந்த ஒரு விஷயம் எனக்கு கிளாட் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. என்னடா இங்கே ஆன்சர்? ரொம்ப சிம்பிள். இதோட கான்செப்டை இப்போதான் நம்ம கொஸ்டினில் சால்வ் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? பி சீரம். ஏன்னா இதில் நோ clotting factors. கரெக்டா? நோ clotting factors are seen. Right? அடுத்து, examination of a blood of a person suspected of having anemia shows large immature nucleated erythrocytes without hemoglobin. Supplementing his diet with which of the following is likely to alleviate his symptoms?
ஸோ எந்த விஷயத்தை கொடுத்தா இவருக்கு இந்த கண்டிஷன் சரி பண்ணலாம்? ஸோ அவருக்கு என்ன கண்டிஷன்ப்பா? அவரோட பிளட் செல்ஸில் ஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு நியூக்ளியஸ் எல்லாம் இருக்குது அண்ட் ரொம்ப சைஸ் பெருசாக இருக்குது, ஹீமோகுளோபின் சுத்தமாகவே இல்லை. ஸோ இவங்கள தான் வந்து அனிமிக் பேஷண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஹீமோகுளோபின் சுத்தமாக இல்லைன்னா அவங்களால ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போக முடியாது இல்லையா? அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி சப்ளிமெண்ட்ஸை நம்ம டயட்டில் கொடுக்கலாம்? இதுதான் கொஸ்டின். ஸோ விச் இஸ் த ரைட் ஆன்சர்? Option B, folic acid and cobalamin. இல்ல, iron compounds is the right answer. D தான் சரியா. அயன் நிறைய எடுத்துக்கோ அப்பதான் உனக்கு பிளட் சீக்கிரமா வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அனிமிக் கண்டிஷன் சரியாகும்னு சொல்லுவாங்க. எதனால? அயன் தான் வந்து ஹீமோகுளோபினோட ஒரு மேஜர் காம்பனண்டா இருக்கு. சென்டர்ல இருக்கக்கூடிய அயானே வந்து இந்த அயன் தான் சரியா. ஸோ இப்போ ஆன்டிபாடிஸ் இன் அவர் பாடி ஆர் காம்ப்ளெக்ஸ் டேஷ் lipoproteins, steroids, prostaglandins, glycoproteins. இது வந்து என்ன தெரியுமா? நீங்க ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் சாப்டர்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபுலின்ல ஃபர்ஸ்ட் லைனா படிச்சிருப்பீங்க. இதை ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் சாப்டர்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஃபர்ஸ்ட் லைனா இதுதான் இருக்கும். எதுக்கு கரெக்டான ஆன்சர்? ஆன்டிபாடிஸ்னா யாரு? லிப்போப்ரோட்டீன்ஸா, ஸ்டீராய்ட்ஸா, ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸா இல்லை கிளைகோப்ரோட்டீன்ஸா? எஸ், எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் சொல்றாங்கன்னு நானும் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கான்செப்ட் ஒரு சாப்டர் நீங்கள் படிச்சீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது. அதே கான்செப்டை பேஸ் பண்ணி வேறு ஏதாவது சாப்டரில் லிங்க் இருக்குன்னா அதை சம்மந்தப்பட்டும் கேட்கலாம் இல்லையா? வெரி குட் கீர்த்தனா. ஸோ கிளைகோப்ரோட்டீன்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து, which of the following substances if introduced in the bloodstream would cause coagulation at the site of its introduction? Fibrinogen, prothrombin, heparin, thromboplastin. நீ இந்த இடத்துல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாகவே எனக்கு இமீடியட்டாக கிளாட்டிங் நடக்கணும். அது ஏற்கனவே இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்குது, அதை ஆக்டிவ் ஃபார்மாக மாற்றணும்னா இட் வில் டேக் சம் டைம். அதுக்கு வேறு யாராவதோட ஹெல்ப் கூட தேவை. ஸோ இந்த இடத்துல எனக்கு இன்ஜெக்ட் பண்ண உடனேயே கிளாட்டிங் நடந்துடணும் அப்படின்னா என்னத்தை நான் இன்ஜெக்ட் பண்ணலாம்? அதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. So what is the right answer here? Option D, thromboplastin. எஸ், வெரி குட். ஸோ த்ரோம்போபிளாஸ்டினா நான் வந்து பிளட் வெசல்ஸ்குள்ளே அனுப்புனேன் அப்படின்னா கிளாட்டிங் நடக்காது. பட் அட் த சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் நான் வந்து இதை கொடுத்தேன்னா கண்டிப்பாக கிளாட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது சரியா. ஏன்னா அங்கே தான் வந்து ப்ரோத்ரோமினேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ரோத்ரோமினேஸ்லேருந்து அடுத்த கிளாட்டிங் மெக்கானிசம் வந்து நடக்கும். ஸோ இப்போ ஹீமோகுளோபின் இஸ் அ டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸா, விட்டமின்ஸா, ஸ்கின் பிக்மெண்ட்டா, ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்டா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சர் தான் இல்லையா. தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன் அட் ஆல். ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஹீமோகுளோபின் இஸ் அ டைப் ஆஃப் டேஷ். என்னடா இங்க கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் டி, ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து, வாட் இஸ் த பிரின்சிபல் கேட்டயான் இன் த பிளாஸ்மா ஆஃப் பிளட்? ஸோ பிளட்ல அதிகமாக பார்க்கக்கூடிய கேட்டயான் என்ன? பிளட்ல அதிகமாக பார்க்கக்கூடிய கேட்டயான் என்ன? ஸோ இதை வந்து நீ பிளட்ல மட்டும் யோசிக்காத, நிறைய இடத்த கம்பேர் பண்ணு. லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்லேயும் இந்த அயான்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். ஸோ கான்ட்ராக்ஷன் பண்ணும்போது ஹெல்ப் ஆகும் அப்படின்னு. எகெயின் நம்ம வந்து வேற எங்க படிச்சிருக்கோம்? நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ல அந்த நர்வ் ஆக்ஷன், நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன்லையும் இந்த அயான்ஸோட வேலை இருக்கு சரியா. அது எந்த அயான்? கிடையாது, கால்சியம் கிடையாது. எஸ், வெரி குட். சோடியம் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ சோடியம் பேஸ் பண்ணி நம்ம டெட்டானி அப்படிங்கிற ஒரு விஷயம் படிச்சிருக்கோமா? எஸ், ஓகே சமீஹா, சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க. ஸோ ஆப்ஷன் டி கிடையாது, இட் இஸ் ஆப்ஷன் பி சரியா. ஏன்னா சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படிங்கிறது நம்ம பாடியில் நிறைய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா. அப்போ சோடியம் தான் நம்மளால அதிகமாக பாடி ஃபுல்லாக பார்க்க முடியும். இட் இஸ் நாட் கால்சியம் சரியா.
எஸ். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின், which of the following is agranulocyte? ஸோ ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கிரானுலோசைட் அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபில் அப்படின்னு முடியும். ஸோ பேசோஃபில், ஈஸ்னோஃபில், நியூட்ரோஃபில் இது எல்லாமே வந்து கிரானுலோசைட். அப்போ இது வராது, இது வராது, இது வராது. ஸோ ஈஸியாக வந்து லிம்போசைட் அப்படின்னு கிளிக் பண்ணிடலாம். சரியா? தென் அடுத்த கொஸ்டின், லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஹியூமன் WBC என்னவா இருக்கும்? லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஹியூமன் WBC என்னவா இருக்கும்பா? less than 10 days, between 20 to 30 days, between 2 to 3 months, more than 4 months. So which is the right answer? Less than 10 days. Super. அடுத்து antigens எங்க present ஆயிருக்கும்? நம்ம ABO blood groupingல antigens எங்க பார்த்தோம்? Inside the nucleus, on the cell surface, inside the cytoplasm, on nuclear membrane. Yes. Option B. Super. On the cell surface. செல்லுக்கு மேலே தான் வந்து ஆன்டிஜென்ஸை பார்க்க முடியும். Very good. This is the right answer. அடுத்து, cells formed in the bone marrow include. So bone marrowல என்னென்ன cells எல்லாம் எனக்கு ஃபார்ம் ஆகும்? RBC, RBC and leukocytes, leukocytes, lymphocytes. எனக்கு bone marrowல என்னென்ன cells எல்லாம் ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. So which is the right answer here? Yes, very simple தான். எல்லா பிளட் செல்ஸுமே நம்மளுக்கு போன் மேரோவில் தான் ஃபார்ம் ஆகும். சரியா? இப்போ ஆர்பிசி மட்டும் கிளிக் பண்ண முடியாது. ஆர்பிசி மட்டும் கிளிக் பண்ண முடியாது. அதே மாதிரி லிம்போசைட்டுங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் WBC தான். லிம்போசைட் இஸ் அ டைப் ஆஃப் WBC. அப்போ இதுவுமே நம்ம செலக்ட் பண்ண முடியாது. லியூகோசைட்ஸ் மட்டுமே கூட நம்ம செலக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆர்பிசி அண்ட் லியூகோசைட்ஸ் சொன்னால் எல்லா ஆப்ஷன்ஸுமே கவர் ஆயிரும். இது கூட பிளேட்லெட்ஸும் இருக்கு, பட் இதை வந்து ஆப்ஷன்ஸில் கொடுக்கல. சரியா? ஸோ இந்த இடத்துல நீ என்ன வந்து புரிஞ்சுக்கணும்னா, போன் மேரோல ஆல் டைப் ஆஃப் செல்ஸ் RBC, WBC, பிளேட்லெட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அண்ட் இங்கே RBC, WBC, பிளேட்லெட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். WBCல அகெயின் வந்து நம்மளுக்கு லிம்போசைட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா, அது ப்ரொடியூஸ் ஆகிறது என்னமோ போன் மேரோல தான். எங்கே போய் மெச்சூர் ஆகுதுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ சைட் ஆஃப் மெச்சுரேஷன் எங்கே நடக்குது? சைட் ஆஃப் மெச்சுரேஷன் எனக்கு போன் மேரோலையே நடக்குதுன்னா அது ஒரு டைப் ஆஃப் செல். இதுவே சைட் ஆஃப் மெச்சுரேஷன் தைமஸ்னா அது ஒரு டைப் ஆஃப் செல். ஸோ போன் மேரோலையே நடந்தால் அதுக்கு பேர் பி லிம்போசைட்னு சொல்லுவோம், இல்லைனா பி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே தைமஸ்ல நடந்தால் அதுக்கு பேர் T செல்ஸ் ஆர் T லிம்போசைட்ஸ். கிளியரா? எஸ். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரிமூவல் ஆஃப் கால்சியம் ஃப்ரம் ஃப்ரெஷ்லி கலெக்டட் பிளட் வுட் டேஷ். ஸோ இப்போ கால்சியம் அயான்ஸ் Ca2+ நான் மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டேன் பிளட்ல இருந்து. அப்போ என்ன ஆகும்? இட் காஸ் டிலேட் கிளாட்டிங், இட் ப்ரிவென்ட்ஸ் கிளாட்டிங், it causes immediate clotting, prevent destruction of the hemoglobin. Celestial Crush revision notes வேணும் அப்படின்னா வேதாந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம்ப்பா. பட் இப்போ அது உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ 29th April வரைக்கும் இட் வாஸ் ஆக்டிவ். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் எந்த அமௌண்ட்டுமே புதுசாக பே பண்ணாமல் நீங்கள் நிறைய ரிவிஷன் நோட்ஸை வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ கால்சியம் அயான்ஸை நான் பிளட்ல இருந்து ரிமூவ் பண்ணால் என்ன நடக்கும்? ஆப்ஷன் ஏவா? டிலேட் கிளாட்டிங். இல்லைடா, கிளாட்டிங்கே நடக்காதுடா. கால்சியம் அயான்ஸ் இல்லைன்னா எனக்கு எந்த ஒரு ப்ராசஸுமே வந்து கண்டினியூ ஆகாது. ஸோ மொத்தமாகவே எனக்கு கிளாட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கவே முடியாது. ஸோ QRS காம்ப்ளெக்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் ECG ரெப்ரசன்ஸ். ECGயில்
QRS காம்ப்ளெக்ஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ஸோ P என்னப்பா ரெப்ரசன்ட் பண்ணும்? இட் ரெப்ரசன்ட்ஸ் த depolarization of atria. அதாவது depolarizationனா கான்ட்ராக்ட் ஆகிறது. சரியா? ஸோ ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகுதுன்னா அதை தான் P வேவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து QRS என்ன பண்ணும்? இட் டினோட்ஸ் த depolarization of ventricles. ஸோ கீழே இருக்கக்கூடிய 2 சேம்பர்ஸான வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறது தான் என்ன சொல்லுவோம்? QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக T வேவ். T வேவ் வந்து இட் டினோட்ஸ் repolarization of ventricles. ஸோ இங்கே ஒரே ஒரு விஷயம் நீ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. டீபோலரைசேஷன்னா கான்ட்ராக்டு, இங்கேயும் கான்ட்ராக்டு, இங்கே ரிலாக்ஸ் ஆகிறது. ரீபோலரைசேஷன்னா ரிலாக்ஸ் ஆகிறது. ஸோ QRS காம்ப்ளெக்ஸ் எதை வந்து டினோட் பண்ணுது? இவ்வளோதாண்டா ECG மெக்கானிசமில் இருக்க மொத்த கொஷனுமே ரீபோலரைசேஷன் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் B, depolarization of the ventricles. Correct. Super. அடுத்து, all the components of the nodal tissue are auto-excitable. Why does SA node act as a normal pacemaker? ஏன் சைனோஏட்ரியல் நோட நார்மல் பேஸ்மேக்கர் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்றோம்? Yes, what is the right answer here? SA node has the lowest rate of depolarization. SA node is the only component to generate the threshold potential. Only SA node can convey the action potential to the other components. SA node has the highest rate of depolarization. எது இங்க கரெக்டான ஆன்சர்? எஸ், ஆப்ஷன் சியா பியா? ரெண்டுமே கிடையாதுடா. இங்க கரெக்டான ஆப்ஷன் வந்து சியோ இல்ல பியோ இல்ல. ஸோ ஆக்ஷன் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது நிறைய பார்ட்ஸில் வந்து நடக்கும். சரியா? SA நோடில் மட்டும்தான் நடக்கும்னு கிடையாது. ஏவி நோடு இருக்குது, புர்கின்ஜி ஃபைபர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இடத்துல சின்னதாக ஜென்ரேட் ஆகும். ஆனால் SA நோடில் தான் அதிகமாக அந்த சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இட் ஹேஸ் த ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டீபோலரைசேஷன். இதுதான் கரெக்டான ஆன்சர். SA நோட் இஸ் த ஒன்லி பிளேஸ் வேர் அந்த ஆட்டோ எக்ஸைட்டபிள் விஷயம்லாம் நடக்க போகிறது கிடையாது. இதை தாண்டியும் நிறைய நோட்ஸ் இருக்குது. பட் யார்கிட்ட இருந்தால் அதிகமான அந்த புஷ் வரும், சிக்னல் வரும் அப்படின்னா SA நோட் கிட்ட இருந்து. சரியா? அடுத்து, ஸ்பெஷலைஸ்டு நோடல் டிஷ்யூ எம்பெடட் இன் த லோவர் கார்னர் ஆஃப் த ரைட் ஏட்ரியம் க்ளோஸ் டு த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் செப்டம் delays the spreading of impulses to heart apex for about 0.1 second. The delay allows. First question கரெக்டாக புரிஞ்சுக்கோ. ஒரே ஒரு நோடு இருக்குது. அது எங்கே இருக்குது? ரைட் ஏட்ரியமோட கீழே சைடில் இருக்குது. சரியா? இப்போது இந்த மாதிரி 4 சேம்பர்ஸ் பிரிச்சுக்கிட்டோம்னா ரைட் ஏட்ரியம் இங்கே இருக்குது. ஸோ இங்கே கீழே ஒரு சேம்பரில் இருக்குது. சரியா? இந்த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் செப்டம்னா எதை மென்ஷன் பண்ணுறாங்க? இதுதான் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் செப்டம். ஆரிக்கலுக்கும் வென்ட்ரிகல்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிவிஷன், செப்பரேஷன் இதுதான். இதுக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு நோடு இருக்குது. சரியா? அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு இங்கிருந்து வரக்கூடிய சிக்னல், அதாவது SA நோட்லேருந்து வரக்கூடிய சிக்னலை ஒரு 0.1 செகண்ட் டிலே பண்ணி தான் இந்த ஏவி நோடுக்கு வருது. சரியா? அந்த இடத்துல டிலேயிங் எதனால் நடக்குதுங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ SA நோட்லேருந்து ஒரு சிக்னல் ஏவி நோடுக்கு வருதுன்னா, அந்த SA நோட்லேருந்து ஏவி நோடுக்கு வர்ற அந்த டைமில் ஆரிக்கல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகணும். சரியா? கான்ட்ராக்ட் ஆகிறது மூலிமா அந்த சிக்னலும் வந்து பாஸ் ஆகுது. இப்போது இந்த ஏவி நோட்லேருந்து அடுத்த புர்கின்ஜி ஃபைபர்ஸ் அண்ட் பண்டில் ஆஃப் ஃபிஸ்கெல்லாம் வரும்போது வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான சிக்னல் அங்கே இருக்குது. சரியா? ஸோ இந்த டிலே எதனால் வருது? ஃபஸ்ட்டு SA நோட்லேருந்து ஏவி நோடுக்கு போகிற டிலே எதனால் வருது? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஏட்ரியா வந்து கம்ப்ளீட்டாக வந்து எம்டி ஆகணுங்கிறதுக்காக. சரியா? இப்போது SA நோட்லேருந்து ஃபஸ்ட்டு
ஏவி நோடுக்கு அந்த சிக்னல் போயிடுச்சு. இது ஏவி நோட், அந்த சிக்னல் வந்து போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் அந்த ஏவி நோட்லேருந்து நெக்ஸ்ட் இடத்துக்கு போகிறதுக்கு தான் அந்த 1 செகண்ட் டிலே ஆகுது. அப்படின்னா அந்த டிலே எதுக்காக? ஆரிக்கல்ஸ் எல்லா பிளட்டையும் வென்ட்ரிகல்ஸ்க்கு போர் பண்ணிச்சியா, இல்லை ஏதாவது பேலன்ஸ் இருக்கா பார்த்துக்கோ அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் அந்த டிலே இருக்கு. சரியா? அடுத்து பார்க்கலாமா? What would be the heart rate of a person if the cardiac output is 5 liters, blood volume at the ventricles at the end of the diastole is 100 ml and at the end of the ventricular systole is 50 ml? So இதிலிருந்து எப்படி heart rate கண்டுபிடிப்பீங்க? So diastole அப்போ எவ்வளோ blood volume இருக்குன்னு கொடுத்தாச்சு, contraction அப்போ that is systole அப்போ எவ்வளோ blood volume இருக்குன்னு கொடுத்தாச்சு. So இதை வச்சு எப்படி நீங்கள் வந்து ஹார்ட் ரேட்டை கண்டுபிடிப்பீங்க? கார்டியாக் அவுட்புட் இஸ் 5 லிட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு ஃபார்முலா தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எதுடா கரெக்டான ஆன்சரிங்க? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீ என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரோக் வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டயாஸ்டோலில் இருக்க பிளட் வால்யூம் மைனஸ் சிஸ்டோலில் இருக்க பிளட் வால்யூம். ஸோ அப்போ என்னவா வரும்? 50 வருமா? எஸ். ஸோ 50 ml இஸ் த ஸ்ட்ரோக் வால்யூம் ஹியர். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரோக் வால்யூமை வச்சு தான் இப்போ நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்ட்ரோக் வால்யூம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நான் தெரிஞ்ச ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா என்னங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது அந்த ஃபார்முலா தெரியுமா? எஸ். cardiac output is equal to stroke volume multiplied by heart rate. ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தெரியும். கார்டியாக் அவுட்புட் இஸ் 5 லிட்டர்ஸ்னு இருக்குது. பட் இதை எம்எல்லாம் நீங்கள் மாற்றணும். அப்போ எவ்வளோ வரும்? 5 லிட்டர்ஸை எம்எல்லாம் மாற்றும் போது 500 ml. ஸ்ட்ரோக் வால்யூம் இஸ் 50 ml இன்டூ எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் தான் நீ இப்போ கண்டுபிடிக்க போகிற. ஸோ 5000 by 50 போட்டால் உனக்கு வேல்யூ வந்துடும், விச் இஸ் 100 beats per minute. சரியா? எஸ். ஸோ டயாஸ்டோல் வால்யூம் மைனஸ் சிஸ்டோல் வால்யூம் போட்டிங்க அப்படின்னா இடிவி மைனஸ் இஎஸ்வி போட்டிங்கன்னா உங்களுக்கு 50 ml வந்துடும். அதை வச்சு நீங்கள் இந்த வால்யூமில் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா, யூ ஷுட் நெவர் ஃபர்கெட். இந்த ஃபார்முலா தான் உனக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? மேட்ச் பண்ணணும். இப்போ இசிஜி காம்ப்ளெக்ஸை வச்சு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இசிஜியை வச்சு क्वेश्चन வந்திருக்கு. ஸோ பி வேவ்னா என்னடா? பி வேவ்னா நம்ம எங்க மேட்ச் பண்ணுவோம்? டீபோலரைசேஷன் ஆஃப் த ஏட்ரியம்ல போய் மேட்ச் பண்ணுவோம். கியூஆர்எஸ்னா டீபோலரைசேஷன் ஆஃப் த வென்ட்ரிகல்ஸ்ல போய் மேட்ச் பண்ணுவோம். டி வேவ்னா என்ன? ரீபோலரைசேஷன் ஆஃப் த வென்ட்ரிகல்ஸ். இப்போ இந்த டி வேவோட சைஸ் கம்மியாகுதுன்னா அது என்னது? இட் இஸ் கொரோனரி இஸ்கீமியா. சரியா? அடுத்து ட்ரைகஸ்பிட் வால்வ், பைகஸ்பிட் வால்வ் அண்ட் செமிலூனார் வால்வெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹார்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு 4 கோடு போட்டு 4 சேம்பர்ஸ் அப்படின்னு யோசனை செஞ்சுக்கோங்க. சரியா? திஸ் இஸ் த ரைட் சைட் இல்லையா? ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல். இந்த சைடு லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இப்படி இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளாப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது அண்ட் இங்கே எனக்கு 2 ஃப்ளாப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. சரியா? அப்போ இதை என்ன சொல்லுவோம்? இங்கே 3 ஃப்ளாப் இருக்கா? அப்போ இதை ட்ரைகஸ்பிட் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைகஸ்பிட் வால்வ். இந்த சைடு பைகஸ்பிட் வால்வ் ஆர் மிட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது ரைட் சைடில் தான் எனக்கு ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்குது, லெஃப்டில் எனக்கு பைகஸ்பிட் வால்வ் இருக்குது. சரியா? இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம்னா எம்எல்ஏ மிட்ரல் வால்வ் எல் ஏல இருக்குது. சரியா? ஸோ லெஃப்ட் சைடில் இருக்குது ஞாபகம் வச்சுட்டாலே போதும்.
ஓகே, ஸோ எம்எல்ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். திஸ் இஸ் த ஷார்ட்கட். ஸோ மிட்ரல் வால்வ்னா பைகஸ்பிட் வால்வோட இன்னொரு பேர் தான் அது. சரியா? ஓகே, ஸோ இப்போ சொல்லு பார்க்கலாம் எப்படி மேட்ச் பண்ண போகிறோம். ட்ரைகஸ்பிட் வால்வ் எந்த சைடு இருக்கு? ரைட் சைடு இருக்கு. ஸோ பிட்வீன் த ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல் அதை கரெக்டாக மேட்ச் பண்ணு. ஏன்னா இங்கேயும் ரைட் இருக்கு, பார்த்து மேட்ச் பண்ணிக்கோ. தென் ட்ரைகஸ்பிட் வால்வ்னா லெஃப்ட் ஏட்ரியமுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் தான் பைகஸ்பிட் வால்வ் வந்து இருக்கு. செமி லூனார் வால்வ் எங்கே மேம் இருக்கும்? செமி லூனார் வால்வ் இஸ் வெரி சிம்பிள் பா. இப்போ இதே டயக்ராமை நான் வந்து திரும்பவும் போடுறேன் பாரு. இந்த மாதிரி 4 சேம்பர்ஸாக பிரிச்சுக்கிட்டோமா? ஃபஸ்ட்டு பிரித்த உடனே இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோ. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது? ஐ ஹாவ் அ பிளட் வெசல் ஹியர். ரைட் வென்ட்ரிகல்ஸ்லேருந்து லங்ஸுக்கு கொண்டு போகிற பிளட் வெசல் இங்கே இருக்குது. இது என்ன பிளட் வெசல் சொல்ல முடியுமா? ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து லங்ஸுக்கு பிளட்டை கொண்டு போகிற வெசல், பிளட் வெசல் பேர் என்ன? And this is carrying deoxy blood to the lungs. இந்த blood vessel பேர் என்ன? ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி எனக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பாடி செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்க்கு ஒரு blood vessel கேரி பண்ணும். and it is carrying oxygenated blood. இந்த blood vesselோட பேர் என்ன? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இது என்ன பிளட் வெசல்டா? நம்மளோட ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து லங்ஸுக்கு கேரி பண்ணிட்டு போறது எது? பல்மோனரி ஆர்டரி. சரியா? பல்மோனரி ஆர்டரி. இந்த இடத்துல எனக்கு ஒரு வால்வ் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பாடி செல்ஸுக்கு ஒரு பிளட் வெசல் வந்து சப்ளை பண்ணுது. தட் இஸ் கால்ட் அஸ் அயோட்டா. ஸோ இந்த இடத்துலையும் எனக்கு ஒரு வால்வ் இருக்கு. ஸோ இந்த 2 வால்வ்ஸை தான் என்ன சொல்றாங்க? செமி லூனார் வால்வ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அதை வச்சு தான் நீ மேட்ச் பண்ண போற. இந்த இடத்துல செமி லூனார் வால்வ் வந்து பிட்வீன் த ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் பல்மோனரி ஆர்டரி பார்க்க முடியும். பிட்வீன் த ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் பல்மோனரி ஆர்டரி பார்க்க முடியும். கிளியரா? அடுத்து பார்க்கலாமா? டாக்டர்ஸ் எதுக்காக ஸ்டெத்தோஸ்கோப் யூஸ் பண்றாங்க? நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸோட சவுண்ட்ஸை வந்து கெஸ் பண்ணுறதுக்காக இல்லையா? அப்போ செகண்ட் சவுண்ட் என்னவா இருக்கு? ஸோ ஹார்ட்டோட சவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லப்பு, இன்னொன்று சப். சரியா? ஸோ அதுக்கும் எனக்கு இதே டயக்ராம் தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஆரிக்கல்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் ஆகும்போது மேலே இருக்கிற 2 சேம்பர்ஸும் வந்து கான்ட்ராக்ட் ஆகி பிளட் ஃபுல்லாக வென்ட்ரிகல்ஸ்க்கு புஷ் பண்ணும்போது இந்த இடத்துல ட்ரைகஸ்பிட் வால்வ் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் எனக்கு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஓப்பன் ஆனால் ஃபுல் பிளட்டும் வென்ட்ரிகல்ஸில் விழுந்துடும். தென் இட் வில் க்ளோஸ். ஏன்னா திரும்பவும் அந்த விழுந்த பிளட்டு ஆரிக்கல்ஸ்க்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வால்வ்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ட்ரைகஸ்பிட் வால்வ் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆகும்போது வர சவுண்ட்னால வரதான் லப். சரியா? இப்போ டப்புங்கிறது என்ன தெரியுமா? ஒன்ஸ் இந்த ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து லங்ஸுக்கு பிளட் போகுது, லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து நம்மளோட பாடி செல்ஸுக்கு பிளட் போகுது. ஒன்ஸ் இந்த அயோட்டா வழியாகவும் பல்மோனரி ஆர்டரி வழியாகவும் பிளட் இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா இந்த செமிலூனார் வால்வ் எனக்கு க்ளோஸ் ஆகுது டு ப்ரிவென்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். அந்த க்ளோஷர் ஆஃப் செமிலூனார் வால்வ்ஸ்னால வரதான் இந்த டப்புங்கிற சவுண்டு. ஸோ இதை வச்சு ஈஸியாக எழுதிடலாமா? லப்புங்கிறது எதனால வருது? ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் க்ளோஸ் ஆகிறதுனால வருது. அதே மாதிரி டப்புங்கிற சவுண்ட் எதனால வருது? செமிலூனார் க்ளோஸ் ஆகிறதுனால வருது. ஸோ இதில் ட்ரைகஸ்பிட் வால்வ் எங்கே இருக்குது, பைகஸ்பிட் வால்வ் எங்கே இருக்குது, செமிலூனார் எங்கே இருக்குது, அது தெரிஞ்சாதான் சம்டைம்ஸ் உங்களோட ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் மாற்றி வேற கொடுக்கலாம், லொக்கேஷன் பேஸ் பண்ணி கொடுக்கலாம். சரியா? அந்த கொஷனுக்கு உங்களால் கரெக்டான ஆன்சரை சொல்ல முடியும். ஸோ இங்கே கரெக்டான ஆப்ஷன் என்னப்பா? வாட் இஸ் த ரைட் ஆப்ஷன் ஹியர்? செமிலூனார் வால்வ் க்ளோஸ் ஆகும்போது தான் எனக்கு செகண்ட் சவுண்டான டப்பு வந்து கிடைக்குது. சரியா? ஓகே. தென் பிளட் ப்ரெஷர் இந்த பல்மோனரி ஆர்டரி என்னவா இருக்கும்? பிளட் ப்ரெஷர் இந்த பல்மோனரி ஆர்டரி என்னவா இருக்கும்? எஸ்,
less than that of the vena cava. Are you sure? It is more than that in the pulmonary vein. சரியா? So ஏன் வந்து பல்மோனரி ஆர்டரி என்னப்பா பண்ணும்? ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹார்ட்ல இருந்து லங்ஸுக்கு பிளட்டை கொண்டு போகுது இல்லையா? So you can see this picture. Pulmonary artery இங்க இருக்கு, தோ இங்க இருக்கு. What it is doing? நம்மளோட ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட்டை லங்ஸுக்கு கொண்டு போகுது. ஸோ எப்படி இது கொண்டு போகும்? ஹார்ட்டை பம்ப் பண்ணாதான் கொண்டு போகும். அப்போ ஹார்ட் பம்ப் பண்ணுதுன்னா பிளட்டு செம்ம ஸ்பீடாக தான் இந்த பல்மோனரி ஆர்டரிக்கு உள்ளேயே போகுது. கரெக்டாக? அப்போ இதோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. பல்மோனரி வெயின் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நம்மளோட லங்ஸ்லேருந்து எகெயின் இன்னொரு பிக்சர் போட்டுடலாம். ஸோ இட் இஸ் ரைட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அண்ட் இங்கே வந்து லங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஒன்ஸ் என்ன ஆயிடுச்சு? ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து லங்ஸுக்கு பிளட் போயாச்சு. எதுக்காக? டீஆக்சிஜனேட்டட் பிளட் இப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறி வரணும். அதுக்காக லங்ஸுக்கு போயாச்சு. இப்போது லங்ஸ்லேருந்து அந்த பிளட்டு திரும்பவும் லெஃப்ட் ஆரிக்கலுக்கு வரும். அது எந்த பிளட் வெசல் மூலிமா வரும்? பல்மோனரி வெயின் மூலிமா வரும். ஸோ இட் வில் கேரி த ஆக்சிஜனேட்டட் பிளட். ஏன்னா லங்ஸில் எனக்கு போயிட்டு இப்போ ஆல்வியோலையில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடந்தாச்சு. பிளட்ல இருந்த கார்பன் டை ஆக்சைடு இப்போ லங்ஸுக்கு போயிடுச்சு. ஆல்வியோலையில் இருந்த ஆக்சிஜன் இப்போ பிளட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பிளட் வந்து இப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ பல்மோனரி வெயின் மூலிமா தான் அந்த லெஃப்ட் ஆரிக்கலுக்குள்ளே வருது. இங்கே லங்ஸ் எதுவும் பிளட்டை பம்ப் பண்ணி வெளியே கொடுக்கறது கிடையாது. ஸோ அதோட ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கும். புரிஞ்சுதான்? இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஏன் இந்த ஆன்சருங்கிறது புரிஞ்சுதான்? ஹார்ட்டை பம்ப் பண்ணி வெளியே அனுப்புது பல்மோனரி ஆர்டரி மூலிமா. ஸோ தட்ஸ் வை பிளட் ப்ரெஷர் இஸ் வெரி ஹை தேர். இதுவே பல்மோனரி வெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லங்ஸ்லேருந்து தான் பிளட்டை கொண்டு வருதுங்கிறதுனால அந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்காது. பிகாஸ் லங்ஸ் ஆர் நாட் பம்பிங் த பிளட் அவுட் ஆஃப் இட். சரியா? அடுத்து மேமல்ஸில் எந்த பிளட் வெசல்ப்பா நிறைய யூரியாவை கேரி பண்ணிட்டு போகும்? டார்சல் அயோட்டா, ஹெப்பாட்டிக் வெயின், ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின், ரீனல் வெயின். ஸோ இதில் நிறைய யூரியா கேரி ஆக போகுது. எஸ், ஸோ இப்போது யூரியா எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது, எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குமா? அந்த ப்ரோட்டீன்ஸ் பிரேக் டவுன் ஆகி தான் எனக்கு யூரியாவை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த யூரியா எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நிறையா நீங்கள் லோட் பண்ணுறீங்க உங்களோட பாடியிலன்னா ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது யார் தான்? லிவர் தான். ஸோ லிவரில் தான் இந்த பிரேக் டவுன் நடக்குது. ஸோ ஆர்பிடைன் சைக்கிள் எல்லாம் முடிஞ்சு ஒரு யூரியா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போது லிவரில் தான் யூரியா இருக்குங்கிறதுனால லிவரை வச்சு வெளியே வர பிளட் வெசல்ஸில் தான் அதிகமான யூரியா கேரி ஆக போகுது. விச் இஸ் ஹெப்பாட்டிக் வெயின். போர்ட்டல் வெயின் கிடையாது, இட் இஸ் ஹெப்பாட்டிக் வெயின். சரியா? ஓகே. ஸோ இப்போ லெஸ் நம்பர் ஆஃப் யூரியா யார் கேரி பண்ணுவாங்க அப்படின்னா ரீனல் வெயின் கேரி பண்ணுவாங்க, விச் இஸ் இந்த கிட்னி. சரியா? அடுத்து ஸோ ஐ திங்க் போதும் நினைக்கிறேன் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனோட கொஷின்ஸு. எஸ். ஸோ இப்போ அடுத்த சாப்டர் போகலாமா? த நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன். ஸோ ஒவ்வொரு கொஷினாக நம்ம சால்வ் பண்ணலாம். இதுக்கு என்னப்பா ஆன்சர்? நைட்ரோஜீனஸ் வேஸ்ட் இஸ் எக்ஸ்க்ரீட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் பெல்லட் ஆர் பேஸ்ட் பை. ஸோ பெல்லட்டாவோ இல்லை பேஸ்டாவோ யார் வந்து அவங்களோட எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸை எலிமினேட் பண்ணுறாங்க? எஸ். Which is the right answer, pa? D. Super. Pavo. So list 1 and 2 நீங்க மேட்ச் பண்ணணும். Telia, Paramecium, Periplaneta, Ferretima இந்த சைடு இருக்கு. ஸோ இதை ரொம்ப ஈஸியாக மேட்ச் பண்ணலாம். ஃபெரட்ரிமானா என்ன? இட் இஸ் earthworm இல்லையா? ஸோ earthworm, leeches இந்த மாதிரி ஃபைலம் அனெலிடாவில் இருக்க எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே இதுதான் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனாக இருக்கும். இட் இஸ் நெஃப்ரீரியா. இட் இஸ் ஜஸ்ட் ஓப்பன் போர் தான். நெக்ஸ்ட் பெரிப்ளானேட்டாக்கு என்ன இருக்கலாம்? ஸோ டீனியானஸ் பிளாட்டிஹெல்மின்தஸ் இல்லையா?
ஸோ இது வந்து ஃப்ளாட் வார்ம்ஸ். அப்போ பிளாட்டிஹெல்மின்தஸில் என்ன பார்க்கலாம்? ஃப்ளேம் செல்ஸ் மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸ்கிரீட்டரி செல்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். தென் பெரிப்ளானேட்டாக்கு யூரிகோஸ் கிளாண்டு, மால்ஃபேஜியன் டியூபியூல், இது எல்லாமே எக்ஸ்கிரீட்டரி கிளாண்ட்ஸாக ஒர்க் ஆகுது. பாராமீஷியம்னா கான்ட்ராக்டைல் வேக்யூல். ஸோ இப்படி தான் நீங்கள் மேட்ச் பண்ண போகிறீங்க. அடுத்து காலம் 1 அண்ட் காலம் 2 அகெயின் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். இட் இஸ் வெரி சிம்பிள். இப்போ நம்ம பண்ணதை வச்சே பண்ணலாம். நெஃப்ரீரியா, அனலிட்ஸ் மார்க் பண்ணலாமா? எஸ். அப்போ நம்மளோட ஆப்ஷன் வந்து பியும் டியும் மட்டும்தான். இப்போ போடோசைட்ஸ் எங்கே பார்க்க முடியும்? போடோசைட்ஸ் வந்து நம்மளோட பௌமான்ஸ் கேப்சியூலில் பார்க்கலாம். குளோமருலஸ்க்கு கீழே பௌமான்ஸ் கேப்சியூல் இருந்ததா? ஸோ குளோமருலஸில் எனக்கு அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் நடக்கும். அந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் நடந்த இனிஷியல் ஃபில்ட்ரேட்டர் நெக்ஸ்ட் எங்கே பாஸ் ஆகும்? பௌமான்ஸ் கேப்சூல் அப்படிங்கிற கப் ஷேப்டு இது வழியாக எகெயின் வந்து பிசிடிக்கு வரும். அப்போ அந்த பிசிடிக்கு வரும்போது போடோசைட்ஸை தாண்டி தான் வரணும். அண்ட் இங்கே நிறைய ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸை நம்ம பார்க்க முடியும். சரியா? தென் இப்போ 1 வந்து 4 அப்படின்னு மேட்ச் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ அதை வச்சே ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ புரோட்டோனெஃப்ரீரியா எங்கே நம்ம பார்க்கலாம்? புரோட்டோனெஃப்ரீரியா எங்கடா நம்ம பார்க்கலாம்? ஆக்சுவலி நம்ம தப்பான ஆன்சரை சூஸ் பண்ணுறோம்ல. ஸோ 1 வந்து 4, ஓகே, 3 வந்து 2. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர் இல்லையா? ஸோ புரோட்டோனெஃப்ரீரியா கேன் பி சீன் இன் த ஆம்ஃபியோக்சஸ். அண்ட் ரீனல் கால்குலை அப்படிங்கிறது என்னென்னா சால்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிறிஸ்டலைஸ் ஆகி கிட்னிக்குள்ளே வந்து டெபாசிட் ஆகிருக்கு. அதை தான் என்ன சொல்லுவோம்? கிட்னி ஸ்டோன்னு சொல்லுவோம் இல்லையா? கிட்னி ஸ்டோன் தான் ரீனல் கால்குலை. இது என்னது? கிட்னி ஸ்டோன். அடுத்து யூரிகோடெலிக் மோட் ஆஃப் பாசிங் அவுட் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் இஸ் ஃபவுண்டட். Uricochelic mode of passing out nitrogenous waste is founded. Birds, annelids, amphibians, reptiles, insect amphibians, reptiles and birds. So, எதுடா கரெக்டான ஆன்சர்? யூரிகோடெலிக் மோட் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் எங்கே பார்க்க முடியும்? ஏ சொல்லாது. ஏன்னா அனலிட்ஸ் இருக்கு இல்லையா? அனலிட்ஸ்னா earthworm, ரைட், லீச்சஸ், இதெல்லாமே வந்து அனலிடாக்கு கீழே வரும். ஸோ இந்த அனலிட்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகுதுன்னா அமோனியாவையும் எக்ஸ்கிரீட் பண்ணும், ஆஸ் வெல் அஸ் யூரியாவையும் எக்ஸ்கிரீட் பண்ண போகுது. சரியா? ஸோ we cannot say this. ஸோ the right answer is reptiles and birds தான். சரியா? ஸோ அனலிட்ஸில் என்னெல்லாம் பார்க்க முடியும்? யூரியா ப்ளஸ் அமோனியா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஒரு மிக்ஸ்சர் தான் பார்க்க முடியும். ஸோ பேர்டுக்காக நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்து which one of the following is not a part of renal pyramid? ஸோ ரீனல் பிரமிட்னா என்ன மேம்? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிட்னி இந்த மாதிரி பீன் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பீன் ஷேப்பில் இருக்க இடத்துல இங்கே ஒரு கான்கேவ் ஸ்ட்ரக்சர் பார்க்க முடியுதா? இதை என்ன சொல்லுவோம்? ஹைலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹைலம் வழியாக தான் நிறைய பிளட் வெசல்ஸ் கிட்னிக்குள்ளே வர்றது, கிட்னியை விட்டு வெளியே யுரேட்டர் போகிறது எல்லாமே கனெக்ட் ஆகுறது எங்கன்னா இந்த ஹைலமில் தான் கனெக்ட் ஆகும். சரியா? இப்போது இந்த ஹைலம்லேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். சும்மா நான் ரஃபாக போடுறேன். சரியா? திஸ் இஸ் நாட் த ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர், பட் நான் ரஃபாக போடுறேன். ஸோ இதை வந்து என்ன சொல்வோம்னா பெல்விஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பெல்விஸ் இஸ் த ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ், ஹைலம்குள்ளே இருக்க ஒரு ஸ்பேஸ். அண்ட் இங்கே வந்து எனக்கு சின்ன சின்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்க்க முடியும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை வந்து கேலிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேலிக்ஸ் இஸ் த சிங்குலர் ஃபார்ம், கேலிசஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். சரியா? ஸோ கேலிக்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்து பார்க்கலாமா? ஆர் யூ ஃபாலோவிங்? இப்போ அடுத்து என்னவா இருக்கும்னா உள்ள சின்ன சின்ன பிரமிட்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரமிட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க முடியும். ஸோ இந்த பிரமிட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸை என்ன சொல்லுவோம்? இதை தான் வந்து ரீனல் பிரமிட் ஆர் மெடுலரி பிரமிட்னு சொல்லுவோம். ரீனல் பிரமிட் ஆர் மெடுலரி பிரமிட்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இன்னொரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா
columns of 𝒏𝑡𝑖. ஸோ இந்த பிரமிடுக்கு நடுவில் இருக்க எம்டி ஸ்பேஸை என்ன சொல்வோம்? columns of 𝒏𝑡𝑖 இல்லை ரீனல் 𝒏𝑡𝑖ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ ரீனல் பிரமிடில் எதை நம்ம பார்க்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கரெக்டான ஆன்சர் என்னென்னா கன்வல்யூட்டட் டியூபியூல். வை? பிகாஸ் இப்போது கிட்னியில் கார்டெக்ஸ் மெடுலான்னு 2 ஏரியா இருக்குது. ஸோ இதை வந்து கார்டெக்ஸ்னு வச்சுக்கோங்க, விச் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் ரீஜன், அண்ட் இது வந்து இன்னர் மோஸ்ட் ரீஜன் விச் இஸ் த மெடுலா. சரியா? இப்போ நெஃப்ரான் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா, இங்கே பவுமேன்ஸ் கேப்சியூல், உள்ளே வந்து குளோமெருலஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து எனக்கு பிசிடி வருது. சரியா? பிசிடி வந்து தென் we will have loop of Henle or Henle's loop வந்து இருக்கும். Then we will have DCT here and it will go and connect with the collecting duct. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க முடியும். ஸோ கார்டெக்ஸ் மெடுலா கரெக்டாக பார்த்துக்கோ. இதில் எஸ், ஸோ இது குளோமெருலஸா, இது பவுமேன்ஸ் கேப்சியூலா, இது பிசிடியா, this is Henle's loop, this is DCT and this is collecting duct. ஸோ இப்படி தான் ஒரு நெஃப்ரான் வந்து கார்டெக்ஸ் அண்ட் மெடுலால அரேஞ்ச் ஆகிருக்கும். சரியா? இப்போது எந்த ஒரு விஷயம் ரீனல் பிரமிடில் பார்க்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீனல் பிரமிட் இஸ் அ பார்ட் ஆஃப் மெடுலா. அப்போ அங்கே ஹென்லீஸ் லூப்பு கலெக்டிங் டக்ட் எல்லாமே பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியாது? திஸ் கேன் பி சீன், திஸ் கேன் பி சீன். பெரிடியூபுலர் கேபிலரிஸ்ங்கிறது என்ன தெரியுமா? அந்த நெஃப்ரானை சுற்றியுமே ஒரு பிளட் வெசல் வந்து ரன் ஆகிட்ருக்கும். அதை தான் பெரிடியூபுலர் கேபிலரிஸ்னு சொல்லுவோம். அதுவுமே வந்து கார்டெக்ஸ்லையும் பார்க்க முடியும், மெடுலாலையும் பார்க்க முடியும். அப்போ இது மூணுமே வராது. கன்வல்யூட்டட் டியூபியூல் பிசிடி டிசிடி மெடுலாக்குள்ளே வரதா? கிடையாது. ஸோ அதுதான் ஆன்சராக இருக்க முடியும். சரியா? இப்போது இப்படிப்பட்ட நெஃப்ரானை என்னப்பா சொல்லுவோம்? மெடுலாக்குள்ள லூப் ஆஃப் ஹென்லி ரொம்ப டீப்பாக வந்திருக்கு. அப்போ இப்படிப்பட்ட நெஃப்ரானை என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் ரீகால் பண்ணலாமா? there are 2 types of nephrons இல்லையா? based on their position in the cortex and medulla. ஸோ இந்த இடத்துல மெடுலால லூப் ஆஃப் ஹென்லி ரொம்ப ரொம்ப டீப்பாக வந்திருக்கு. அதோ இவ்வளோ பெருசாக வந்திருக்கு இல்லையா? இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நெஃப்ரான்ஸை என்ன சொல்லுவோம்? we call them as juxtamedullary nephrons இல்லையா? மெடுலால எனக்கு ரொம்ப ரொம்ப டீப் லூப் ஆஃப் ஹென்லி இருந்தால் juxtamedullary nephronsன்னு சொல்லுவோம். இதுவே லூப் ஆஃப் ஹென்லி எனக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, கார்டெக்ஸ்லேயே முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ். சரியா? அடுத்து அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ் பண்ண கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. நெஃப்ரான்ஸ் ஆர் ஆஃப் 2 types, cortical and juxtamedullary, based on their relative position in cortex and medulla. Correct? Yes, very fine. Juxtamedullary nephrons have short loop of Henle, whereas cortical nephrons have longer loop of Henle. இதுவும் கரெக்டா? Yes, this is also correct. Loop of Henle ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால தான் மெடுலாக்குள்ளே ரொம்ப டீப்பாக வருது. ஸோ தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் இல்லையா? ஸோ இதில் என்ன நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஜக்ஸ்டாமெடுலரியில் அவன் என்ன கொடுத்துருக்கான்? ஷார்ட் லூப்புன்னு கொடுத்துருக்கான். கார்டிக்கல் நெஃப்ரான்ஸில் லாங்கர் லூப்புன்னு கொடுத்துருக்கான். எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக அவன் கொடுத்துருக்கான். ஜக்ஸ்டாமெடுலரியில் தான் லாங்கர் லூப் ஆஃப் ஹென்லி இருக்கும், கார்டிக்கல் நெஃப்ரான்ஸில் ஷார்ட்டர் லூப் ஆஃப் ஹென்லி இருக்கும். சரியா? அப்போ எது கரெக்டான ஆன்சராக இருக்கும்? ஏ வந்து கரெக்டு தான், ஆனால் ஆர் வந்து தப்பான ஆன்சராக இருக்குது. ஸோ ஏ இஸ் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் ஃபால்ஸ். அடுத்து மேட்ச் காலம் 1 அண்ட் காலம் 2 கேட்டிருக்காங்க. ஸோ அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் எங்கே பார்க்க முடியும்? ஸோ இதுக்கு நீ பேசிக்காக 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட யூரின் ஃபார்மேஷனில் நம்மளுக்கு 3 ப்ராசஸ் நடக்குது. நேஹா உங்களை மெயில் செக் பண்ண சொன்னாங்க. ஓகே, ஸோ 3 ப்ராசஸ் வந்து நடக்குதுப்பா மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷனில். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் ஆர் குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே நடக்கும்னா குளோமெருலஸில். அடுத்து ரீஅப்சார்ப்ஷன், லாஸ்டா டியூபுலார் செக்ரீஷன். ஸோ இது ஒவ்வொன்றும் எங்கே நடக்குதுங்கிறது கொஞ்சம் கிளியராக இருந்துக்கும். இது குளோமெருலஸில் இட் இஸ் ஹேப்பனிங் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். சரியா?
ரீஅப்சார்ப்ஷன் எங்கே நடக்கும்னா, ஸோ குளோமருலஸில் நம்மளோட பிளட் செல்ஸ் ப்ரோட்டீன்ஸ் தவிர மற்ற எல்லாமே வெளியே வந்துடும். சரியா? ஸோ மொத்தமாக வெளியே வந்தது அமினோ ஆசிட்ஸ், குளுக்கோஸ், சம் அயான்ஸ், நம்ம சாப்பிட்ற டேப்லெட்ஸோட மருந்து, பேராஸ்டமால், டோலோ 650, வாட் எவர் யூ ஹேவ், எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபில்டர் ஆகி வெளியே யூரினாக வெளியே வந்துடும். அதை தான் என்ன சொல்லுவோம், இனிஷியல் ஃபில்ட்ரேட்னு சொல்லுவோம், விச் இஸ் அபவுட் 180 liters per day. சரியா? இப்போ அடுத்து ரீஅப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஐயோ எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிட்டோமே, நம்ம பாடிக்கு தேவையான வாட்டரோ இல்லை அயான்ஸோ நம்ம திரும்பவும் உள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அயான்ஸு வாட்டர் எல்லாத்தையுமே வந்து நெஃப்ரான்லேருந்து நம்மளோட பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் பெரிடியூபுலர் கேபிலரிஸ்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம பாடியோட பிளட் வெசல்ஸ். இதுக்குள்ளே வந்து அந்த வாட்டர் அயான்ஸ் எல்லாமே வந்து திரும்பவும் ரீஅப்சார்ப் ஆகுது நம்மளோட பாடிக்குள்ளே. ஸோ இது வந்து என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்தால் பரவாயில்ல, இதுவும் அதிகமாக எடுத்துரும். ஃபஸ்ட்டு மொத்தமாக வெளியே தள்ளிட்டு தென் திரும்பவும் எடுக்கும் போதுமே வந்து அளவாக எடுக்காது, கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கும். ஸோ அதிகமாக எடுக்கும் போது ஐயையோ கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இதை நெஃப்ரானுக்குள்ளே விடும். சரியா? ஸோ அந்த பெரிடியூபுலர் கேபிலரிஸ் இருக்கு இல்லையா, இது திரும்பவும் கொஞ்சமாக எடுத்திருந்தாலே போதும், இப்போ அதிகமாகிடுச்சு, என்ன பண்ணலாம், திரும்பவும் நம்ம நெஃப்ரானுக்குள்ளே தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்தை திரும்பவும் செக்ரேட் பண்ணி வச்சோம் வெளியில், அதை நெஃப்ரான்ஸ் எடுத்துக்கும். அதுதான் டியூபுலார் செக்ரீஷன். சரியா? இந்த 3 ப்ராசஸ் தான் நடக்குது. எங்கேருந்து எங்கே நடக்குதுங்கிறத பார்த்துக்கோ. இப்போ இதை வச்சு ஈஸியாக நீ மேட்ச் பண்ணலாம். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் எங்கே நடக்கும்? அண்ட் இன்னொரு விஷயம், இந்த குளோமருலஸ் ப்ளஸ் பவுமன்ஸ் கேப்சியூல் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா மால்ஃபீஜியன் பாடி அப்படின்னு சொல்லலாம், மால்ஃபீஜியன் பாடின்னு சொல்லலாம், இல்லை மால்ஃபீஜியன் கார்பசல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம மேட்ச் பண்ணலாம். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் எங்கே நடக்குது? எனக்கு மால்ஃபீஜியன் கார்பசல்ல நடக்குது. சரியா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரின், ஒன்ஸ் வந்து எனக்கு யூரின் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு, ஆனால் அதில் வந்து நிறைய தண்ணி இருக்குன்னா அது திரும்பவும் நம்ம ரீஅப்சார்ப் எல்லாம் பண்ணிக்கிறோம் இல்லையா, ரீஅப்சார்ப் பண்ணதுக்கப்புறமா அந்த யூரின் செம்ம கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மாக மாறும். அதுக்கு கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமும் ஹெல்ப் ஆகுது. கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம்னா என்ன, நெஃப்ரானோட ஹென்லிஸ் லூப்பும் அந்த நெஃப்ரானை சுற்றி இருக்க பிளட் வெசல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட இந்த வேசா ரெக்டான்னு சொல்லுவோம், அந்த ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இட் கிரியேட்ஸ் அ கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். அதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரினுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை யாரு கூட நம்ம மேட்ச் பண்ணலாம்? சுற்றிக்கிட்டே இருக்கு. எஸ். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரினை யார் கூடப்பா போய் மேட்ச் பண்ணலாம்? ஹென்லிஸ் லூப் கூட போய் மேட்ச் பண்ணலாமா? எஸ். தென் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் யூரினுக்கு யார் காரணமாக இருக்காங்க? ரெண்டு சைடும் 2 கிட்னிஸ் இருக்காங்க, யூரினை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கிட்னிஸ்லேருந்து யூரினரி பிளேடருக்கு எப்படி யூரின் டிரான்ஸ்போர்ட் ஆகுது? பிகாஸ் ஆஃப் த யூரேட்டர். சரியா? தென் யூரினை யார் ஸ்டோர் பண்ணுறாங்க? யூரினரி பிளேடர். திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் மேட்ச் இட். சரியா? கிளியரா? இது அடுத்து பார்க்கலாமா? எஸ். ஸோ இப்போ ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் ABCD நீ வந்து கண்டுபிடிக்கணும் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸோட மேட்ச் பண்ணணும். சரியா? ஓகே, ஜஸ்ட் அ மினிட்பா. எஸ்டா. ஸோ இங்கே ABCD வந்து நீ மேட்ச் பண்ணணும். சரியா? ஏ வந்து எங்கே கொடுத்துருக்காங்க? கிட்னிஸ்க்கு மேலே இருக்க ஒரு ஆர்கனை டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் அட்ரினல் கிளாண்ட். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சரும் கூட. அண்ட் அதோட கேரக்டர்ஸ் பாருங்கள். இது எங்கே இருக்குது? ஆன்டீரியர் பார்ட் கிடையாது, இது சுப்பீரியர் பார்ட் ஆஃப் த கிட்னியில் இருக்குது. ஏன்னா கிட்னிக்கு மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சூப்ரா ரீனல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? சுப்பீரியர் பார்ட் ஆஃப் த கிட்னியில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்து ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நெஃப்ரான் descending limb of loop of Henle is impermeable to water and permeable to electrolytes. Statement 2ல proximal convoluted tubule is lined by simple columnar brush border epithelium
and increases the surface area for reabsorption அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதில் என்ன கரெக்டாக இருக்குது என்ன தப்பாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நீ ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு நெஃப்ரான் இருக்குது சரியா, நெஃப்ரானில் லூப் ஆஃப் ஹென்லி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் சரியா. ஸோ இதை வந்து டிசெண்டிங் லெம் அப்படின்னு சொல்லுவோம், இதை அசெண்டிங் லெம் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங் லெம். ஸோ இந்த டிசெண்டிங் லெம்ல இருந்து வாட்டர் உள்ள வரலாம் இல்லை வெளியே போகலாம். இட் இஸ் permeable to water. இங்கே அசெண்டிங் லெம்ல இட் இஸ் permeable to the salts. ஃபார் எக்ஸாம்பிள் NaCl எல்லாமே வந்து permeable-ஆக இருக்குது. பட் இங்கே என்ன கொடுத்துருக்கான், டிசெண்டிங்கில் impermeable to waterன்னு கொடுத்துருக்கான். இது தப்பா? எஸ். ஸோ டிசெண்டிங்கில் என்னதான் ஆகுது, இட் இஸ் permeable to water. ஸோ இது தப்பு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வா. proximal convoluted tubule which is PCT-ல simple columnar brush border epithelium இருக்குன்னு சொல்லியிருக்கான். இது கரெக்டா? columnar வராதா, simple cuboidal epithelial வரும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, 2 ரெண்டுமே வந்து தப்பாக தான் இருக்குது இந்த இடத்துல. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாரு. concentrated urine is formed due to countercurrent mechanism in nephron. Statement number 2. Countercurrent mechanism helps to maintain osmotic gradient in the medullary interstitium. இதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் படித்து பார்த்தா ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் 9th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸும் நம்ம எடுக்கதான்ப்பா போகிறோம். உங்களுக்கு பிரகாஷ் சார் வந்து மேக்ஸ் எடுப்பார் சரியா, டோன்ட் வரி அபவுட் இட். உங்களுக்கு வந்து இந்த ஒரு வாரம் விடுங்களா, அடுத்த வாரம் மண்டேலேருந்து நம்ம ஃபுல் ஃபார்மில் 10th 9th 11th 12th எல்லாத்தையும் வந்து பட்டை கிளப்பலாம் சரியா. ஜஸ்ட் இந்த 2 நாள் நீட் எக்ஸாம் மட்டும் முடியட்டும், நாங்கள் ஓடி வந்துடுறோம் சரியா. ஓகே. ஸோ இங்கே கான்சன்ட்ரேட்டட் யூரின் இஸ் ஃபார்ம்டு டியூ டு த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் இன் த நெஃப்ரான். திஸ் இஸ் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த ஆஸ்மோட்டிக் கிரேடியன்ட் இன் த மெடுலரி இன்டர்ஸ்டீஷியம். இது கரெக்டாக இருக்கா? எஸ், திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ இங்கே என்ன ஆகுது கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமில், ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி. ஸோ நெஃப்ரான் வந்து இப்படி இருக்கா, இது வந்து டிசெண்டிங் லெம்மாக இருக்குது, இது அசெண்டிங் லெம்மாக இருக்குது சரியா. இப்போ இதே இடத்துல ஐ வில் ஹாவ் another peritubular capillary which is called as vasa recta சரியா. இது ரெண்டுமே வந்து பக்கத்தில் தான் இருக்கும், ஒன்னோட ஒன்று சுற்றி பின்னி தான் இருக்கும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் தனித்தனியாக போட்டிருக்கேன் சரியா. இப்போது நம்மளுக்கு லூப் ஆஃப் ஹென்லியில் இது வழியாக யூரின் போயிட்டு இது வழியாக மேலே வரும், அதனால தான் இது டிசெண்டிங் இது அசெண்டிங்னு சொல்கிறோம். இப்போ இதுவே நம்மளோட பிளட் கேபிலரிஸில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, பிளட்டு இப்படி ஃப்ளோ ஆகுது. ஸோ த டைரக்ஷன் ஆஃப் பிளட் ஃப்ளோ இஸ் லைக் திஸ். அப்போ இதை என்ன சொல்வோம், இதை டிசெண்டிங்னு சொல்வோம், இதை அசெண்டிங்னு சொல்வோம். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது சரியா. இது வந்து நெஃப்ரானோட லூப் ஆஃப் ஹென்லிப்பா. திஸ் இஸ் லூப் ஆஃப் ஹென்லியோட டைரக்ஷன் அண்ட் திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் வாசா ரெக்டா. இந்த மாதிரி இருக்குது சரியா. இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகுது. பிகாஸ் டிசெண்டிங் லெம்லேருந்து வெளியே வர இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பிகாஸ் இட் இஸ் permeable to the water molecules. டிசெண்டிங் லெம்லேருந்து வெளியே வர வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே அசெண்டிங் லெம் வழியாக இங்கே உள்ளே போயிடும். அதே மாதிரி இங்கே அசெண்டிங் லெம் வழியாக வெளியே வர NaCl இருக்கு இல்லையா, இது இந்த டிசெண்டிங் லெம் வழியாக உள்ளே போகுது. ஸோ என்ன ஆகுதுன்னா கார்டெக்ஸில் 300 மில்லி ஆஸ்மோ லிட்டர் இன்வர்ஸாக இருக்கிறது இங்கே மெடுலா வரும்போது 1200 மாறுது சரியா. ஸோ திஸ் இஸ் கார்டெக்ஸ். நான் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு மேலே வந்து கார்டெக்ஸ் இருக்குது, உள்ள மெடுலா இருக்குது சரியா. இப்போது இங்கேருந்து வெளியே வர NaCl லூப் ஆஃப் ஹென்லியில் அசெண்டிங் லெம்லேருந்து வெளியே வர NaCl வாசா ரெக்டால டிசெண்டிங் லெம் வழியாக உள்ள அப்சார்ப் ஆகிக்குது சரியா. இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே கார்டெக்ஸ்லேருந்து அந்த பிளட் ஃப்ளோ உள்ளே வரும்போது 300 மில்லி ஆஸ்மால் லிட்டர் இன்வர்ஸாக இருந்த ஒரு வேல்யூ இப்போ மெடுலாவில் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, நிறைய சால்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிறதுனால 1200 மில்லி ஆஸ்மால் லிட்டர் இன்வர்ஸாக ஆயிடுச்சு. ஸோ எகெயின் வந்து என்ன ஆகுதுன்னா இது அசெண்டிங் லெம் வழியாக மேலே வரும்போது இட் கிவ்ஸ் அவுட் NaCl த்ரூ ஹியர். NaCl திரும்பவும் வெளியே விட்டுறது. அப்போ எகெயின் வந்து கார்டெக்ஸில் போகும்போது 300 மில்லி ஆஸ்மால் லிட்டர் இன்வர்ஸாக போகுது.
ஸோ திஸ் இஸ் த மெக்கானிசம். இதுதான் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம்னு சொல்லுவோம். இதில் என்னென்னா மெடுலாவில் மட்டும் எனக்கு வேல்யூ அதிகமாக இருக்கா, கார்டெக்ஸில் எனக்கு வேல்யூ கம்மியாக இருக்குது. இப்போ மெடுலாவில் எனக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுது, NaCl வெளியே விடுது. ஸோ மெடுலாவில் எனக்கு NaCl அதிகமாக இருக்குது, தண்ணியோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது இந்த கலெக்டிங் டக்டில் தண்ணி நிறையா இருக்குன்னா அந்த தண்ணி இங்கே வரும். ஸோ ஜஸ்ட் ஒரு எஸ். ஸோ இப்போது வாசாரெக்டால என்ன ஆயிடுச்சு, நிறைய NaCl வெளியே வந்ததா, எங்கே அசெண்டிங் லெம்லேருந்து எனக்கு NaCl நிறையா வெளியே வந்துடுச்சு. இப்போது இந்த வெளியே வந்த NaClலாம் எங்கே தான் இருக்குது, மெடுலாவில் நிறையா பார்க்க முடியுது. அப்போ மெடுலாவில் எனக்கு NaClோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது அண்ட் தண்ணியோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ், இங்கே கலெக்டிங் டக்டில் நிறைய தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக மெடுலாவில் இப்போ வரும். அப்போது என்ன ஆயிரும், இங்கே உள்ளே இருக்க யூரின் வந்து கான்சன்ட்ரேட்டடாக மாறிடும். தண்ணியை ஃபுல்லாக லூஸ் பண்ணி யூரின் வில் கெட் கான்சன்ட்ரேட்டட் அண்ட் மெடுலாவில் நிறைய தண்ணி இருக்கும். சரியா, இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து எப்படி தான் இருக்குது, ரெண்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. சரியா, அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் given below regarding juxtamedullary nephron. Choose the correct statement given below regarding juxtamedullary nephron. So statement 1, 2, 3, 4 4 கொடுத்திருக்காங்க. இதுல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். So juxtamedullary nephrons are located in the columns of 𝒑𝒏. Renal corpuscle of juxtamedullary nephron lies in the outer portion of the renal medulla. Loop of Henle of juxtamedullary nephron runs deep into the medulla. Juxtamedullary nephrons outnumber the cortical nephrons. இதில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். இட் இஸ் வெரி சிம்பிள், பார்த்த உடனேயே நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா பசங்களா? இந்த சாப்டர் பார்க்கும்போது நீ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த சாப்டர்லேருந்து கொஞ்சம் அதிகமான கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்டையர் ஹியூமன் ஃபிசியாலஜிலேயே கொஞ்சம் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிறது இந்த சாப்டருக்கு தான். மேபி 3 கொஷின் வரலாம், விச் இஸ் அரௌண்ட் 12 மார்க்ஸ். 12 மார்க்ஸை லூஸ் பண்ணாதீங்க. ஆனால் அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. ஏன்னா எதுக்கெல்லாம் வந்து அசெண்டிங் லிம் அண்ட் டிசெண்டிங் லிம் வந்து பெர்மியபிளாக இருக்குது, இம்பெர்மியபிளாக இருக்குங்கிறது இம்பார்ட்டன்ட். கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கிளாரிட்டி இல்லாமல் உன்னால் இந்த கான்செப்டில் ஃபுல் மார்க் வாங்க முடியாது. சரியா, நல்லா கான்சென்ட்ரேட்டடாக லிசன் பண்ணுங்க. எஸ், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். வெரி குட் ஸ்ரீபா. இப்போ அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அசர்ஷனில் என்ன இருக்குது, ascending limb of loop of Henle is impermeable to water and allows transport of electrolytes actively or passively. Dilution of filtrate takes place due to efflux of electrolytes in the medullary fluid. Ascending limb of loop of Henle is impermeable to water and allows the transport of electrolytes actively or passively. இது கரெக்டாக இருக்கா? ascending limbல எனக்கு வந்து electrolytes and salts மட்டும்தான் உள்ளே போகும். That is கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ரீசன் பாருங்க, dilution of the filtrate takes place due to efflux of electrolytes in the medullary fluid. இது கரெக்டாக இருக்கா? எனக்கு மெடுலரி ஃப்ளூயிடுக்கு உள்ள இந்த NaCl ரிலீஸ் ஆகிறதுனால தான் ஃபில்ட்ரேட் டைல்யூட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னப்பா? Both A and R are true and R is the correct explanation of A. சரியா? ஸோ அடுத்த சாப்டர் போகலாமா? Let's get into the next chapter, which is locomotion and movement. பார்க்கலாமா? எஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்கெலிட்டல் மசில், ஸ்மூத் மசில் அண்ட் கார்டியாக் மசிலோட பிக்சர் இருக்குது. இதை வச்சு நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். சரியா? ஸோ இதுக்கு என்னப்பா கரெக்டான ஆன்சராக இருக்கும்? பிக்சர் இங்கே கொடுத்துருக்கேன் அண்ட் அதோட ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. ஆப்ஷன் ஏ என்ன, பி என்ன, சி என்ன? எஸ், ஸ்கெலிட்டல் மசில் மட்டும்தான் ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ் கொடுக்கும். அதை வச்சு செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்ட்ரையேட்டட்னா என்ன? அடுக்கடுக்காக இருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணும்.
which is the right answer here? Option A என்ன, B என்ன, C என்ன? Yes. So இங்க option A பாருங்க. This is the skeletal muscle. சரியா, பார்த்தாலே வரி வரியா கோடு கோடா இருக்கா, அதுதான் striations அப்படின்னு சொல்லுவோம். And this is a skeletal muscle. சரியா, ஓகே. அப்போ ஆப்ஷன் B, C ரெண்டுமே கம்பேர் பண்ணிட்டே வாங்க. ஆப்ஷன் B என்ன, ஸ்மூத் மசில்ஸா இன்வாலண்டரி மசில்ஸா? இட் இஸ் த ஸ்மூத் மசில்ஸ். ஸோ யூஸ்வலி நம்மளோட விசரல் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளோட பாடியில் இன்டர்னலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு எனி ஆர்கன்ஸ், ஸ்டொமக்கு, லிவரு, கிட்னி, பிரெயின், இந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸில் நம்மளுக்கு ஸ்மூத் மசில்ஸ் பார்க்க முடியும். ஸோ இந்த எல்லா ஆர்கன்ஸுமே இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸை பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா, ஸோ ஸ்மூத் மசில்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் ஸ்மூத் மசில்ஸ் நம்ம ஹார்ட்டில் பார்க்க முடியாது இல்லையா, அங்கேயே இந்த ஆப்ஷன் வந்து அவுட் ஆயிடுச்சு. ஸ்மூத் மசில்ஸ் எங்கே மட்டும் தான் பார்க்க முடியும், ஸ்டொமக்கில், லிவரில், இந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸில் தான் பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் ரைட். அண்ட் கார்டியாக் மசில்ஸ் தான் நம்ம ஹார்ட்டில் பார்க்க முடியும். ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணலாம். விச் இஸ் த ரைட் ஆன்சர்? ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். சரியா, அடுத்து லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 வச்சு மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபைப்ரஸ் ஜாயின்ஸ், கார்டிலேஜினஸ் ஜாயின்ஸ், ஹிஞ்ச் ஜாயின், பால் அண்ட் சாக்கெட் ஜாயின். இந்த டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் அண்ட் தேர் லொகேஷன் இன் த ஹியூமன் பாடி வித் எக்ஸாம்பிள்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்கு, விட்டுறவே கூடாது. ஸோ ஃபைப்ரஸ் ஜாயின்ஸ் எங்கப்பா பார்க்க முடியும்? இட் இஸ் இம்மூவபிள் ஜாயின்ட், கொஞ்சம் கூட ஃப்ளெக்சிபிலிட்டியே இருக்காது. ஸோ அது எங்கே இருக்கும்? ஸ்கல்லில் இருக்கும், கிரேனியமில் அங்கங்கே சூச்சர்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஃபைப்ரஸ் ஜாயின்ஸ். அடுத்து கார்டிலேஜினஸ் ஜாயின்ஸ் எங்கே பார்க்க முடியும்? ஒரு அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அது நம்மளோட வெர்டிபிரல் காலமில் ஒவ்வொரு வெர்டிபிரல் போனுக்கும் நடுவில் இருக்கும். ஸோ அட்ஜசன்ட் வெர்டிபிரேக்கு நடுவில் லிமிட்டட் மூமெண்ட்டை காட்டும். சரியா, ஹிஞ்ச் ஜாயின்ஸ் எங்கப்பா பார்க்க முடியும்? நீல இல்லையா. ஸோ இது வந்து லோக்கோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. காலை முன்னாடி நம்ம நீட்ட முடியும் அண்ட் பின்னாடி மடக்க முடியும். ஸோ ஹிஞ்ச் ஜாயிண்ட் இஸ் நீ. பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் எங்கே பார்க்கலாம்? நம்மளோட ஹியூமரஸும் பெக்டோரல் கர்டலையும் பார்க்க முடியும். ஸோ ஹியூமரஸ் அப்படிங்கிறது நம்மளோட இந்த எலும்பு. சரியா, இது வந்து எங்கே வந்து கனெக்ட் ஆகுது? நம்மளுக்கு ஷோல்டரில் பெக்டோரல் கர்டல் கூட கனெக்ட் ஆகுது. அங்கே தான் எனக்கு பால் அண்ட் ஹிஞ்ச் ஜாயிண்ட் பார்க்க முடியும். ஸோ திஸ் அலவுஸ் த வேரியஸ் மூமெண்ட்ஸ். ஏன்னா என்னால் கையை வந்து நீட்ட முடியுது, மடக்க முடியுது, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண முடியுது, பின்னாடியும் ரொட்டேட் பண்ண முடியுது. ஸோ ஆல் திஸ் இஸ் because of the ball and socket joint. இந்த மாதிரி போய் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ வேரியஸ் ரொட்டேஷன்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்படியும் திரும்பலாம், இப்படியும் திரும்பலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரொட்டேஷன்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரியா, அடுத்து இங்கேயும் வந்து எகெயின் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸை வச்சு 2023 ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்னப்பா ஆன்சர் வரும்? எகெயின் கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட் எங்கே இருக்கும்? அட்ஜசன்ட் வெர்டிபிரேக்கு நடுவில் இருக்கும். பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் between humerus and pectoral girdle. Fibrous joints எங்கே பார்க்க முடியும்? ஃப்ளாட்டான ஸ்கல் போன்ஸில் பார்க்க முடியும். சேடல் ஜாயிண்ட் எங்கே இருக்கும்? பிட்வீன் கார்பல் அண்ட் மெட்டாகார்பல். கார்பல் அப்படிங்கிறது இங்கே மணிக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல திஸ் இஸ் கால்ட் அஸ் கிளைடிங் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. கார்பலில் இருக்க ஜாயிண்ட் வந்து கிளைடிங் ஜாயிண்ட். ஏன்னா இந்த மாதிரி நம்மளால கிளைட் பண்ண முடியும். இப்போது இங்கே இருக்க கார்பலுக்கும் இங்கே நம்மளுக்கு வந்து 5 ஃபிங்கர்ஸ்க்கு போகக்கூடிய போன்ஸை வந்து மெட்டாகார்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் சேடல் ஜாயிண்ட். சரியா, ஸோ கார்பலுக்கும் நம்மளோட கட்டவரலோட மெட்டாகார்பல்ஸ்க்கும் நடுவில் இருக்கிறது தான் சேடல் ஜாயிண்ட். சரியா, ஓகே. அடுத்து which of the following statements are correct regarding the skeletal muscle? ஸ்கெலிட்டல் மசிலை பேஸ் பண்ணி சொல்லுங்கள் இது கரெக்டாக இருக்குன்னு. ஸோ எனி 2 points or 3 points வந்து கரெக்டாக இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். மசில் பண்டில்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை கொலாஜினஸ் கனெக்டிவ் டிஷ்யூ கால்ட் as fascicle. Sarcoplasmic reticulum of muscle fiber is the storehouse of calcium ions. Striated appearance of the skeletal muscle is due to the distribution pattern of actin and myosin proteins. M line is considered as a functional unit of contraction called sarcomere. இதில் எனி 2 points or 3 points வந்து கரெக்டான பாயிண்ட்ஸாக இருக்கலாம். அது எந்த 3 பாயிண்ட் ஆர் எந்த 2 பாயிண்ட்? எனி கெஸஸ்?
Yes da. So muscle bundles are held together by collagenous connective tissue called as fascicle னு கொடுத்திருக்காங்க இல்லையா? So இது வந்து collagenous tissue கிடையாது. Okay? And sarcoplasmic reticulumல calcium ions நிறையா இருக்கும். Contraction அப்போ இந்த calcium ions தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. Sarcoplasmic reticulumல இருந்து ரிலீஸ் ஆகுது. So this is the right answer. அடுத்து striated appearance எதனால வருது? actin, myosin எல்லாமே வந்து distribute ஆயிருக்கிறதுனால வருது. சரியா? So this is also right. Then M line is considered as the functional unit of contraction called sarcomere னு கொடுத்திருக்கான். இது கிடையாது. Between the two Z lines, successive Z lines க்கு நடுவுல இருக்கிறது தான் sarcomere, which is the functional unit. So இந்த இடத்துல M line அப்படிங்கிறது தப்பா இருக்கு. So option B, C மட்டும் தான் correct. சரியா? அடுத்த question போலாமா? Choose the correct statement about muscular tissue. Smooth muscles are multinucleated and involuntary. Skeletal muscle fibers are uninucleated and found in the parallel fibers. Intercalated disc allow cardiac muscle cells to contract as a unit. The walls of the blood vessels are made up of columnar epithelium. So இதில் muscle tissue பேஸ் பண்ண கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும்ப்பா. ஸோ நான் ஜூம் இன் கூட பண்ணுறேன். எதுதான் கரெக்டாக இருக்கும் இங்கே? Which will be the right answer here? Yes, Shiva, any guesses? And பசங்களா இப்போதைக்கு யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் இப்போ லைவ் செஷன்ல இருக்கீங்க? ஸோ கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா இல்லை காணாம போயிட்டீங்களா அப்படின்னு பார்க்கலாம். இருக்கீங்களா எல்லாரும்? லீனா, பிரதீக்ஷா சொல்லிட்டேன்ப்பா. ஷாமினி மேம் வந்து செக் பண்ணுவாங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். So what is the right answer here? பிரைஸி எஸ்தர் இருக்காங்க. ஏன்டா இத்தனை பேர் லைவ்ல இருக்கீங்க, ஏன் ஆன்சர் சொல்ல மாட்டீங்க? என்ன ரீசன்? ஆன்சர் தெரியலையா? இல்ல கன்ஃபியூஷனா இருக்கா? என்ன பிரச்சனை? ஸோ இங்கே எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான்டா. ஏன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்மூத் மசில்ஸ் ஆர் மல்டி நியூக்ளியேட்டட்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. ஸ்மூத் மசில்ஸ் ஆர் யூனி நியூக்ளியேட்டட். ஏன்னா இங்கே ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ் எல்லாம் இருக்காது அண்ட் ஒரு செல்லுக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் இஸ் யூனி நியூக்ளியேட்டட் தான். சரியா? ஸோ தென் ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர்ஸ் ஆர் யூனி நியூக்ளியேட்டட் கொடுத்துருக்காங்க. கிடையாது. ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் தான் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? சாரி, ஸ்கெலிட்டல் மசில்ஸ் தான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஸ்ட்ரையேட்டடாக இருக்கும். ஸோ இது பார்க்க எப்படி இருக்கும்னா மல்டி நியூக்ளியேட்டட் மாதிரி தான் இருக்கும். சரியா? ஆப்ஷன் 4, த வால்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் காலம்னார் எபித்தீலியம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே காலம்னாருக்கு பதிலாக என்ன வரும்? சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அப்படின்னு இருந்தால் தான் அது கரெக்டு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தப்பாக இருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ, பி அண்ட் டி வந்து தப்பாக இருக்குது. சி மட்டும் தான் கரெக்ட். சரியா? அடுத்து பார்க்கலாமா? அக்கார்டிங் டு த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி என்ன நடக்க போகுதுங்க? According to the sliding filament theory, what will happen? The actin filaments slide away from the A bone, resulting in the shortening of the sarcomere. Actin and myosin filaments
slide over each other to increase the length of the sarcomere. The length of the A band does not change. I band increase in length. எதுப்பா கரெக்டான ஆன்சர்? ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி மறந்துச்சா? ஒன்ஸ் ரீகால் பண்ணுவோமா? டே அட்லீஸ்ட் அதுக்காக தான் ஆமா எஸ் நோவா சொல்லுங்க. மறந்துச்சா? நோ, இட் இஸ் நாட் ஆப்ஷன் ஏப்பா. ஷார்டனிங் ஆஃப் சார்கோமியர் கரெக்ட் தான், ஆனால் அவே ஃப்ரம் ஏ பேண்ட்னு கொடுத்துருக்கான். அது கரெக்டா? அது தப்பு தானே? ஸோ இப்போ மசில் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஓவர்லாப்பிங் ஆஃப் ஆக்டின் அண்ட் மயோசின் ஃபிலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் லென்த் பாஸ்ட் ஒன் another in an energy required process. ஸ்லைட் ஓவர் ஈச் அதர் கரெக்டா, ஆனால் இன்க்ரீஸ் த லென்த்னு கொடுத்துருக்கான். இது தப்பா இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லையும் ஒன்று கரெக்டாக இருக்கு, ஒன்று தப்பா இருக்கு பாருங்க. ஓகே, அப்போ நீ பார்த்து தான் ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும், சரியா? ஸோ இப்போ என்ன ஆகுது, எனக்கு வந்து மசில் ஃபைபரில் சென்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மயோசின் இருக்கான், which is called as A band, right? ஸோ அது வந்து இந்த மாதிரி இருக்கும். மயோசினோட ஹெட்டெல்லாம் வெளியே நீட்டிட்டு இருக்க போகுது, சரியா? இப்போ இதே மாதிரி கீழேயும் இருக்கும், ரைட்? ஸோ நான் ரெண்டு செக்மெண்ட்ஸ் மட்டும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து மயோசின்டா, சரியா? திஸ் இஸ் மயோசின். அண்ட் இந்த மயோசினுக்கு சைடில் இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி எனக்கு ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து இருக்கும், சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ வில் see the actin filaments like this. அதே மாதிரி இங்கேயும் வந்து yes, it will be like this, சரியா? ஸோ இது வந்து ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் தான். நான் எல்லோ கலரில் போட்டிருக்கிறது வந்து ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ். ஸோ இப்போ ரெண்டும் பார்த்தாலே தெரியும் உனக்கு ஆக்டின் ஃபிலமெண்ட் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, அதனால அதை என்ன சொல்லுவாங்க, தின் ஃபிலமெண்ட்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் லேபிள் திஸ். திஸ் இஸ் மயோசின் விச் இஸ் திக் ஃபிலமெண்ட். இது பார்த்தாலே திக்காக இருக்க மாதிரி இருக்கா? ஸோ இதை திக் ஃபிலமெண்ட்னு சொல்லுவாங்க, சரியா? இப்போது ஆக்டின் வந்து எங்கே இருக்குது? இதெல்லாம் தான் ஆக்டின். ஸோ இது பார்த்தாலே தெரியுது திஸ் இஸ் அ தின் ஃபிலமெண்ட். ஓகேவாடா? திக் ஃபிலமெண்ட் அண்ட் தின் ஃபிலமெண்ட் கிளியரா? இப்போது இந்த இடத்துல I will have a line. ஸோ இதை என்ன சொல்லுவோம்? எம் லைன்னு சொல்லுவோம். மிடில் இருக்க லைனை எம் லைன்னு சொல்லுவோம். இந்த எம் லைனில் எனக்கு வந்து மயோசின் மட்டும்தான் இருக்கும், ஆக்டின் இருக்காது. கிளியரா? ஸோ இந்த எம் லைனில் எனக்கு மயோசின் மட்டும்தான் இருக்கும், ஆக்டின் இருக்காது. கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வில் பி. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல I will have another 2 lines, இங்கேயும் இங்கேயும். ஸோ இதை என்ன சொல்வோம் அப்படின்னா Z டிஸ்க்னு சொல்வோம். Z டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு Z டிஸ்க்குக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸை தான் என்ன சொல்லுவோம்? sarcomere, which is the functional unit of the skeletal muscle. இந்த sarcomere தான் எனக்கு கான்ட்ராக்ட் ஆகும் ப்ளஸ் ரிலாக்ஸும் ஆக போகுது. இது புரிஞ்சுதா? இப்போ மசில் கான்ட்ராக்ஷன் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மயோசின் அதே இடத்துல தான் இருக்கும். ரெட் கலரில் நான் போட்டிருக்கேன் இல்லையா மயோசின், that will be in the same place. பட் இன்ஸ்டெட் என்ன ஆக போகுதுன்னா இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட் எல்லாம் நான் இப்போ ஏரோ மார்க் போட்டிருக்க டைரக்ஷனை நோக்கி உள்ளே வரும், சரியா? இந்த மயோசின் ஆக்டின் எல்லாமே ஓவர்லாப்பிங்காக தான் இருக்குது, அது கரெக்டு தான்.
ஆனால் இது அவே ஃப்ரம் போகாது, இட் கெட்ஸ் டுவர்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக இருந்துச்சு. புரிஞ்சுதா? நான் ஏரோ மார்க் போட்டிருக்க டைரக்ஷன் பாருங்க. ஆக்டின் ஃபிலமெண்ட் இந்த டைரக்ஷனில் தான் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது இந்த Z டிஸ்க்கும் இந்த Z டிஸ்க்கும் பக்கத்தில் வரும். அப்படி பக்கத்தில் வரும்போது மயோசினோட லென்த்தில் எந்த வித்தியாசமுமே இருக்காது. ஆனால் இந்த ஆக்டின் இருக்கு இல்லையா, ஆக்டின் தான் இந்த சைடும் மூவ் ஆகும், இந்த சைடும் மூவ் ஆகும். ஸோ இட் வில் கம் க்ளோசர் டு த எம் லைன். எம் லைனுக்கு க்ளோசராக வரும். சரியா? இப்படி தான் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி நடக்க போகுது. மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும். புரிஞ்சுதா? இப்போ சொல்லு பார்க்கலாம் எது கரெக்டுன்னு. ஸோ இந்த மயோசின் என்ன சொல்லுவோம்? ஏ பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா, இதை ஐ பேண்டுன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ திக்கு தின் இப்படியும் கொஷின் கேட்கலாம், மயோசின் ஆக்டின் இப்படியும் கொஷின் கேட்கலாம், அண்ட் ஏ பேண்ட் ஐ பேண்ட் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது இப்போ சொல்லி பார்க்கலாம். இது அவே ஃப்ரம் ஏ பேண்டுன்னு இருந்ததா, அப்போ அது தப்பு தானே, ஸ்லைடு தானே ஆகுது, அவே ஃப்ரம் எல்லாம் இல்லை. ஷார்டனிங் ஆஃப் சார்கோமியர் இஸ் ஒன் கரெக்ட் பாயிண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஓவர் ஈச் அதர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஆனால் லென்த் ஆஃப் சார்கோமியர் இன்க்ரீஸ் ஆகுதா, கான்ட்ராக்ட் ஆகும்போது சார்கோமியரோட லென்த்து கம்மியாகும். சரியா? அப்போ அது வந்து தப்பாக இருக்குது. லென்த் ஆஃப் த ஏ பேண்ட் டஸ் நாட் சேஞ்ச், ஐ பேண்ட் இன்க்ரீஸ் இன் லென்த்னு கொடுத்துருக்கான். இப்போ எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீ சொல்லி பார்க்கலாம். ஸோ ஏ பேண்ட் எதுன்னு பார்த்துக்கோ, மயோசின் தான் ஏ பேண்டு. ஸோ அந்த ரெட் கலரில் போட்டிருக்க மயோசின் இஸ் த ஏ பேண்ட். அதோட சைஸ் எனக்கு சேஞ்ச் ஆகாதுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்டில். இன்னொரு பாயிண்டில் ஐ பேண்ட் வந்து எனக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. எது கரெக்டான ஆன்சர் இல்லை? அஃப்கோர்ஸ் மயோசினோட லென்த் எனக்கு சேஞ்சே ஆகாது. சரியா? ஆக்டின் மட்டும்தான் எனக்கு பக்கத்தில் வருது, தூரமாக போகுதே தவிர மயோசின் அதே இடத்துல அப்படியே தான் இருக்குது, லென்த்தும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. சரியா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்து பாரு. gout is a type of disorder which leads to. gout is a type of disorder which leads to. YP all-in-one terminal batch link டெலிகிராமில் சென்ட் பண்ண சொல்லுங்க. கிளாஸ் லிங்காப்பா? அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்கடா. ஜஸ்ட் வெயிட் ஃபார் another 2 minutes. கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் ஆகும்டா. சரியா? நீ ஏன் லிங்க் எல்லாம் தேடி போல? உனக்கு தான் ஈஸியாக வந்து வேதாந்தோ ஆப் இருக்கு இல்லையா, வேதாந்தோ ஆப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் செஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஜாயின் நவ் கிளிக் பண்ணனாலே உனக்கு ஜாயின் ஆகிரும்ப்பா. டோன்ட் வெயிட் ஃபார் த லிங்க். சரியா? சம்டைம்ஸ் அவங்க அனுப்புறதுக்கு லேட் கூட ஆகலாம். அப்போ அந்த 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கிளாஸில் சொல்லி கொடுத்ததை மிஸ் பண்ணாது. ஓகே, ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் த லிங்க். இன்ஸ்டெட் நீ வந்து ஆப் இருக்கு இல்லையா உங்க கையில், ஸோ டேரெக்டாகவே நீ போய் ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ், இங்கே என்ன ஆக போகுது? கவுட்ங்கிறது என்னப்பா? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஜாயின்ஸ் டியூ டு த அக்யூமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ். சூப்பர். ஸோ இப்போ இந்த வீக்கனிங் ஆஃப் த போன்ஸ் டியூ டு லோவர் கால்சியம் லெவல், இதை என்ன சொல்லுவோம்? இது என்னப்பா டிசீஸு? வீக்கனிங் ஆஃப் த போன்ஸ் டியூ டு லோ கால்சியம் லெவல்னா இந்த டிஸார்டருக்கு பேர் என்ன? தட் இஸ் மை கொஸ்டின். YP all-in-one உன்னோட கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், ஸ்பாம் பண்ணாதீங்க. வீக்கனிங் ஆஃப் த போன்ஸ் டியூ டு லோ கால்சியம் லெவல்னா என்னது? ஆஸ்டியோபோரோசிஸா? எனக்கு போன்ஸில் அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டைகள் மாதிரி விழுகிறது, தட் இஸ் ஆஸ்டியோபோரோசிஸ். சரியா? அடுத்து வீக்கனிங் ஆஃப் த போன்ஸ் டியூ டு டிக்ரீஸ்டு போன் மாஸ், அதுவும் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் தான். நோ சேஞ்ச். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஜாயின்ஸ் டியூ டு கார்டிலேஜ் டீஜெனரேஷன் ஒரு விஷயம் நம்ம படிக்கவே இல்லை. சரியா? YP all-in-one எஸ்டர்டே கிளாஸே இல்லைப்பா. நேற்று May 1 கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறதுனால உங்களுக்கு கிளாஸே கிடையாது. சரியா? எஸ், அசர்ஷன் அண்ட் ரீசன் பார்க்கலாமா? அசர்ஷன் என்ன? ஆஸ்டியோபோரோசிஸ் இஸ் கேரக்டரைஸ்டு பை டிக்ரீஸ்ட் போன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ்டு சான்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ். ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க? காமன் காஸ் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ் இஸ் இன்க்ரீஸ்டு லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சரா? ஸோ அசர்ஷன் என்னமோ கரெக்டாக தான் இருக்குது.
ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது பேசிக்கலி போனோட டென்சிட்டி கம்மியாகிறது. சரியா? போனோட டென்சிட்டி கம்மியானால் அங்கங்கே எனக்கு சின்ன சின்ன போர்ஸ் எல்லாம் உருவாகும். போர்ஸ் உருவாயிட்டு ஈஸியாக ஃப்ராக்சர் நடந்துடலாம். ஸோ போன் வந்து வீக் ஆகிடும். ஸோ அசர்ஷன் இஸ் கரெக்ட். ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஆஸ்டியோபோரோசிஸோட மெயின் ரீசனே வந்து என்னென்னா டிக்ரீஸ்டு லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் யாருக்கு மேக்ஸிமம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெனார்க் மெனோபாஸ்னு 2 விஷயம் இருக்குது. மெனார்க் இஸ் ஸ்டார்டிங் ஆஃப் யுவர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். மெனோபாஸ் அப்படிங்கிறது எண்டிங் ஆஃப் யுவர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். பேசிக்கலி ஒரு 40 வயசு 45 வயசு 50 வயசில் மேக்ஸிமம் எல்லா ஃபீமேல்ஸ்க்குமே வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். அதை மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெனோபாஸ் கண்டிஷனில் சம்டைம்ஸ் வந்து எனக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல் ரொம்ப கம்மியாகிறதுனால என்னாகும்? போன்ஸோட டென்சிட்டி கம்மியாக ஆரம்பிக்கும். அதுதான் ரீசன். ஆனால் இங்கே இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்கான். அப்போ அது தப்பான ரீசன். சரியா? ஏ வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஆர் இஸ் நாட் கரெக்ட். சரியா? கிளியரா? அடுத்து பார்க்கலாமா? Which of the following is the correct match for disease and its symptoms? So disease and அதோட symptoms கூட கரெக்டாக மேட்ச் ஆகிருக்க ஒரே ஒரு ஆப்ஷனை you have to choose. என்னடா ரீசனிங்க? டெட்டானியில் ஆர்த்ரைட்டிஸ் இஸ் இன்ஃப்ளேம்டு ஜாயின்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. டெட்டானி ஹை லெவல்ஸ் ஆஃப் கால்சியம் அயான்ஸ்னு கொடுத்துருக்கான். அது என்ன கரெக்டாக? நோ. லோ கால்சியம் அயான்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்? அந்த இடத்துல சோடியமோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கும். சோடியம் அயான்ஸ் நிறையா பார்ட்டிசிபேட் ஆச்சுன்னா மசில் செல்ஸ் எப்போவுமே எக்ஸைட்டடாக தான் இருக்கும். அது ரிலாக்ஸே ஆகாது. அதனால் வரக்கூடியதான் டெட்டானி. ஸ்பாசம்ஸ் எல்லாமே வரும். ஸோ இங்கே வந்து லோ கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். மயாஸ்தீனியா கிரேவஸ் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் த ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். கரெக்டாக அது மயாஸ்தீனியா கிரேவஸ் இஸ் அ ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இல்லையா? அது தப்பாக இருக்குது. மஸ்குலர் டிஸ்ட்ரோபி இஸ் அ ஜெனட்டிக் டிஸார்டர். இது ரெண்டுமே அப்படியே வந்து உல்ட்டா ஆக வேண்டிய பாயிண்ட். இந்த ஜெனட்டிக் டிஸார்டரும் ஆட்டோ இம்யூன் டிஸார்டரும் இல்லையா? ஸோ அதனால இந்த ரெண்டுமே வந்து தப்பான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது எந்தெந்த ஈவெண்ட்ஸ் நடக்கலாம்? ஸோ இங்கே 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனி 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கீங்க. 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னு? ஹெட் ஜோன் டிஸப்பியர்ஸ், ஏ பேண்ட் வைடன்ஸ், ஐ பேண்ட் ரெடியூசஸ் இன் வித், மயோசின் ஹைட்ரோலைசஸ் ஏடிபி ரிலீசிங் ஏடிபி ப்ளஸ் பிஐ, Z line attached to the actins are pulled inwards. ஸோ இங்கே என்னெல்லாம் மசில் கான்ட்ராக்ஷனில் நடக்குது? ஏ பேண்டோட லென்த் வந்து டிக்ரீஸே ஆகாது, இன்க்ரீஸும் ஆகாது. நோ சேஞ்சாக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் 2 நீ எடுத்துக்க முடியாது இல்லையா? ஏ பேண்ட் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ தட் இஸ் அ ராங் ஆப்ஷன். சரியா? அடுத்து ஐ பேண்ட் ரெடியூசஸ் இன் வித். இது கரெக்டாக இருக்கா? ஸோ 2 இல்லாத ஆப்ஷனை சூஸ் பண்ணிடு. பேசிக்கலி அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். சரியா? 1, 2, 4, 5 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? அடுத்து கால்சியம் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் த ஸ்கெலிட்டல் மசில் கான்ட்ராக்ஷன். எதுக்காக? ஏன் மசில் கான்ட்ராக்ஷனில் கால்சியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன்பா? Detaches the myosin head from the actin filament. It activates the myosin ATPase by binding to it. Binds to troponin to remove the masking site of active sites on the actin for myosin. Prevents the formation of bonds between myosin cross bridges and the actin filament. எதுக்காக கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஸோ ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து ஆக்டின் மயோசின்னு 2 கான்ட்ராக்டிங் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. சரியா? அந்த ஆக்டின் அப்படிங்கிற ப்ரோட்டீனில் பார்த்தீங்கன்னா we have again 2 subunits of protein. ஒன்று ட்ரோபோனின், இன்னொன்று ட்ரோபோமயோசின். சரியா? அந்த ட்ரோபோனின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்டினும் மயோசினும் பைண்ட் ஆனால் தான் அங்கே மசில் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ரெண்டுமே நடக்கும். இப்போது கான்ட்ராக்ஷன் நடக்காத மாதிரி இங்கே என்ன பண்ணுது? ஆக்டினோட ட்ரோபோனின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் வந்து இட் இஸ்
என்ன சொல்லலாம்னா மயோசின் வந்து ஆக்டினில் பைண்ட் ஆகிற அந்த சைட்டை தடுத்துருது. தட் இஸ் கால்ட் அஸ் மாஸ்கிங். ஸோ மாஸ்க் பண்ணிடுது. சரியா? அப்போது இந்த கால்சியம் அயான்ஸ் போயிட்டு என்ன பண்ணும், ட்ரோபோனின் கூட போய் பைண்ட் ஆனால் எனக்கு அந்த ஆக்டின் ஃபிலமெண்ட் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஸோ உனக்கு நான் வந்து எழுதி காட்டுறேன் பாரு. ஆக்டின் ப்ளஸ் லோகேஸ்வரி ஆப்ஷன் ஏ இல்லடா, ஆக்டின் மயோசின்னு 2 கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து கம்பைன் ஆனாதான் எனக்கு கான்ட்ராக்ஷன் நடக்கும். இது ரெண்டும் தனித்தனியாக இருந்தால் எனக்கு கான்ட்ராக்ஷன் நடக்காது. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த ஆக்டினில் ஒரு சைட் இருக்கும், மயோசின் வந்து பைண்ட் ஆகிறதுக்கு. மயோசின்னா எனக்கு ஒரு சைட் இருக்கும், இந்த ஆக்டின் வந்து பைண்ட் ஆகிறதுக்கு. அப்போ தானே ரெண்டுமே ஒரு காம்போனன்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த ஒவ்வொன்றிலையுமே வந்து இன்னொன்று அட்டாச் ஆகிறதுக்கான ஒரு தனி ஸ்பேஸ் வந்து இருக்குது. சரியா? இப்போது ஆக்டினில் எனக்கு ஐ வில் ஹாவ் த ட்ரோபோனின் அண்ட் ட்ரோபோ மயோசின் அப்படின்னு 2 சப்யூனிட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ட்ரோபோனின் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்டினில் இருக்க மயோசின் பைண்டிங் சைட்டை மாஸ்க் பண்ணிடும். மயோசின் வந்து ஆக்டினில் இந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகணும் இல்லையா, அதை பிளாக் பண்ணி இது போய் அழகாக உட்கார்ந்துருது. சரியா? இப்போது இந்த மாதிரி நடந்தால் என்ன ஆகும், எனக்கு கான்ட்ராக்ஷன் இஸ் நாட் பாசிபிள் இல்லையா? ஸோ ஆக்டின் மயோசின் ரெண்டுமே ஒன்றா சேரலைன்னா கான்ட்ராக்ஷன் நடக்காது. ஸோ நோ கான்ட்ராக்ஷன். இப்போது கால்சியம் அயான்ஸ் எனக்கு ரிலீஸ் ஆகுது. சரியா? அந்த கால்சியம் அயான்ஸ் என்ன பண்ணும், கால்சியம் அயான்ஸ் எனக்கு வந்து எங்கிருந்து ரிலீஸ் ஆகும்னா சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து, மசில் செல்ஸோட சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து கால்சியம் அயான்ஸ் ரிலீஸ் ஆகுது. சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து எப்போ ரிலீஸ் ஆகும், நியூரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நியூரான்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சிக்னல் ரிசீவ் ஆகணும் இந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்கு. ஒன்ஸ் அந்த சிக்னல் வந்ததுக்கப்புறமா சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல ஏற்கனவே நிறைய கால்சியம் அயான்ஸ் இருக்கும், அந்த கால்சியம் அயான்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த கால்சியம் அயான்ஸ் இஸ் மாடிஃபைங் த ட்ரோபோனினோட ஸ்ட்ரக்சர். ட்ரோபோனின் தானே அந்த மயோசின் பைண்டிங் சைட்டில் போய் அடைச்சிட்டு இருக்கு, மாஸ்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னா it will change the shape of troponin. ட்ரோபோனினோட ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸை க்ரியேட் பண்ணுது. அப்போ சேஞ்ச் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு இந்த இடத்துல அன்மாஸ்கிங் நடக்குது. ஸோ எந்த இடத்துல போய் அடைச்சிட்டு உட்கார்ந்துருந்ததோ அந்த இடத்துலேருந்து இப்போ இது ரிலீஸ் ஆகுது. ஸோ இது ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா என்னாகும், ஆக்டினும் மயோசினும் பைண்ட் ஆகும். பைண்ட் ஆனால் கான்ட்ராக்ஷன் நடக்கும். இதுதான் டோட்டல் மெக்கானிசம். புரியுதா? எஸ், மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கணும்னா திஸ் இஸ் த டோட்டல் மெக்கானிசம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இங்கே என்ன கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் சி தான். கால்சியம் அயான்ஸ் எதுக்காக இம்பார்ட்டன்ட், அது போய் ட்ரோபோனின் கூட பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆகிட்டு ஆக்டின் மேலே இருக்க மயோசின் பைண்டிங் சைட்டை என்ன பண்ணுது, அன்மாஸ்க் பண்ணி விடுது. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? lack of relaxation between successive stimuli in sustained muscle contraction. இப்போது மசில்ஸ் ஒன்ஸ் கான்ட்ராக்ட் ஆனால் ஒன்ஸ் ரிலாக்ஸ் ஆகணும், ஆனால் சுத்தமாக ரிலாக்ஸேஷனே இல்லை, ஸோ ஃபுல்லாக கான்ட்ராக்ஷன்லேயே தான் இருக்குன்னா அதை என்ன சொல்வோம்? ஃபெட்டிக், டெட்டானஸ், டோனஸ், ஸ்பாசம். எஸ், மசில் சுத்தமாக ரிலாக்ஸே ஆகாமல் ஃபுல்லாக கான்ட்ராக்ஷன்லேயே தான் இருக்குன்னா அதை என்னடா சொல்லுவோம்? இட் இஸ் டெட்டானஸ். சரியா? டெட்டானி ஆர் டெட்டானஸ் அப்படின்னு சொல்லுவோம். The ion which is responsible for unmasking the active sites for myosin for cross bridge activity during muscle contraction. இதுக்கு ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். இப்போ தானே நான் சொல்லி கொடுத்தேன்.
ஸோ இப்போ தான் நான் இதுக்கான ஆன்சரை சொல்லி கொடுத்தேன். சொல்லு பார்க்கலாம். லைவ்ல இருக்க 21 பேரும் you have to give your answer. Just now we have seen this mechanism. Calcium, magnesium, sodium, potassium. எதுடா கரெக்டான ஆன்சரிங்க? Yes, which is the right answer? The ion which is responsible for unmasking of active sites for myosin for cross bridge formation. என்ன அயோன் ரெஸ்பான்சிபிள் நீ இப்ப பார்த்தோம்? முன்னாடி क्वेश्चनக்கு இப்ப நான் ஆன்சர் சொல்றீங்களா? இந்த क्वेश्चनக்கு சொல்லுங்க. ஏவா? Yes, very good. Calcium is the right answer. Super. அடுத்து smooth muscles are. Smooth muscles எங்க இருக்கும்? பேசிக்கா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா skeletal muscles are voluntary. இப்போ கை கால்லலாம் இருக்க மசில்ஸ் தான் skeletal muscles னு சொல்வோம். கை அசைக்கிறது கால் அசைக்கிறதெல்லாம் நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. So it is completely voluntary muscles and இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா striated appearance-ஆ இருக்கும். Striatedனா என்னன்னா ரொம்ப கோடு கோடா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கே எப்படி இருக்குன்னா ஓ இது வந்து மல்டிபிள் லேயர்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு போல அப்படிங்கிற ஒரு அப்பியரன்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ். சரியா? ஸோ இப்போ ஸ்மூத் மசில்ஸ் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட்பா. ஸோ ஸ்மூத் மசில்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் மசில்ஸ். என்னன்னா இது இன்வாலண்டரி மசில்ஸ். தீஸ் ஆர் இன்வாலண்டரி மசில்ஸ். ஸோ நம்மளோட விசரல் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய மசில்ஸ் தான் வந்து ஸ்மூத் மசில்ஸ்னு சொல்லுவோம். இது எதுவுமே நம்மளோட கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ இன்வாலண்டரி மசில்ஸ் தான் வந்து ஸ்மூத் மசில்ஸ். அடுத்து தீஸ் ஆர் நான் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். இதில் ஸ்ட்ரையேஷன்ஸ் பெருசாக பார்க்க முடியாது. அப்போ இன்வாலண்டரி, ஃபியூசிஃபார்ம் அண்ட் நான் ஸ்ட்ரையேட்டட் இதுதான் கரெக்டான ஆன்சர். சரியா? நோ ஸ்ட்ரையேஷன்ஸ். சரியா? அடுத்து the head zone in the skeletal muscle fiber is due to. Head zone in the skeletal muscle fiber is due to. என்னவா இருக்கும்? Absence of myofibrils in the central portion of the A band. The central gap between myosin filaments in the A band. So in the head zone அப்படிங்கிறது என்னப்பா? நம்ம இந்த ஆக்டின் மயோசினோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா? இதில் எம் லைன் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். ஹெட் ஜோன் அப்படிங்கிறது என்னன்னா இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்டின் கிடையாது, மயோசின் மட்டும்தான் இருக்குது இல்லையா? வேறு ஏதாவது கலரில் போடவா? பிங்க் கலரில் போடுறேன் பாரு. இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் தான் இருக்கும். விச் இஸ் கிளியர்லி எக்ஸ்க்ளூடிங் த ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ். மயோசின் மட்டும்தான் இருக்குது சென்டரில் வித்தவுட் ஆக்டின். ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம்? head zone அப்படின்னு சொல்லுவோம். So this is called as head zone. சரியா? So இப்போ ஆன்சர் பண்ண பார்க்கலாம். Absence of myofibrils in the central portion of the A band. The central gap between myosin filaments in the A band. Central gap between actin filaments extending through myosin filaments in the A band. Extension of myosin filaments in the central portion of the A band. So இதில் எது கரெக்டான ஆன்சர்? Yes, the central gap between the actin filaments extending through the myosin filaments in the A band. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணலாமா? ஸ்கேப்யூலா எங்கப்பா பார்க்க முடியும்? ஸ்கேப்யூலா அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு விஷயம் தான். நம்மளோட கையில் பின்னாடி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு போன் இருக்கும் இல்லையா? அதுதான் ஸ்கேப்யூலா, விச் இஸ் த ட்ரையாங்குலர் ஃப்ளாட் போன். இதை நம்மளோட கைக்கு கீழே ஷோல்டருக்கு பின்னாடி வந்து நம்ம கை வச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ cranium is relating to the flat bone in the
ஸ்கல். ஸோ ஸ்கல்லுங்கிறதும் கிரேனியம்ங்கிறதும் ஒன்று தான். இதோட வேலை என்ன? நம்மளோட பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ண போகுது. ஸோ ஸ்டர்னம் எங்கே பார்க்க முடியும்? அண்ட் வெர்டிபிரல் காலம். ஸோ இந்த ரெண்டுலையும் என்னென்ன ஜாயின்ஸ் இருக்குது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது சாரிடா. ஸோ கிரேனியம்ங்கிறது ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டா? எஸ். ஸோ ஸ்டர்னம் அப்படிங்கிறது என்ன? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சரா? ஸோ ஸ்டர்னம் வந்து ஃப்ளாட் போன்னு மேட்ச் பண்ணலாம், வெர்டிபிரல் காலம் வந்து கார்டிலேஜினஸ் ஜாயின்ஸ்னு மேட்ச் பண்ணலாம். ஸ்டர்னம் அப்படிங்கிறது நெஞ்செலும்புன்னு சொல்லுவாங்க. நம்மளோட லங்ஸ், வி ஹாவ் அ பேர் ஆஃப் லங்ஸ் இல்லையா? ஸோ அதுக்கு நடுவில் வி ஹாவ் த ஸ்டர்னம். சரியா? அடுத்து இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் ஃப்ரம் த ஃபாலோயிங் நீங்கள் சூஸ் பண்ணணும். தப்பாக மேட்ச் ஆன பேரை சூஸ் பண்ணணும்டா. எது கரெக்டான ஆன்சரிங்க? Chondrocytes, smooth muscle cells, neurons, nerve cells, fibroblasts, areolar tissue, osteocytes, bone cells. So incorrect match ஆனது என்னது? Option C யா? No. Option A. Chondrocytes are the smooth muscle cells ன்னு கொடுத்துருக்கான். ஆனால் இந்த chondrocytesங்கிறது என்ன தெரியுமா? நம்ம கார்டிலேஜினஸ் செல்ஸோட கார்டிலேஜினஸ் போன்ஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான போன்ஸ், அந்த போன்ஸில் இருக்க செல்ஸை தான் என்ன சொல்லுவோம்? காண்ட்ரோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் த செல்ஸ் ஆஃப் கார்டிலேஜினஸ் போன். சரியா? அடுத்து ஸோ இது இன்கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஸ்மூத் மசில் செல்ஸ்ன்னு சொல்லியிருக்கான், அதனால தான் இது தப்பான ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ ரிப்ஸ் பேஸ் பண்ண கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிப்ஸை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்னால் என்னப்பா வரும்? ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்னால் பின்னாடி வெர்டிபிரல் காலம்லேருந்து வந்திருக்கும், ஆனால் முன்னாடி ஸ்டர்னமில் கனெக்ட் ஆகிருக்காது. ஸோ தே டு நாட் கனெக்ட் வித் த ஸ்டர்னம் அஸ் த ரைட் ஆன்சர். ஆக்ரோமியான் எங்கே பார்க்க முடியும்னா இந்த பெக்டோரல் கேர்டில் இருக்கு இல்லையா, இதில் ஒரு சின்ன போன் தான் ஆக்ரோமியான். சரியா? ஸோ இது எங்கே வந்து இருக்கும்? அதே மாதிரி க்ளீனாய்டு கேவிட்டிங்கிறதும் இதே பெக்டோரல் கேர்டில் கரெக்டாக வந்து இந்த ஹியூமரஸ் அட்டாச் ஆகக்கூடிய இடத்துல இருக்கிறது தான் க்ளீனாய்டு கேவிட்டி. ஸோ கேவிட்டினாலே ஒரு ஸ்பேஸ் இல்லையா? ஸோ அந்த ஸ்பேஸில் இந்த ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் போய் அட்டாச் ஆகும். சரியா? தென் இந்த ஸ்கேப்புலாங்கிறது நம்மளோட செகண்ட் அண்ட் செவன்த் ரிப் போன்ஸ்க்கு நடுவில் இருக்கும். செகண்ட்லேருந்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து இந்த ரிப் போன்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் ஸ்கேப்புலா, விச் இஸ் அ வெரி லார்ஜ் போன், நம்மளுக்கு பின்னாடி இருக்குது. ஆக்ரோமியானஸ் ப்ரெசென்ட்னா கிளாவிக்கல். கிளாவிக்கல்னா காலர் போன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளாவிக்கல் போய் எப்படி இந்த பெக்டோரல் கேர்ள் கூட அட்டாச் ஆகிருக்குன்னா ஆக்ரோமியான் கூட அட்டாச் ஆகிருக்கு. சரியா? அடுத்து ஸோ அகெயின் ரிப் போன்ஸை பேஸ் பண்ண ஒரு கொஷின் தான் இது. 11th and 12th pair of the ribs are connected to the sternum with the help of hyaline cartilage அப்படின்னு சொல்லியிருக்கான். இது என்ன கரெக்டா? கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணும், ஆனால் இது தப்பாக இருக்குது. ஏன்னா 11th and 12th pair கனெக்டே ஆகாது ஸ்டர்னம் கூட இல்லையா? அப்போ இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி பாரு. ஈச் rib is a flat thin bone and all the ribs are connected dorsally to the thoracic vertebrae and ventrally to the sternum. ஸோ எல்லா ரிப்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கா? கிடையாதே. There are 7 pairs of vertebrosternal அப்படின்னா vertebral columnலையும் அட்டாச் ஆகிருக்கு, ஸ்டர்னம்லையும் அட்டாச் ஆகிருக்குங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் 7 pairs தான் ட்ரூ ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இது கரெக்ட். 3 pairs of vertebrochondral அப்படின்னா என்ன? பின்னாடி vertebral column கூட அட்டாச் ஆகிருக்கும், முன்னாடி ஸ்டர்னம் கூட டைரெக்டாக கனெக்ட் ஆகாமல் ஏற்கனவே இருக்க ஒரு கார்டிலேஜினஸ் போன் கூட கனெக்ட் ஆகி இன்டைரக்டாக தான் ஸ்டர்னமில் கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ 7th பேருக்கு அப்புறமா 8, 9, 10 எல்லாம் எப்படி தான் இருக்கும்? ஏற்கனவே இருக்க கார்டிலேஜினஸ் போன் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ விச் இஸ் கரெக்ட். 2 pairs of vertebral ribs. லாஸ்ட்டாக இருக்க அந்த 11th pair and 12th pair vertebral columnல தான் கனெக்ட் ஆகிருக்கும், ஸ்டர்னம் கூட கனெக்டடாக இருக்காது. அப்போது திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். 8, 9, 10 எல்லாமே எங்கே இருக்குது? ஆர்டிகுலேட் டைரக்ட்லி வித் த ஸ்டர்னம் கொடுத்துருக்கான். இது தப்பு. இன்டைரக்டாக தான் அது கனெக்ட் ஆகிருக்கும் த்ரூ த கார்டிலேஜினஸ் போன். ஸோ இதுவும் தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாமா? அவுட் ஆஃப் எக்ஸ்பேர்ஸ் 12th பயோ போர்ஷன் யூடியூப்பில் தீமின்னல் பேட்சுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக்டா. என்ஆர்எஃப்எம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம லைவ் கிளாஸஸ் ஆரம்பிப்போம்.
அண்ட் ஏற்கனவே உங்களுக்கு தேவையான லைவ் கிளாஸஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. போன வருஷம் எடுத்தது எல்லாமே 12th ஸ்டாண்டர்ட் பயோ பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். 12th பயோ பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சரியா? எஸ். அவுட் ஆஃப் X pairs of ribs in human, only Y pairs are true ribs. நம்மளுக்கு எவ்வளோ pairs of ribs இருக்குப்பா? 12 pairs-ஆக இருக்குது. ஸோ எக்ஸுங்கிறது 12 pairs. Y தான் வந்து ட்ரூ ரிப்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது 7 pairs. 7 pairs வந்து ட்ரூ ரிப்ஸாக இருக்குது. ஸோ அதுதான் இங்கே நீ கொடுக்கணும். சரியா? அவ்வளோதான்டா. ஜாயின்ஸ் பேஸ் பண்ண கொஷின் எகெயின் கொடுத்துருக்காங்க. கிளைடிங் ஜாயிண்ட் எங்கே இருக்குது? ஏற்கனவே நான் சொன்னது தான். எஸ். ஸோ ஸ்டாரம் கூட ஹைலைன் கார்டிலேஜ் மூலிமா அட்டாச் ஆகிருக்கு. வெரி குட் சமீஹா. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ட்ஸ் பேஸ் பண்ண கொஷின் இங்கே கொடுத்துருக்காங்க. கிளைடிங் ஜாயிண்ட் அப்படின்னா எங்கே பார்க்க முடியும்? மணிக்கட்டில், கார்பலில். ஏன்னா அதுதான் நம்ம பைக் ஓட்டும் போதெல்லாம் ஆக்சலரேட்டர் கொடுக்கும் போது இந்த மோஷனை தான் வந்து கிளைடிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இட் இஸ் பிட்வீன் த கார்பல். ஹிஞ்ச் ஜாயிண்ட் எங்கே பார்க்க முடியும்? ஹிஞ்ச் ஜாயிண்ட் எனி ஐடியா? ஹிஞ்ச் ஜாயிண்ட் எங்கப்பா பார்க்கலாம்? சேடல் ஜாயிண்ட் ஏற்கனவே பார்த்தோமா? கார்பலுக்கும் மெட்டாகார்பல் ஆஃப் தம்முக்கும் நடுவில் இருக்கும். பைவோட் ஜாயிண்ட் எங்கே பார்க்கலாம்? ஹிஞ்ச் ஜாயிண்ட் எங்கே பார்க்கலாம்? எஸ். இந்த ரெண்டுக்கும் தான் இப்போ கன்ஃபியூஷனே. ஸோ இந்த ரெண்டும் கண்டுபிடிச்சாலே ஈஸியாக சொல்லிடலாம் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்னு, இல்லையா? ஸோ ஹியூமரஸ்க்கும் அல்னாக்கும் நடுவில் தான் ஹிஞ்ச் ஜாயிண்ட் இருக்கும். விச் இஸ் ஹியரா? இந்த மணிக்கட்டு சொல்லுவோமா? திஸ் இஸ் ஹியூமரஸ். அண்ட் இங்கே வந்து எனக்கு ரேடியை அல்னா அப்படின்னு 2 போன்ஸ் இருக்குது இந்த எல்போக்கு அப்புறமா. ஸோ இந்த எல்போவில் தான் எனக்கு ஹிஞ்ச் ஜாயிண்ட் வந்து பார்க்க முடியும். சரியா? தென் we have the pivot joint which is found between the atlas and axis. pivot joint என்னன்னா ஸோ நம்மளோட மெயின் பாடியில் எனக்கு வெர்டெப்ரல் காலம் இருக்குது, ரிப்கேஜ் எல்லாமே இருக்குது, இல்லையா? இதை நம்ம வந்து கையோட எலும்பு காலோட எலும்பு கூட அட்டாச் ஆகிறதா வந்து பைவோட் ஜாயின்ட்னு சொல்லுவோம். ஸோ அட்லஸ் அப்படிங்கிறது வந்து இதுதான் அட்லஸ் அண்ட் ஆக்சஸ் வந்து. எஸ். அடுத்து பைவோட் ஜாயிண்ட் பிட்வீன் அட்லஸ் அண்ட் ஆக்சஸ் இஸ் அ டைப் ஆஃப். அட்லஸ்க்கும் ஆக்சஸ்க்கும் நடுவில் இருக்க பைவோட் ஜாயிண்ட். சாரிடா, அட்லஸ் அண்ட் ஆக்சஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. கரெக்டா? ஸோ நெக்கோட மூவ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த பைவோட் ஜாயிண்ட். எஸ், ஐ டு காட் கன்ஃபியூஸ்ட். அப்பெண்டிகுலர் அண்ட் அந்த மாதிரி ஸ்கெலிட்டன் கூட கம்பேர் பண்ணிட்டேன். எஸ். பைவோட் ஜாயிண்ட் வந்து வாட் கைண்ட் ஆஃப் ஜாயிண்ட் இஸ் திஸ்? சினோவியல் கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து நீல மட்டும்தான் பார்க்க முடியும், இல்லையா? சேடல் ஜாயிண்ட் வந்து தமிழில் மட்டும்தான் பார்க்க முடியும், அதுவும் சொல்ல முடியாது. ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் சுத்தமாகவே மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆகாது. நம்மளுக்கு என்ன மட்டும்தான் பார்க்கலாம்? மினிமம் நம்பர் ஆஃப் மூமெண்ட் மட்டும்தான் நம்ம இந்த பைவோட் ஜாயிண்ட்டில் பார்க்க முடியும். சரியா? அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபில்ட் வித் அ ஃப்ளூயிட் அப்படிங்கிறதுனால சினோவியல் ஜாயிண்ட். சினோவியல் அப்படின்னாலே நீ அப்படிங்கிறத நம்ம யோசிச்சிருப்போம். பட் நீ கூட சேர்ந்து எனக்கு அட்லஸ் அண்ட் ஆக்சஸ்க்கு நடுவுலையும் இந்த ஜாயின்ஸை பார்க்கலாம். சரியா? The characteristic and an example of the synovial joints in humans. Yes. Fluid cartilage between two bones, limited movements. Limited movements அப்படினாலே எதுப்பா? fluid fill ஆகி இருக்கும் and limited movements அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம்? and fluid fill ஆகி இருக்கும் also cushion movements னா என்ன சொல்வோம்? so fluid fill synovial cavity between two bones. இத வந்து knee joint கூட கனெக்ட் பண்ணலாமா? limb filled between two bones, limited movement அப்படின்னா என்ன வரும்? so இது ஒவ்வொன்றுமே கன்ஃபியூசிங்கா இருக்கு, கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோ. so இங்க வந்து எது மட்டும் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? ஆனா நீ கரெக்ட் மேட்ச் ஆன பேர் மட்டும் பார்க்காம இந்த ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன எக்ஸாம்பிள் வரும் அப்படிங்கிறத கரெக்டா பார்க்கணும். சரியா? அடுத்து disorders. The chronic autoimmune disorder affecting the neuromuscular junction
leading to fatigue, weakening and paralysis of the skeletal muscle. autoimmune disease அப்படின்னு வந்தாலே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இந்த லெசன்ல. என்னது? arthritis, muscular dystrophy, myasthenia gravis, gout. Which is the right answer here? arthritis அப்படிங்கிறது inflammation of the joints இல்லையா? ஸோ inflamed joints தான் வந்து arthritis அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? ஸோ muscular dystrophyனா என்ன வரும்? it is a genetic condition. அடுத்து myasthenia gravis தான் இருக்கிறதுலே ஒரே ஒரு autoimmune disorder. Very good. goutனா யூரிக் ஆசிட் வந்து எனக்கு அக்யூமுலேட் ஆகிறது தான் goutனு சொல்லுவோம். then again match the following தான் disorders based பண்ண questions. so gout எங்க போய் மேட்ச் பண்ணலாம்? யூரிக் ஆசிட் crystals. osteoporosis-னா decreased level of estrogen-னால வரக்கூடியதான் osteoporosis. அடுத்து tetanic low calcium ions, இது ரொம்ப important. low calcium ions. muscular dystrophy is a என்னது? ஆக்சுவலி இது ஜெனட்டிக் கண்டிஷன் அப்படின்னு வந்திருக்கணும் இல்லையா? பட் இங்கே வந்து autoimmune disorder அப்படின்னு கொடுத்துருக்கான். பட் we have no other option, just மேட்ச் பண்ணி விட்டுருங்க, சரியா? ஸோ எதெல்லாம் வந்து inherited? ஸோ inheritedனா it is genetic condition, நம்மளோட அப்பா அம்மா கிட்ட இருந்து வருது. ஸோ அதை தான் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ which is muscular dystrophy. osteoporosis வந்து எதனால் வருது? autoimmune disorder-ஆ? கிடையாது. high concentration of sodium கிடையாது. decreased level of estrogen, this is the right answer. யூரிக் ஆசிட்னால வரதா? கிடையாது, ஏன்னா இது gout இல்லையா? அடுத்து correct statement with respect to locomotion in humans என்னவா இருக்கும்? decreased level of progesterone causes osteoporosis in old people கிடையாது, இது வந்து estrogen இல்லையா? இது தப்பு. accumulation of uric acid crystals in the joints causes their inflammation. yes, இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. எதுக்கும் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். vertebral column has 10 thoracic vertebrae, இது கரெக்டாக கிடையாது. this is 12 thoracic vertebrae வா 5 ஆ? 5 ஆ 12 ஆப்பா? ஸோ இந்த vertebral columnல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? என்னென்னவா பிரிஞ்சிருக்கு? we have cervical vertebrae, அது வந்து 7 இருக்க போகுது. then we have thoracic vertebrae, lumbar vertebrae, sacrum, coccyx. so coccyx 1. ஸோ மற்றதுக்கெல்லாம் என்னென்ன வேல்யூ வரலாம்? thoracic 5 ஆ 12 ஆ? அங்கே தான் இங்கே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஒன்று வந்து 12 போன்ஸு, இன்னொன்று 5 போன்ஸ் இல்லையா? ஸோ thoracic 5னு வருமா இல்லை 12னு வருமா? ஞாபகம் இருக்கா? sacrum is 5 இல்லையா? thoracic lumbar இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் கன்ஃபியூஷனே வரும். எஸ், டே ஞாபகம் இருக்கா இல்லை மறந்துட்டீங்களா? பசங்களா இருக்கீங்களா? அட போங்கடா. So thoracic is 12 pairs and lumbar is 5 pairs and sacrum is also 5 pairs and coccyx is 1. சரியா? அடுத்து so neural control and coordinationல questions நம்ம பார்க்கலாம், சரியா? so Schwann cells, synaptic nerve, bipolar neurons and multipolar neurons இதெல்லாம் ஒரு காலம்ல இருக்கு. இன்னொரு காலம்ல neurotransmitter, cerebral cortex, myelin sheath, retina இதெல்லாமே இருக்கு, சரியா? ஓகே, ஸோ இதை தான் இப்போ நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். Schwann cells எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா myelin sheath-ஐ ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, கரெக்டா? ஸோ myelin sheath is formed by the Schwann cells. இப்போ சினாப்டிக் நாப்ல இருந்து தான் எனக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும். ஓகே, பைபோலார் நியூரான்ஸ் எனக்கு ரெட்டினால பார்க்க முடியும், மல்டிபோலார் நியூரான்ஸ் செரிப்ரல் கார்டெக்ஸில் பார்க்கலாம். அடுத்து பான்ஸ், ஹைப்போதலாமஸ்,
மெடுலா செரிபெல்லம் இதெல்லாம் ஒரு காலம்ல இருக்குது. இன்னொரு காலம்ல அதோட ஃபங்க்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ப்ரொவைட்ஸ் அடிஷ்னல் ஸ்பேஸ் ஃபார் நியூரான்ஸ், ரெகுலேட்ஸ் போஸ்டர் அண்ட் பேலன்ஸ். போஸ்டர் அண்ட் பேலன்ஸ்னு வந்தாலே இட் இஸ் ரிலேட்டிங் டு த செரிபெல்லம். சரியா? அடுத்து controls respiration and gastric secretions. So respiration வந்தால் மெடுலாவும் வரலாம், பான்ஸும் வரலாம், எதுக்கு வச்சுக்கோ கொஞ்சம். Connects different regions of the brain. Neurosecretory cells. Neurosecretoryனா hypothalamus. ஓகே, ஸோ இப்போது controls respiration and gastric secretion ஒன்று இருக்குது. connects the different regions of the brain இருக்குது. எது பான்ஸ் வரும், எது மெடுலா வரும். ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சுனாலே ஆப்ஷன் பி கரெக்டாக சொல்லிடலாம் இல்லையா? பி வந்து 4, டி வந்து 1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ இஸ் கனெக்டட் வித் 3 அண்ட் மெடுலா வந்து 2 கூட கனெக்ட் ஆகும் இல்லையா? ஓகே, தென் அடுத்து ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 போலாமா? The cerebral hemispheres are connected by the nerve tract known as corpus callosum. The brain stem consists of medulla oblongata, pons and cerebrum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா? செரிப்ரல் ஹெமிஸ்பியர். இப்போது செரிப்ரம் அப்படிங்கிறது நம்மளோட 4 பிரெயினோட ஒரு பார்ட். சரியா? அது லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் அப்படின்னு 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஸோ அதுதான் செரிப்ரல் ஹெமிஸ்பியர். லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர்னு சொல்வோம், ரைட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர்னு சொல்வோம். இது ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கிறது யாருனால? இந்த கார்பஸ் கோலோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இட் இஸ் கரெக்ட். அடுத்து பிரெயின் ஸ்டெம்மில் மெடுலா ஆப்லாங்கேட்டா, பான்ஸ் அண்ட் செரிப்ரம் இருக்குன்னு கொடுத்துருக்கான். என்னமோ தப்பா இல்லை, மெடுலா பான்ஸ் எல்லாம் கரெக்ட். செரிப்ரம் வருமா? எஸ், ஆமா விகாஸ், நீயும் காணாம போயிட்ட, யாருமே ஆன்சரும் பண்ணல. ஸோ இங்கே எதுடா கரெக்டான ஆன்சர்? இங்கே மெடுலா பான்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கானா செரிப்ரம் வராது. மிட் பிரெயின் கூட மெடுலா ஆப்லாங்கேட்டா சேர்ந்தாதான் அது பிரெயின் ஸ்டெம்மாக மாறும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். சரியா? த பிரெயின் ஸ்டெம் ஆஃப் த ஹியூமன் பிரெயினில் என்னெல்லாம் இருக்கலாம்? மிட் பிரெயின், பான்ஸு, மெடுலா ஆப்லாங்கேட்டா. இதுதான் கரெக்டான ஆன்சர். 4 பிரெயின்லாம் வராது. சரியா? தென் the parts of the human brain that helps in the regulation of sexual behavior, expression of excitement, pleasure, rage, fear, இது எல்லாத்துக்குமே யார் காரணமாக இருக்காங்க? லிம்பிக் சிஸ்டம் அண்ட் ஹைப்போதலாமஸ். கரெக்டா? எஸ். ஸோ லிம்பிக் சிஸ்டம் தான் வந்து எமோஷனல் பார்ட் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம ஃபீல் பண்ணுற எல்லா எமோஷன்ஸ்க்கும் காரணம் அதுதான். அதே மாதிரி ஹைப்போதலாமஸ் தான் நம்மளோட செக்ஷுவல் பிஹேவியர், ப்ளஷரு, கொஞ்சம் தாகம் எடுக்குது, பசி வருது, இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது ஹைப்போதலாமஸ் தான் இல்லையா? பிகாஸ் நான் என்ன சொன்னேன், லைன் பை லைன் இதை பார்க்கறதுக்கான டைம் கிடையாது, அது ரொம்ப ரொம்ப தப்புன்னு நான் சொன்னேனா இல்லையா? என்னமோ பண்ணுங்க. ஓகே, ஸோ லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 பார்க்கலாமா? மல்டிபோலார் நியூரான்ஸ் எங்கே பார்க்க முடியும்? செரிப்ரல் கார்டெக்ஸில் பார்க்கலாம். பைபோலார் ரெட்டினா ஆஃப் ஐயில் பார்க்கலாம். மைலினேட்டட் நர்வ் ஃபைபர், அன்மைலினேட்டட் நர்வ் ஃபைபர், இங்கே தான் வந்து கன்ஃபியூஷனே வரும் இல்லையா? ஸோ மைலின் ஷீட் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பைனல் நர்வ்ஸில் பார்க்கலாம். மைலின் ஷீட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஸ்பைனல் நர்வ்ஸ் அண்ட் மைலின் ஷீட் இல்லாதது சொமேட்டிக் நியூரல் சிஸ்டம். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் சினாப்சிஸ். ஒரு நியூரான் இன்னொரு நியூரான் கூட எப்படி ஒரு சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுது, அதுதான் வந்து சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை நீ கண்டுபிடிக்கணும். த மெம்பரேன்ஸ் ஆஃப் த ப்ரீ சினாப்டிக் அண்ட் போஸ்ட் சினாப்டிக் நியூரான் ஆர் இன் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி இன் அன் எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ். ஸோ இதுதான் தப்பாக இருக்குது. சினாப்சிஸில் எப்போவுமே வந்து ஒரு நியூரானும் இன்னொரு நியூரானும் கனெக்ட் ஆகிற இடத்துல கெமிக்கல் சினாப்ஸ் தான் இருக்கும், எலக்ட்ரிக்கல் சிக்னல் பாஸ் ஆகாது. சரியா? அதனால் இது கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஓகே, electrical current can flow directly from one neuron to the other neuron across the electrical synapse. இதுவுமே வந்து தப்பாக தான் இருக்கு. சரியா? எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து அப்படியே எல்லாம் ஃப்ளோ ஆகாது. சரியா? தென் chemical synapse use neurotransmitters. எஸ், இது கரெக்டாக இருக்குது. impulse transmission across the chemical synapse is always faster than that of the electrical synapse. ஸோ இது வந்து கரெக்டாக
எஸ், இது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. எஸ். ஸோ மெம்பரேன்ஸ் ஆஃப் த ப்ரீ சினாப்டிக் அண்ட் போஸ்ட் சினாப்டிக் நியூரான் ஆர் இன் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி வரைக்கும் கரெக்ட். பட் எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் அங்கே கண்டக்ட் ஆகாது, கெமிக்கல் சினாப்ஸ் தான் கண்டக்ட் ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ரிசப்டார் சைட்ஸ் ஃபார் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் ப்ரெசன்டட். ஸோ ஃபர்ஸ்ட் நியூரான் இங்கே இருக்குன்னா இந்த நியூரான்லேருந்து எனக்கு கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆயிரும். சரியா? இந்த சினாப்டிக் நாப்லேருந்து கெமிக்கல்ஸ் வில் கெட் ரிலீஸ்ட். அதுக்கப்புறமா இன்னொரு நியூரான் இங்கே இருக்கா, இந்த நியூரானில் தான் எனக்கு ரிசப்டார்ஸ் இருக்கும். அப்போது செகண்ட் நியூரான் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது வாட் வில் பி த ரைட் ஆன்சர்? போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன். ஏன்னா சினாப்சஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறது. அப்போ இதை என்ன சொல்லுவோம்? ப்ரீ சினாப்டிக். சினாப்சஸ்க்கு முன்னாடி இருக்கிறது அப்படின்னா ப்ரீ சினாப்டிக், சினாப்சஸ்க்கு அப்புறம் இருக்கிறதுனா இந்த இடத்துல போஸ்ட் சினாப்டிக். சரியா? தென் மைலின் ஷீட் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? கண்டிப்பாக மைலின் ஷீட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஷ்வான் செல்ஸ் அண்ட் ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ். சரியா? அடுத்து which of the following is associated with decrease in the cardiac output? ஸோ நம்மளோட நத்திங் பட் ரெஸ்பிரேட்டரி சென்டர், கார்டியோவாஸ்குலர் சென்டர் இதெல்லாம் எங்கே இருக்குது? மெடுலால இருக்குது. ஆனால் இந்த மெடுலாங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே கிடையவே கிடையாது. அப்போ என்ன கரெக்டான ஆன்சராக இருக்கும்? இட் இஸ் நியூமோடாக்சிக் சென்டர் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த பான்ஸ். ஸோ பான்ஸ் மெடுலா ரெண்டுமே வந்து ரெஸ்பிரேஷன், கார்டியாக் அவுட்புட், கார்டியாக்கோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அடுத்து which of the following statement is not correct? An action potential in an axon does not move backward because the segment behind this is the refractory phase. Depolarization of the hair cells of cochlea இது வந்து உங்களுக்கு வராதுப்பா, ஏன்னா இது வந்து கொஞ்சம் deleted portionsலேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஷின். The part of brain which is responsible for thermoregulation என்ன வரலாம்? The part of brain which is responsible for thermoregulation which is hypothalamus தான். சரியா? corpus callosum என்ன பண்ணும்? It connects the right and left cerebral hemisphere. இதை வந்து ரைட் பிரெயினையும் லெஃப்ட் பிரெயினையும் கனெக்ட் பண்ணுற வேலையை மட்டும் தான் பார்க்குது. மெடுலா ஆப்லாங்கேட்டா என்ன பண்ணும்? இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ். இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ். செரிப்ரம் என்ன பண்ணும்? இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த இந்த டெசிஷன் மேக்கிங், திங்கிங், அந்த ப்ராசஸிங், அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாத்துக்கும் தான் செரிப்ரம் ரெஸ்பான்சிபிள். கிளியரா? அடுத்து அவ்வளோதான். நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் நிறையா டெலிட்டட் போர்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாப்டருக்கு நம்ம வந்தாச்சு. ஓகே, ஸோ இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் தான், லைக் அரௌண்ட் 8 o'clock நம்ம இந்த லைவை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 கூட நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் டிவைடட் இன்டு 2 இல்லையா? பிட்யூட்டரி கிளாண்டை தான் என்ன சொல்வோம்? இட் இஸ் கால்ட் ஆஸ் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இந்த மாஸ்டர் கிளாண்டில் இட் இஸ் டிவைடட் இன்டு 2 லோப்ஸ். ஒன்று ஆன்டீரியர் பிட்யூட்டரி, இன்னொன்று போஸ்டீரியர் பிட்யூட்டரி இல்லையா? ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்டரியை என்ன சொல்லுவோம்? அடினோ ஹைப்போஃபைசிஸ்னு சொல்லுவோம். ஆன்டீரியர்லேயும் ஏ இருக்குது, அடினோ ஹைப்போஃபைசிஸ்லேயும் ஏ இருக்குது. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. போஸ்டீரியர் பிட்யூட்டரியை நியூரோ ஹைப்போஃபைசிஸ்னு சொல்லுவோம். இட் இஸ் கால்ட் ஆஸ் நியூரோ ஹைப்போஃபைசிஸ். சரியா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஏஏ ரெண்டுலேயும் இருக்குது. இப்போ இதோட செக்ரேஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ இது ட்ரூ கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, இது நாட் அ ட்ரூ கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா, இங்கே எதுவும் செக்ரேஷன்ஸ் ஆகாது. நோ செக்ரேஷன்ஸ் ஹியர், ஜஸ்ட் ஸ்டோரிங் மட்டும்தான்.
ஏதாவது ஹார்மோன் வந்தால் தான் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், ஆனால் பெருசாக ஏதோ செக்ரேஷன்ஸ் வராது. அதுதான் போஸ்டீரியர் பிட்யூட்டரி வந்து நாட் ட்ரூ கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இதோட செக்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கும். ஒன்று ஏடிஹெச் ஆர் vasopressin, the other one is oxytocin. இந்த ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சேன்னா மற்ற எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் GH, FSH, LH, TSH, ACTH, then melanocyte stimulating hormone, MSH, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யார் தான் ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க, யார் தான் செக்ரேட் பண்ணுறாங்கன்னா anterior pituitary gland which is adenohypophysis தான். ஸோ இதை ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நியூரோஹைப்போஃபைசிஸில் ரெண்டு ஹார்மோன்ஸ் தான் which is vasopressin and oxytocin. அதுவுமே வந்து செக்ரேட் ஆகலை. இதை யார் செக்ரேட் பண்ணுவாங்கன்னா it is secreted by hypothalamus. ஆனால் ஸ்டோரிங் மட்டும்தான் வந்து நியூரோஹைப்போஃபைசிஸ். ஸோ நியூரோஹைப்போஃபைசிஸ் ஜஸ்ட் ஸ்டோர் மட்டும்தான் பண்ணுது, ஹைப்போதாலாமஸ் தான் செக்ரேட் பண்ணுது. சரியா? எஸ், இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும்டா, உனக்கு கன்ஃபியூஷனே வராது. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாமா? எபினெஃப்ரின் என்ன பண்ணும், தைராக்சின் என்ன பண்ணும், ஆக்சிடோசின் என்ன பண்ணும், குளுக்கோகான் என்ன பண்ணும்? எஸ், எபினெஃப்ரின் இஸ் வெரி ஈஸி, எமர்ஜென்சி ஹார்மோன் இல்லையா? குளுக்கோகான் என்ன பண்ணும், குளுக்கோகான் will convert all the stored glycogen. நம்மளோட லிவர் செல்ஸ்லையும் மசில் செல்ஸ்லையும் ஏற்கனவே நம்ம சாப்பிட்டு நிறைய எனர்ஜிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஃபார்ம் ஆஃப் கிளைகோஜன். அதையெல்லாம் என்னவா மாற்றி கொடுத்துரும், குளுக்கோஸாக மாற்றி கொடுக்கும். ஸோ குளுக்கோஸாக மாற்றி கொடுத்தா அதெல்லாம் எங்கே போய் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கோம், அந்த குளுக்கோஸ் எல்லாமே பிளட்டில். அப்போ பிளட்டில் நிறையா குளுக்கோஸ் இருந்தால் அந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன, ஹைப்பர் கிளைசீமியா. கரெக்டா? தென் தைராக்சின் எது கூட போய் பாண்ட் ஆகும், which is basal metabolic rate. ஸோ நம்மளுக்கு வந்து அதிகமாக பசிக்கிறது, கம்மியாக பசிக்கிறது, ஒரு சில பேர்லாம் எவ்வளோ சாப்பிட்டாலும் முன்னே ஆக மாட்டாங்க, ஒரு சில பேர் கம்மியாக சாப்பிட்டா கூட வெயிட் போட்டுருவாங்க. இது எல்லாமே தைராக்சின் ஹார்மோனால தான். ஒரு சில பேருக்கு நிறைய பசிக்கும், நிறையா சாப்பிடுவாங்க, சில பேருக்கு வந்து கம்மியாக தான் பசிக்கும். இது எல்லாமே பேசல் மெட்டபாலிக் ரேட்னால. ஸோ ஆக்சிடோசின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்மூத் மசில் கான்ட்ராக்ஷன். அதுவும் எஸ்பெஷலி டியூரிங் த டைம் ஆஃப் சைல்டு பர்த் யூட்ரஸோட கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரியா? அடுத்து ராங் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஏதோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது. சரியா? கிளாஸில் கொஷின்ஸ் கேளுங்க மேம், சீக்கிரம் ஆன்சர் சொல்லாதீங்க. ஆமாண்டா, நான் வந்து உனக்கு கொஷின் கேட்டுட்டு சொல்லுடா கேட்டுகிட்டே இருப்பேன், நீங்கள் யாருமே ஆன்சரே சொல்ல மாட்டீங்க இல்லையா? நான் எப்போ வந்து இந்த ஹியூமன் ஃபிசியாலஜியை முடிக்கிறது? So erythropoietin is produced by the juxtaglomerular cells of the kidney. Leydig cells produces androgen. Atrial natriuretic factor, which is a peptide hormone, is secreted by the seminiferous tubules of the testis. Cholecystokinin is produced by gastrointestinal tract. Gastrin acts on the intestinal wall and helps in the production of pepsinogen. So இதில் ராங்கான ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எஸ், இதெல்லாம் வந்து இங்கே தப்பான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ எரித்ரோபாய்டின் வந்து ஜக்ஸ்டா குளோமருலார் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதா? எஸ், இட் இஸ் ரைட்டான ஆன்சர் தான். லேடிக் செல்ஸ் ப்ரொடியூசஸ் ஆண்ட்ரோஜன், கரெக்ட். அதுவும் எஸ்பெஷலி சொல்லணும்னா டெஸ்டோஸ்டீரோன். சரியா? இந்த லேடிக் செல்ஸில் வந்து எல்ஹெச் லூட்டினைசிங் ஹார்மோன் ஆக்ட் ஆகும். ஓகே, தென் இந்த ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் இஸ் அ பெப்டைட் ஹார்மோன், எல்லாமே கரெக்ட். ஆனால் இந்த இடத்துல தப்பு. ஏஎன்எஃப் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? சரி சொல்லு விகாஸ் அண்ட் சமீஹா, ஆன்சர் சொல்லுங்கள். ஏஎன்எஃப் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? இஸ் இட் ப்ரொடியூஸ்ட் பை த seminiferous tubules of kidney ஆர் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க?
ANF is produced by என்னடா ஆப்ஷன் சி நோன்றீங்க? நான் கேட்டது ANF is produced by ஆர்கனோட பேரை சொல்லுங்க. எஸ், ஹார்ட் இல்லையா? ஸோ அதுதான் இங்க தப்பா இருக்கு. அப்போ திஸ் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். இப்போ cholecystokinin is produced by gastrointestinal tract. எஸ், திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். இந்த cholecystokinin அப்படிங்கிற ஹார்மோனை யாரை ப்ரொடியூஸ் பண்றாங்க? நம்மளோட மியூகோசல் லைனிங், mucosal lining of small intestine. ஓகேவா? ஸோ இதுவும் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கு. தென் gastrin acts on the intestine wall and helps in the production of pepsinogen அப்படின்னு கொடுத்துருக்கான். இது தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா gastrin அப்படிங்கிறது எங்கே தான் ஆக்ட் ஆகும்? இன்டெஸ்டினல் வாலில் கிடையாது, ஸ்டொமக் வாலில். சரியா? இட் ஆக்ட்ஸ் ஆன் த ஸ்டொமக் லைனிங் அப்படின்னு சொல்லலாம், வால்னு கூட சொல்ல வேணாம். அதாவது அந்த ஸ்டொமக்குள்ள மியூகோசல் லைனிங் இருக்கும் இல்லையா, அது மேலே தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ இது என்ன பண்ணும்? கேஸ்ட்ரிக் ஆசிடை செக்ரீட் பண்ணும் அண்ட் பெப்சினோஜனை செக்ரீட் பண்ணும். சரியா? ஸோ எதெல்லாம் வந்து இப்போ தப்பான ஆன்சராக இருக்குது? சி அண்ட் இ. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எதெல்லாம் ஸ்டீராய்டு ஹார்மோன் கிடையாது? which are not the steroid hormone? கார்டிசோல், டெஸ்டோஸ்டிரோன், ப்ரொஜெஸ்டிரோன், குளுக்கோகான். இதில் ஒன்று மட்டும் ஸ்டீராய்டு ஹார்மோன் கிடையாது. அது என்னது? ஸ்டீராய்டு ஹார்மோன்னா என்ன? தீஸ் ஆர் ஃபேட் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ். இது வந்து வாட்டர் சால்யூபிள் கிடையாது, ஃபேட் மாலிக்யூல்ஸ் இருந்தால் தான் அது சால்யூபிள் ஆகும். அந்த மாதிரி சப்ஸ்டன்சஸை தான் வந்து ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ கார்டிசோல், டெஸ்டோஸ்டிரோன், ப்ரொஜெஸ்டிரோன் இது எல்லாமே வந்து ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் தான். குளுக்கோகான் மட்டும்தான் ஸ்டீராய்டு ஹார்மோன் கிடையாது. சரியா? எஸ், இட் இஸ் அ பெப்டைட் ஹார்மோன். இட் இஸ் அ பெப்டைட் ஹார்மோன். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். அண்ட் இது மூணுமே வந்து ஸ்டீராய்டு ஹார்மோன் தான். ஓகே, கார்டிசால் யாருப்பா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? ஹூ ப்ரொடியூசஸ் கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இதை தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க இல்லையா? இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த கார்டிசோலை? இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த adrenal cortex. It is produced by the adrenal cortex. So testosterone யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? டெஸ்டிஸில் seminiferous tubules இல்லை லேடிக் செல்ஸா? It is Leydig cells of the testis. Leydig cells of the testis. சரியா? அடுத்து இந்த ப்ரொஜெஸ்டிரோன் யாரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? ஓவரி. ஓவரியில் எஸ்பெஷலி சொல்லணும்னா கார்பஸ் லூட்டியம். ஓகே, சரி. குளுக்கோகான் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? குளுக்கோகான் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை pancreas. அதுவும் எஸ்பெஷலி சொல்லணும்னா alpha cells of pancreas. Beta cells will produce insulin and alpha cells will produce glucagon. இல்லையா? இப்போ assertion and reason வந்து கொடுத்துருக்காங்க. FSH acts on the ovarian follicle in the female and Leydig cells in the male. கெமிஸ்ட்ரி எங்கேயும் எப்போ மேம் ப்ளீஸ் சொல்லுங்களா? ஸ்டடி வித் மீ அஃபிஷியல் ஏற்கனவே கெமிஸ்ட்ரி கிளாஸ் எல்லாம் முடிஞ்சுது. உங்களுக்கு ரெக்கார்டிங் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு கெமிஸ்ட்ரி லைவ் இருக்குது. சரியா? யூ கேன் சி லைவ் ஷெட்யூலில் போனாலே உங்களுக்கு எப்பப்போ என்னென்ன கிளாஸ் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. Growing ovarian follicles secrete estrogen in the female while interstitial cells secrete androgen in male human being. மேம் ஒரு 10 seconds டைம் கொடுங்க, ஆன்சர் சொல்கிறோம். உங்களுக்கு மெசேஜ் லேட்டாக வருது. டே 10 நிமிஷம் தான்டா இன்னும் நம்மளுக்கு இருக்குது, இந்த சாப்டரை நம்ம முடிக்கணும்டா. சரி, இங்கே ஆன்சர் சொல்லி பார்க்கலாம்.
FSH acts on the ovarian follicle in the female and Leydig cells in the male. இது assertion. Reasonல என்ன கொடுத்திருக்கான்? Growing ovarian follicle secrete estrogen in the female while interstitial cells secrete androgen in male human being. இதில் என்ன ரெண்டுமே கரெக்டா இல்லை ரெண்டுமே தப்பா? ஒன் கரெக்ட் ஒன்று தப்பா? எஃப்எஸ்ஹெச் வந்து ஓவேரியன் ஃபாலிக்கல்ல ஆக்ட் ஆகுங்கிறது கரெக்டாக இருக்கு. ஆனால் லேடிக் செல்ஸில் ஆக்ட் ஆகுமா? எஸ், அங்கே தான் ஏதோ கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கே. ஏன்னா லேடிக் செல்ஸ் வந்து எனக்கு ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது கிடையாது. அது வந்து it will produce only the hormones. Testosterone அப்படிங்கிற ஹார்மோன்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா? ஸோ எஃப்எஸ்ஹெச் லேடிக் செல்ஸில் ஆக்ட் ஆகாது. ரெண்டுமே தப்பா? எப்பட்றா? சரிங்க பாரு, எஃப்எஸ்ஹெச் ஓவேரியன் ஃபாலிக்கல்ஸில் ஆக்ட் ஆகும், கரெக்ட். இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா மெச்சுரேஷன் ஆஃப் த ஃபாலிக்கல் ஹெல்ப் பண்ணும். தட் இஸ் ஒரு கிராஃபின் ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆகணும் இல்லையா, அதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதெல்லாம் கரெக்ட். ஆனால் லேடிக் செல்ஸில் இது ஆக்ட் ஆகாது. Because FSH is responsible for production of the sperm. அப்போ இது எங்கே தான் ஆக்ட் ஆகும்? செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்லையும் செட்டோலி செல்ஸ்லையும் தான் ஆக்ட் ஆகும். சரியா? அது லேடிக் செல்ஸ்லாம் ஆக்ட் ஆகாது. அப்போ ஏ வந்து எப்படி இருக்குது? தப்பாக இருக்கு. சரியா? டே என்னடா மெசேஜ் பண்ணுங்க, எல்லாமே வந்து டெலிட் ஆகிடுச்சு தானாவே. ஓகே, ஸோ ரீசன் வந்து என்னது? growing ovarian follicle secrete estrogen. இது கரெக்டாக தானே இருக்குது. அதே மாதிரி interstitial secretes androgen. இதுவும் கரெக்ட் தான். interstitial cells ஓட இன்னொரு பேர் தான்டா லேடிக் செல். ஸோ ரீசன் இஸ் கரெக்ட். சரியா? ரீசன் இஸ் கரெக்ட், ஆனால் assertion is wrong. சரியா? I am 9th standard student, in my book does not have a Vinesh. இது 9th போர்ஷனே கிடையாதுடா. சரியா? this is NEET exam ஓட portions. you go and chill man. why? சரி, list 1 and list 2 பார்க்கலாமா? ஒன்றில் 𝑬𝒐𝒑𝒔 goiter, acromegaly, கஷிங் சிண்ட்ரோம், கிரெட்டினிசம் இதெல்லாம் இருக்குது. இன்னொரு சைடு வந்து எதனால் இந்த சிண்ட்ரோம் எல்லாம் வருதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக மேட்ச் பண்ணலாமா? ஆக்ரோமெகாலி அப்படிங்கிறது என்ன? அடல்ட்ஸில் எனக்கு வந்து எக்ஸஸ் க்ரோத் இருக்கிறதுனால வரது தான் ஆக்ரோமெகாலி. ஸோ க்ரோத் மட்டும் எனக்கு எக்ஸஸாக இருக்காது, கை கால்லாம் நீள நீளமாக இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ இந்த ஆக்ரோமெகாலிங்கிறது என்னப்பா? ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் இல்லை எக்ஸசிவ் செக்ரீஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஓகே, 𝑬𝒐𝒑𝒔 goiter எதனால் வருது? இட் இஸ் ரிலேட்டிங் டு தைராய்டு ஹார்மோன் தான், ரைட்? ஹைப்பர் செக்ரீஷனா இல்லை ஹைப்போ செக்ரீஷனால வருதா? ரொம்ப சிம்பிள். 𝑬𝒐𝒑𝒔 goiter இஸ் த ஹைப்பர் செக்ரீஷன். ஸோ ப்ரொட்ரூடிங் ஐபால்ஸ் இருக்கும், எடிமேட்டஸ் அப்பியரன்ஸ், அங்கங்கே வந்து தண்ணியெல்லாம் கோர்த்து வீங்கின மாதிரி இருக்கும். ஸோ இதை 𝑬𝒐𝒑𝒔 goiter அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெட்டினிசம் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஹைப்போ செக்ரீஷன். தைராய்டு கிளாண்ட் எனக்கு கம்மியாக செக்ரீட் பண்ணுறதுனால வரதான் கிரெட்டினிசம். சரியா? கஷிங் சிண்ட்ரோம்ங்கிறது என்ன? எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப் கார்டிசால், மூன் ஃபேஸ் அண்ட் ஹைப்பர் கிளைசீமியா. சரியா? ஸோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால வரதான் கஷிங் சிண்ட்ரோம். அடுத்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும் ரிகார்டிங் த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்சுலின். இது வந்து எங்கே போய் மேட்ச் ஆகுது? 11th கெமிக்கல் இன்டகிரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன், 12th அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னு ஒரு சாப்டர் இருக்கா, அதில் ஹியூமன் இன்சுலின் இன்ட்ரொடக்ஷன் பை RDNA டெக்னாலஜி படிச்சிருக்கோமா? அங்கே கனெக்ட் ஆகுது. ஸோ என்னப்பா கரெக்டான ஆன்சர்? ரெண்டையுமே கனெக்ட் பண்ண தெரிஞ்சாதான் யூ கேன் கிவ் யூர் ரைட் ஆன்சர். எஸ், இங்கே இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை கேட்கல. மெச்சூர் இன்சுலின் மாலிக்யூல் கன்சிஸ்ட் ஆஃப் 3 polypeptide chains A, B and C. A, B ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற C இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ 2 தானே கரெக்டு. இதுதான் ஏதோ கொஞ்சம் தப்பான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, பட் ஸ்டில் மற்ற எல்லாத்தையுமே பார்ப்போம். சரியா? ஸோ இன்சுலின் இஸ் synthesized as pro-hormone which contains extra chain of C peptide. Correct. C peptide is not present in the mature insulin molecule. Correct.
Polypeptide chains A and B are linked by disulfide bridges, which is also correct. So எது மட்டும் தான் தப்பா இருக்கு? ஆப்ஷன் A மட்டும் தான் தப்பா இருக்கு. சரியா? ஓகேடா. So which of the following statements are correct? Correctana statement choose பண்ணனும் with respect to hormone and its function. Thyrocalcitonin regulates the blood calcium levels. In males, FSH and androgens regulate spermatogenesis. Hyperthyroidism can lead to goiter. Glucocorticoids are secreted in the adrenal medulla. Parathyroid hormone is regulated by circulating levels of sodium ions. இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். My friend can't join the live mama. எந்த லைவ் ஹாஷினி? இதில் ஹார்மோன்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷனோட கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். எனி டூ ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஹியர். ஸோ எதெல்லாம் இங்கே கரெக்டாக இருக்கு? எஸ். ஸோ ரொம்ப சிம்பிள்ப்பா, படிக்கும் போதே நம்ம கெஸ் பண்ணிடலாம். இது ஹைப்போதைராய்டிசம். அயோடின் சரியாக எடுத்துக்காததுனால தைராய்டு ஹார்மோன் கம்மியாக செக்ரீட் ஆகுது, அதனால வரப்போகிறதான் காய்ச்சல். ஸோ இது வந்து தப்பாக இருக்குது. Glucocorticoids are secreted by adrenal medulla. It is adrenal cortex இல்லையா? மினரலோகார்டிகாய்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு adrenal cortexலையும் செக்ரீட் ஆகுது, அண்ட் adrenaline noradrenaline தான் வந்து மெடுலால செக்ரீட் ஆகுது. ஸோ பேசிக்லி எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ். ஸோ இதுவும் தப்பாக இருக்குது. Parathyroid hormone is regulated by the circulating levels of sodiumனு கொடுத்துருக்கான், which is calcium தான் கரெக்ட். அப்போ இதுவும் தப்பாக இருக்குது இல்லையா? ஆப்ஷன் A and B is the right answer. அடுத்து பார்க்கலாமா? Parathyroid hormone acts on the bones and stimulates the process of bone resorption. So இந்த parathyroid hormone, which is parathormone இருக்கு இல்லையா? இந்த parathormone இன்னொரு ஹார்மோன் கூட சேர்ந்து, which is thyrocalcitonin. thyrocalcitonin கூட சேர்ந்து calcium metabolisms மெயின்டைன் பண்ணுது. ஸோ இந்த பாராதார்மோன் பாராதைராய்டு கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், தைரோகால்சிட்டோனின் தைராய்டு கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் வித்தியாசம். சரியா? இப்போ இதில் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டுமே ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த தைரோகால்சிட்டோனின் என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்ல கால்சியம் லெவல் கம்மியாச்சுன்னா எகெயின் போன்ல இருந்து கொண்டு வரும். சரியா? ஸோ போன்ல இருந்து பிளட்டுக்கு கால்சியமாக கொண்டு வரும். ஐ திங்க் இட் இஸ் நாட் விசிபிள். ஸோ பிளட்ல எனக்கு கால்சியம் லெவல் கம்மி ஆகும்போது போன்லேருந்து எல்லா கால்சியமையும் வந்து அரைச்சு கொண்டு வந்து பிளட்டுக்கு கொடுக்கும். சரியா? இப்போ பாராதைராய்டு என்ன பண்ணுது? அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுது. பிளட்ல எனக்கு கால்சியம் லெவல் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொண்டு போய் போனில் செரிமெண்ட் ஆக்கி வைக்கும். ஸோ பிளட்ல இருந்து போனுக்கு கால்சியமை கொண்டு போய் போனில் அதிகமான கால்சியமை டெபாசிட் பண்ண வைக்கும். அதுதான் வந்து பாராதார்மோனோட வேலை. இது ரெண்டுமே வந்து அப்படியே ஆன்டகோனிஸ்டிக்காக ஒர்க் ஆகும். சரியா? எஸ். ஸோ இந்த பாராதைராய்டு என்ன பண்ணுதுன்னா போன் டீஜெனரேஷன் பண்ணி விட்டுரும். ஏன்னா போன்ல இருந்து தான் அரிச்சு கொண்டு வருதுங்கிறதுனால போனை டீஜெனரேட் பண்ண வச்சிரும். சரியா? போன் வீக் ஆகும், போன் டீஜெனரேஷன் நடக்கும், இதெல்லாமே நடக்கும். சரியா? இப்போ இதை வச்சு சொல்லுங்க, பாராதைராய்டு ஹார்மோன் வந்து போன் ரீஅப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கான், which is correct. Parathyroid hormone along with thyrocalcitonin plays a significant role in the carbohydrate metabolism. இது கரெக்டா? எந்த மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் பண்ணுது? இந்த இடத்துல என்ன ஹெல்ப் ஆகுது? கால்சியம் அயான்ஸ் தானே இல்லையா? ஸோ இப்போ எது கரெக்டா இருக்கீங்க? எஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பா இருக்கு. ஸோ இது வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் கிடையாது, விச் இஸ் கால்சியம் மெட்டபாலிசம். சரியா? ஓகே. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஃபால்ஸாக இருக்கு. சரியா? இப்போ அடுத்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். ஸோ
நாட் அண்டர் த தைராய்டு ஹார்மோன் கண்ட்ரோலில் இருக்கிறது கேட்டிருக்காங்க. எதெல்லாம் வந்து தைராய்டு ஹார்மோனோட வேலை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசல் மெட்டபாலிக் ரேட் தைராய்டோட வேலை தான். வேறு என்ன பண்ணும்? மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் தைராய்டோட வேலையா? ஸோ இதில் பேசிக்கலி எல்லாமே தைராய்டோட வேலை தான். சரியா? எக்ஸப்ட் சிஎன்டி நார்மல் ரிதம் ஆஃப் ஸ்லீப் அண்ட் வேக் சைக்கிள் வந்து மெலட்டோனின் செரட்டோனின் பண்ணும், விச் இஸ் பீனியல் கிளாண்ட். எக்ஸாக்ட் கிளாண்டே நான் வந்து போட்டுடுறேன். இது பீனியல் கிளாண்ட். டெவலப்மெண்ட் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் இஸ் பிகாஸ் ஆஃப் த தைமஸ் கிளாண்ட். தைமஸ் தைராய்டு எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு, சொல்றதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரியா? ஸோ ஏபிஇ எல்லாமே வந்து தைராய்டோட வேலை தான். இதில் எந்த மட்டும் தைராய்டோட வேலை கிடையாது, சிஎன்டி மட்டும் தைராய்டோட வேலை கிடையாது. சரியா? தென் FSH which interacts with the membrane bound receptors does not enter the target cell. Binding of FSH to its receptors generate a second messenger for its biochemical and physiological responses. ஸோ இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 கொஷின் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? நான் இந்த பிடிஎஃபை வந்து அட்டாச் பண்ணுறேன் இந்த லைவ் செக்ஷனுக்கு கீழே. இந்த கொஷின்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இப்போ பிரமிளா மேம் வந்து லைவாக ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? ஸோ யூ ஆல் கேன் அட்டெண்ட் த லைவ் ஆஃப் பிரமிளா மேம் நவ். ஸோ உங்களுக்கு 8 o'clock அவங்க வந்து லைவாக ஆரம்பிச்சிருவாங்க கெமிஸ்ட்ரிக்கு. சரியா? ஸோ இந்த பிடிஎஃப் வில் பி அட்டாச்ட் பிலோ த டுடேஸ் லைவ். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனை லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே வந்து லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் ஹியூமன் ஃபிசியாலஜியில் இருக்க மொத்தம் 6 சாப்டர்ஸோட எல்லா பிவைக்யூஸும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த பிவைக்யூஸ் பார்க்கும் போதே வந்து சைமல்டேனியஸாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே ரீகால் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? ஸோ பாய் எவ்ரிவன்.